வணக்கம் டு தமிழ். ஐயய்யோ! தமிழ் நீங்க என்ன வருது? தமிழ் நீங்க வணக்கம் டு ஷேடோ வகேரா பாட்காஸ்ட். ஐயோ திருப்பி வணக்கம் டு ஷேடோ வகேரா பாட்காஸ்ட். Take two. இல்ல பரவாயில்லையா சொல்லியா வணக் அப்படியே இதையே ஐயோ! பரவாயில்ல விடுங்க. சொல்லுவீங்க வணக்கம் போலயே. டு சரியா விடுங்கய்யா. ஆரம்பமே இப்படி இருந்தா எதுக்கு? வணக்கம் டு ஷேடோ வகேரா பாட்காஸ்ட். மற்றும் இன்னொரு எபிசோட்ல நம்ம மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எபிசோட் நம்ம யார் நம்ம அதிசயமா பார்த்தா மொத்த டீமும் நம்ம கூட இருக்கு இந்த வாட்டி. வணக்கம் ஜாங்கோ ஐயா. வணக்கம் வச்சிருங்க எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். வணக்கம் மோனா ஐயா. வணக்கம் 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 மாபியஸ் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கமே 2 செகண்ட் டிலேல வருது. பாரு அருமையா இருக்க போகுது. வணக்கம் ஷூடி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சீசன் ஃபார்மேட் அபேண்டன் பண்ணி எபிசோட் ஃபார்மேட் உள்ள நுழையிறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் நினைக்கிறது. போன எபிசோட் சொன்னோம். அது விளங்குவா பாப்போம். அதுக்கான முழு காரணம் மார்பியஸ் ஐயா வரமாட்டாரு ஃபினாலே கூப்பிட்டா என்னன்னு கேளுங்க. ஒரு தனி நபருக்காக உடைச்சிட்டாங்க. ஸோ அதே மீறி உங்களுக்கு ஏதாச்சும் Q&A அந்த மாதிரி பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நாங்க வந்து இந்த மைல்ஸ்டோன் எபிசோட்ஸ் என்ன சொல்லல, இந்த நம்பர் ஒன்றும் சொல்லல, 25, 50, 75, 100 அந்த மாதிரி எபிசோட்ஸ்ல மட்டும் நாங்க ஒன் டே கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்து வச்சு அது ஒரு Q&A எபிசோடோ அந்த வீக்ல நான் நினைச்சோம் வச்சு நாங்க பேசி க்ளோஸ் பண்ணிடலாம்னு இருக்கிறோம். என்ன எனக்கு எல்லாம் ஓகேவா? இல்ல எனக்கு என்னன்னா லிசனர்ஸ் வந்துட்டு இதான் நினைப்பாங்க, மத்தவங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதே பெரிய விஷயம், கேட்ட கொஸ்டினையே 75th இல்ல 100வது எபிசோட்ல தான் பேசுவீங்க, அதனால நீங்க கேட்க மாட்டீங்க கொஸ்டின்ஸ். அதுதான் எங்க பிரச்சனை. இப்போ கேட்டா வண்டே கேட்க போறாங்க. என்னத்த கேட்க சொல்றேன்னு கேக்குறானுங்க. என்னத்தாச்சும் கேளுயா சார். ஒரு கேக்கு 50. ஸோ ஆஸ் யூசுவல் ஸோ இப்போ ஆல்ரெடி 42 எபிசோட்ஸ் வந்துருச்சு. இது 43rd எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 58 எபிசோட் நம்ம Q&A இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி 42ல பண்ணியாச்சு. மேபி 75 எபிசோட்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் பாட்காஸ்ட்ல இருந்து யாரும் அரெஸ்ட் ஆகாம இருந்தா வாய்ப்பு இருக்கு. நம்ம இது 59th எபிசோட்ல போடலாம். 59 அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஏதோ சொன்னாரு. ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 59 வேணாயா, இப்பதான் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா 10 எபிசோட் கழிச்சு 69ல போடுன்னு சொன்னேன். 59னா உங்களுக்கு புரியல. 59 தானே? ஓகே. எது புரியல? 59 என்ன? அது ஒண்ணுல கொடுங்க. கிராஸ் பண்ணிட்டு போங்க. அத சொல்லுங்க. காமெடி சூப்பருங்க. வேணாம் விட்டுருங்க. என்னது 5 என்ன 14 தானே? கொச்ச கொச்சையா பேசி முடிங்க. ஹெட் கவுண்ட்யா? இது டோட்டல் ஹெட் கவுண்டா? ஹெட் கவுண்ட் இல்லங்க, திமுக வாங்கின சீட்ஸ்ங்க 59. அந்த ஸ்பெஷல் நான் கூட தாவேக்கா போட்டு தரவங்க நினைச்சேன். அது எக்ஸிட் எப்படி சென்சார்லாம் சார்ஜ் இதெல்லாம். ஐயா நான் சென்சார் பண்ணிடுவேன். ஓகே இது அப்புறம் டாபிக்ல முட்டை மந்திரம் வச்சிருவேன் ஜாங்கோ. சரி ஐயா ஐயா முட்டை மந்திரம் ஆல்ரெடி நாம் தமிழர் வாங்கிட்டாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. பாரு மாஃபியஸ் ஐயா, எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது. அந்த மனுஷனோட தலைமுடி காலடி மண்ணு எனக்கு வேணும். எனக்கு பார்சல் பண்ணி விடு. பார்சல். யோ என்னையா பாட்காஸ்ட் குரூப் இது? எனக்கு சத்தியமா புரியலையா? எல்லாரும் மத்த பாட்காஸ்ட்ல எல்லாரும் ஒரே மாதிரி ரேஷனலா இருப்பானுங்க, ஒரே மாதிரி இது ஒன்று கடத்தல் இருப்பானுங்க. இவனுங்க என்னன்னா ஒருத்தர் வேற கானியா வெஸ்ட் மாதிரி நான் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இங்க ஒருத்தர் என்னன்னா டிவிகே சப்போர்ட் பண்ணிக்கிறா. இங்க ஒரு மொரட்டு ஊப்பி ஒருத்தங்க இருக்காங்க, முட்டை மந்திர ஊப்பின்றாங்க, ஆனா பிற்பக்கத்துல முட்டை மந்திரம் பண்றாங்க. இங்க என்னையா நடக்குதுங்க? ஒரு வித்தியாசமான பாட்காஸ்ட் குரூப் தான் இது நம்ம நினைக்கிறேன் இருக்குல்லையே. என்ன கேட்டகிரினே தெரியல. நீ அணிலையா? எப்பயோ அணில இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு உனக்கு. ஐயா ஒண்ணும் தெரியாதுவாங்க, நடுவுல சத்தம் மட்டும் போடுவாங்க, அது என்னாலும் தெரியாது. பேசினே இருப்பாங்க, காது கடிக்கிற மாதிரி காது கடிக்கிற மாதிரி. என்னைக்கு உங்களுக்கு காது ஒண்ணு கடிச்சிருக்கு? உண்மையிலே கடிக்க போறேன் பாருங்க. ஐயா நான் இல்ல, நான் ஒருத்தர் கிரில் போட போறேன். இந்த வார கடைசியில கிரில் இருக்கு, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. நல்லா இருந்தே அந்த மங்காத்தா மணி மாதிரி. ஐயோ ஐயா அப்புறம் இது எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் அந்த சொல்லிடலாம். நீங்க அது மைல்ஸ் பாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இது மொட்டையா சொன்ன எப்படி? ஸ்பாட்டிஃபை வந்து பிளே கவுண்ட்ஸ்க்கு ஒரு இது வச்சிருக்காங்க, 30 செகண்ட்ஸ் மேல பிளே ஆனாதான் ஒரு பிளே கணக்கு வரும் நம்மளுக்கு.
அதனால முன்ன எனக்கு மாரி மட்டும் என் வாய்ஸ் போன பிரேக் ஆகுதா? இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? இல்ல, இல்ல. நல்லாதாங்க கேக்குது. கிளியரா எனக்கு கேக்குது. நல்லா தான் கேக்குது. சரி. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. ஓகே. கன்டின்யூ ஸோ பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் மேல ப்ளே ஆனா தான் ஒரு ப்ளே கணக்கு வரும். ஸோ அதனால நம்மளுக்கு ப்ளேஸ் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. ஸோ லைக் லிசனர்ஸ் கேட்குறவங்க நான் இது எப்பவுமே எண்டிங்ல சொல்லுவோம், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். லைக் உங்களுக்கு எபிசோட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஷோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்மள ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ரேட் பண்ணுங்க. அது எபிசோட் கொஞ்சம் எபிசோட் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டீங்கன்னா பேசுங்கடா. 30 செகண்ட்ஸ்க்கு அது அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல அதான் அவங்க 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 அது மாதிரி கேட்பாங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவங்க அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்கடான்னா மக்கு கூ மாதிரி உப்மா உப்மா பேசிக்கிட்டு உப்மா கிண்டாம உப்மா கிண்டாம எபிசோட் பேசுங்களான்னு கேட்பானுங்க. அதேதான். ஐயா பேசாம இந்த எபிசோடுக்கு பேரே உப்மா எபிசோட்னு வச்சிடலாமா? எபிசோட் உப்மா வழங்குச்சு போ. எபிசோட் அருமையான ஒரு எபிசோட் இது. அருமையான ரீசென்ட் டைம்ஸ்ல episode. நிறைய ஆமாங்க. மேட்டருக்கு நிறைய படங்களை பத்தி பார்த்துட்டு நான் வந்து அதை இங்க கொட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயா என்ன இப்படி நீங்க பண்றீங்க நீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயங்கரமா வந்திருக்காரு இன்னைக்கு மயில்ஸ் ஐயா. ப்ரிப்பேர்லாம் ஒன்னும் பண்ணலையா? நான் படம் பார்த்த ஞாபகம் இருக்கு. அது இது வந்து எக்ஸாக்ட் டாபிக் என்ன நம்மளுக்கு இப்போ? உங்களை வந்து Super. impact ஒண்ணுமே இல்ல. பண்ண அப்படி movie. மூவிஸ் நம்ம வந்து ம். எந்தெந்த படங்கள் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்திருக்கு. நம்ம ஓகே. அந்த படத்த வந்து எப்பவுமே நம்ம ம் எ எப்போ எத்தன வாட்டி போட்டாலும் சலிக்காம நம்ம அந்த படத்த உட்காந்து பார்ப்போம். அது என்ன படமா வேணா இருக்கலாம். ஜாங்கோக்கு நெறைய பேய் படங்கள் இருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லாத கருத்து. அது அவன் அந்த இல்லை பேய் மாரி படமே ஒரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏடாகுடமான படம். பேய் படம் தான் எனக்கு பார்ப்பான் வேற. ஃபர்ஸ்ட் மனசுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம்னா கெத்து. கெத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு. ஆரம்பமே வன்மம். அதுல அருமையான பாடல் வரிகள்லாம் வரும் ப்ரோ. உங்களுக்கு தெரியாது. தில்லு முள்ளு ஐயா, பண்ணல. எனக்கு ஐயா கெத்து கெத்து. எனக்கும் ரீசென்ட் டைம்ஸ் நானும் Django. படம் பார்த்தேன்யா மறுபடியும். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஐயா அது சம படம் அதுக்கோ. கோ படம் தான் இப்ப ரீக்ரியேட் ஆயிட்டு இருக்கு பாலிடிக்ஸ்ல. அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம்யா. அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படம். சரி இதை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட மனசு தோணுச்சு. ஆனா என்ன இல்ல, பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் பார்க்கவே குறுக்க இல்லையா. இந்த கௌசிக் வந்தான்னு கெத்து படத்தை நீ எதுக்கியா சும்மா சும்மா தூக்கிட்டு வர? உண்மையாவே நல்லா இருக்கே அந்த படம். காது ஐயா இவரு கோப்படம் பார்க்கலையா நீங்க? என்னங்க நீங்க கோப்படம் பார்த்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. 50-50ன்னு பார்க்கணும். சொல்லிருப்பீங்க நீங்க. ஏய். 50% பிரகாஷ் ராஜ் காரணம், 50% அமீர் காரணம் சொல்லிருப்பீங்க நீங்க. கோப்படம் பார்த்திருந்தீங்கன்னா. நான் பார்த்துட்டு அஜ்மல் 20% அந்த வில்லனுக்கு. இருக்கு அதுல. ஓ, அதுலயும் சிறுபான்மையினர், இன்னைக்கும் சிறுபான்மையினரா? ஏய் எவனா அந்த படத்துல டாபிக் ஒழுங்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்கடா. எதையோ பேசினுக்கு. வன்மத்தை கக்கறாயா அவன் ஒருத்தன். ஆதவ அர்ஜுனாவே மிஞ்சிருவான் போல இவன். ஐயோ, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரி வாங்க ஆரம்பிப்போம். நீ ஒருத்தரா ஒரு மூச்சு படமா மூடுங்க பார்ப்போம். ஜி ஃபர்ஸ்ட். ஐயா வாய ஓவர் கிளறாத. இல்லாம அழகா டாபிக் சொல்லுங்க. அடுத்தது ஒவ்வொருத்தவங்கள படத்தை ஐயா சொல்லுங்க. ஐயா நான் இது சீரியஸா நம்ம பார்த்த படம், நமக்கு ரொம்ப புடிச்ச படம். இந்த படத்த நம்ம எத்தன வாட்டி போட்டாலும் பார்க்குற படம். நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் நம்பர். இந்த இன்சைட் அவுட் படம் பார்த்திருக்கீங்களாயா? அதுல எப்படி இந்த கோர் மெமரீஸ்ன்னு இருக்கும் மண்டைக்குள்ள. இன்சைட் அந்த அவுட்டா? மாதிரி நம்மளோட கோர் டிஸ்னி ஒரு நல்லா பிக்சார் ஒரு இருக்கும். இன்சைட் அவுட். அந்த அதுவா? ஓகே 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 ஓகே. அந்த படத்த சொல்ல. அந்த படத்து உள்ள எப்படி ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து கோர் மெமரியா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஆமா. நம்மளோட கோர் மெமரியா இருக்கிற ஒரு படங்கள் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு படங்கள் நம்ம பேச போறோம் இப்போ. சூப்பர்யா. ஓகே. அது லைக் பாசிட்டிவா லைக் அதான் எந்த இம்பாக்ட்னாலும் அது லைக் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் உனக்கு நம்மளுக்கு. உனக்கு உனக்கு என்ன உனக்கு எங்கேயா பாசிட்டிவா இருந்திருக்கும்? ஏதாச்சும் ஒரு பேய் படமா இருந்திருக்கும். அத சொல்லிட்டு போ. இல்ல ஆக்சுவலா பேய் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா இதுதான் பார்த்திருந்தேன். வேர்ல்ட் சினிமா தான். அப்புறம் நான் மறந்துட்டாங்கலாம். பார்த்த அந்த ஜில்ஜங் ஜக்ல சொல்றேன். நான் பார்த்த அமெரிக்கன் மற்றும் ஆப்பிரிக்கன் படங்களில் டயலாக் பெருசா இருக்காது. ஐயோ. அந்த நான் அந்த படம் பார்த்ததுல எனக்கு நீங்க சொல்ற ரெஃபரன்ஸ் புரியல. ஐயா இது ஐயோ, வந்து எல்லாருக்கும் நீங்க யுனிவர்சலா புரியும். நாங்கெல்லாம் படம் பார்க்கல, எங்களுக்கு புரியலையா? என்னங்க நீங்க? யோ என்ன ஏழவை பேசுறானுங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, அந்த ஆளு பிட்டு படத்தை ஐயா சொல்றாருயா. ஜில்ஜங் சூப்பர். இரியா ரெஃபரன்ஸ் வந்து உனக்கு தனியா புரிய வைக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். புரியாதுன்னு சொல்றோம். இல்ல ஐயா சூரி பொறுமையிலன்ட்டாங்க. ஐயா இந்த ஆளே விட்டு போறையா. இந்த காத்தாடி கிளப்ல இவன் ஒருத்தன் நச நச நசன்ற மாதிரி ஸ்டோரி போட்டு எழுதட்டாங்க எனக்கு. என்னடா ஐயா சும்மா ஐயா நான் ஓப்பனா சொல்லலாம். நான் வந்து இந்த லெபனான் மூவிஸ் இருக்கேன். எனக்கு நீங்க ஓ மை காட். என்ன சொன்னாரு? ஐயா லெபனான் மூவிஸ்யா, லெபனான் பேஸ்ட் மூவிஸ், இந்த அரப் மூவிஸ் எல்லாம் இருக்கும்ல. எனக்கு ஐயா தப்பு தப்பா கேக்குது. கண்ணாடி போட்டுக்கின்னு எனக்கு யோ தெரியல. எந்த இடையா பேசினே இருக்காதீங்க. யோ நீ ஃபர்ஸ்ட் சொல்லனா ஆப்பிரிக்கன் மூவிஸ் தான் சரி. ஏதோ நல்லா அந்த இந்த இந்த பழைய ஒரு படம் இருக்கும். என்னது காட் ஸ்பீட் என்னமோ நல்ல ஐயா. படம். அது ஒரு ஆப்பிரிக்கன் படம். ஐயா உங்களுக்கு நான் trap ஆடு வைக்கவே வேண்டாம். களவாண்டவன் நான் கனவு கண்டேன். விட்டுருங்க. நான் ரெஃபரன்ஸே போடல இனிமேல் உங்ககிட்ட.
ஐயோ போதும் போதும். நான் அவ்வளோ லைலா டைரக்டா சொல்லியுமே அவருக்கு புரியல. இல்லையா ஐயா அது புரிஞ்சிச்சியா? நான் புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த அவர் மாதிரி நீங்க இப்படிதான் சொல்றீங்க போல நினைச்சிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றேன். சூப்பர் ஓகே சூப்பர்ங்க ஓகே. சூப்பர். இல்லையா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் ஜாங்கோ நோக்கி இத சொல்றேன். நான் எதுக்கு ஜாங்கோ நோக்கி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல போறேன். குறுக்கு இவர் வந்து விழுந்து அவரை காப்பாத்துறாரு. எதுக்கு வந்து விழுந்தாருன்னு தெரியல விழுந்துட்டாரு. ஆக்சுவலா செங்கல் டார்கெட் என்ன குறுக்க வந்து நீங்க வாங்கி நான் பாப்பேன் லெபனிஸ் மூவின்னு வந்தாரு பாரு. லெபனிஸ் ஓ மூவி மை காட். பாருங்க நல்லா இருக்குங்க பாருங்க. நான் சொல்ற போய் பாருங்க, வாழ்க்கைய வெறுத்துருவீங்க அதுக்கப்புறம். சரி இல்ல வாங்க. நான் வேற சொன்னேன். விட்டுருங்க யோ விட்டுருங்க. மரியாதை டாபிக் குள்ள வாங்க. இல்லன்னா கொன்னுடுவேன். சரி, லெட்ஸ் மூவ் ஆன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் கேட்டாலா ப்ளேன்றானுங்க. 5 நிமிஷமா மொக்கமா போட்டுங்கடோ. கடுப்பாய் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டானா ப்ளே கவுண்ட் போயிடும். கம்முனுங்க. ஐயா எனக்கு ஒரு இதெல்லாம் டவுட். மட்டும் கிளு கிளுன்னு வாலி வருது. கிளிகிளின்னு வருதா என்னது? ப்ளே தான். ஐயா வாலி பத்தி எப்ப கேள்விப்பட்டீங்களா? பார்த்தாலும் கொச்சையாவே இருக்கு. கொச்சையா ஐயா நான் அப்பெல்லாம் இல்லைங்கய்யா. ஏங்கய்யா மைல்ஸ் ஐயா நீங்க வந்து இப்ப பிக்சர் மூவி எல்லாம் எடுத்திருக்கீங்கல்ல லைக் அத வாலி அதெல்லாம் ஐயா, வச்சிருக்கீங்களா? எல்லா மூவியும் என்ன மூவி வேணா எல்லா பேசலாம்யா நீங்க. இது எந்த எல்லா மூவி மூவியும் வேணா எந்த பேசலாம். இல்ல அவர் எந்த மூவி பேசுறாருன்னா வேணா பேச பேசலாம் நீங்க. மாட்டேன். அதனால கேட்டேன். எக்ஸப்ட் மூவிஸ் டைரக்டட் பை சீமான் எதை வேணாலும் பேசலாம். ஏன் புடிச்சுதான் அவர் பேச போறாரு. எதுக்கு ஏன் அவரோட கொலவரை ஏதோ நடக்கு ஏதோ குரல் சொல்லுவீங்க வலை நசுக்குறீங்க. ஐயா குரல் இருங்கய்யா ஆல்ரெடி போய் இதாயா பைலட் சீட் எடுத்துட்டு ஃபீட்பேக். வந்துடுறேன். மார்பியஸ் குரல் வரை நசுக்கப்படுகிறதுன்னு வெஜிடா சொன்னாரியா. மார்பிஸோட கொரோனா நசுக்கப்படுகிறது. ஐயா மார்பிஸ் ஐயா பேச யாராலையும் இந்த பேச மாதிரி முடியாது தெரியுமா? சுத்தி ஐயா, அணிலு எது? என்னது கேட்கல. ஐயா அதான் சுத்தி அணிலு ஆமை அடியில நசுங்கன ஆமையா நசுங்கன குரல் விலைக்கு நான் அந்த ஆயின்மெண்ட் போடுவாயா? நீங்க ஒண்ணும் நீ பண்ண ஆல்ரெடி வேணாம். அது என்ன அமைதியா நீ மார்பியஸ்னா மட்டும் ஒரு மார்க்கமாவே சுத்துற. அது என்னவோ உண்மை தெரியுமா? ஓகே நம்ம யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறா? ஐயா ஃபர்ஸ்ட் மூவி யாரா சொல்லி ஆரம்பிங்க. மார்பிஸ் ஐயாவா? மார்பிஸ் ஐயா ஆரம்பிங்க. ஐயா ஐயா அந்த ஆரம்பிங்க. தொடக்கமே முற்றுப்புள்ளியா வைக்க ஆரம்பிக்கல. விரும்பல. நீங்க வந்து வேற இல்ல யாரையாவது வச்சு இல்ல சரி ஆரம்பிங்க. நான் இருயா நானே ஆரம்பிக்கிறேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சூப்பர். ஆரம்பி வேணாம். அதான் யாரோ இவரு யாரோ வந்து கொலை வேணாம். வடிவேல் மாதிரி நான் வந்து வடிவேல் மாதிரி அடியா பெல் அடியா கரெக்டியா சூப்பர்யா ஆரம்பியா. நான் வந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் பேச போற மூவி வந்து ரொம்ப எப்போ நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே கணக்கு இல்ல. அது பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு மூவி இருக்கு. பார்த்திருக்கீங்களா யூ யாராச்சும்? வண்டர்ஃபுல். ஆமா அது வந்து ஆக்சுவலி புக்காடு இல்லனா அது ஒரு ஆட்டோபயோகிராஃபியா மாபியஸ் அது எனக்கு சரியா ஐயா அது தெரியல. ஆனா அது ரியல் எனக்குமே ஸ்டோரி சரியா தெரியாது. தெரியல. அது ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான் அது சொன்னாங்க. அது படம் முடியும் போது அந்த மாதிரி ரியலா ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன தன்னை வால் ஸ்ட்ரீட்ல வந்து ஆமா ஒரு ஆமா பெரிய ஆளா ஆமா ஆமா ஆனாரு சொன்னாங்க. சோ மேபி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒரு புக் ஒரு ஸ்டோரி தான். எனக்கு என்னோட அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே வாழ்க்கையில வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இதுக்கு மேல செருப்படிகளே நீ வாங்க முடியாதுடா. ஹையில் செருப்பு இல்லைன்னு 50 ரூபா செருப்புக்கு எல்லா செருப்படிகளையும் வாங்கிட்ட நீ. இதுக்கு மேல உன்னை அடிச்சா ஐயா உனக்கு அது கூச்சமா வைக்கவா வராது. அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நான் இந்த படத்தை பார்த்திருக்கேன். சொல்லுங்க அம்மா பேசையா. ஐயா இல்லையா அந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு செம படம். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல இந்த செருப்படி வாங்குறதுல அது வந்து அந்த படம் வந்து அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கும். அவன் வந்து செம்ம செருப்படி வாங்கியிருப்பான். அந்த அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு வேளை செருப்படி வாங்கியிருந்தோம்னா நம்ம ஒரு வேளை வாழ்க்கையை கிவ் அப் பண்ணிட்டு முடிச்சிருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் முடிச்சிருந்திருக்க மாட்டான். அவன் போராடி இருப்பான். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயம். அவன் வந்து ரொம்ப அவனுக்கு தெரியும் அடுத்ததும் ஃபெயிலியர் தான் அப்படின்னு அவனுக்கே தெரியும். பட் ஸ்டில் அவன் முயற்சி கைவிட்டிருக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா லாஸ்ட்ல அவனுக்கு அந்த இன்டர்வியூ இது கிராக் பண்ணும்போது கூட அவன் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு அது என்னன்னு தெரியாது. பட் ஆனா நான் எப்படி அது கத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் வந்து செருப்படி வாங்கியிருப்பான். அவனுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துப்பான். ஆனா அது நான் எப்படி அது எனக்கு கத்துக்க தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ என்னை நம்பி ஒரு டைம் சான்ஸ் கொடு அப்படி இப்படி சொல்லிட்டு இது பண்ணுவான். அவன் லைஃபே வந்து ரொம்ப கோளாறான ஒரு செருப்படியில தான் போயிட்டு இருக்கான். ஆனா அப்பயுமே அவனால அது ரொம்ப ஃபன்ஃபுல்லா எடுத்துக்கணும். அது வந்து அவன் அந்த லாஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அந்த இன்டர்வியூல வந்து ஒருத்தவனுக்கு வந்து வேலை கிடைக்கல. இல்ல அவன் வந்து நல்லா ஒரு செகண்ட் படம் யாராச்சும் பார்க்கலனா ஸ்பாயிலர் ஆகட்டும் இந்த டிஸ்கஷன். அதான் படம் யாராச்சும் பார்க்கலனா போய் தயவு செஞ்சு பாத்துருங்க. ஏன்னா பெரிய ஸ்பாயிலர் ஆக போற டிஸ்கஷன் ஃபுல்லாவே ஒரு ஸ்பாயிலர் ஃபுல் டிஸ்கஷனா இது இருக்கும். ஓகே நீ கண்டினியூ பண்ணுங்க. ஐயா அப்படி சொல்லிட்ட பிறகு எப்படியா சரி பட் ஸ்டில் அவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணு பரவாயில்ல ஸ்பாயில் பண்ணு ஏன்னா ஸ்பாயிலர் கொடு அவ்வளவுதான்.
வேணானாங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த பாட்டை மட்டும். அப்படின்னா மொத்த ஆடியோவே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ப்ரோ யோ பேசுங்க bro. ஏயா தயவு செஞ்சு பேசியா, உனக்கு கோடி புண்ணியமா போ உனக்கு. எடுத்தோடனே முற்றுப்புள்ளி வேணான்னு பேசினது இவர் தானே. சொல்லுங்க. ஐயா அதுல வந்து அவன் சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாயா. அது அவன் லைஃப் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், டிராஜிக்கலா இருக்கும். டிராஜிக்கலா லைக் ரொம்ப அவனுக்கு எல்லாம் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒய்ஃப் விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ஃபெயிலியர்லயே இருக்கிறான் அப்படிங்கறதுனால அவனுக்கு அடுத்தது ஒரு பையன் இருக்கான். ஹி நீட்ஸ் டு இன்ஸ்பயர் ஹிம் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும் அவனுக்கு. ஆனா அவன் வாழ்க்கை ஃபுல்லா செருப்படிதான் அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம யூஸ்வலா யாரா இருந்தாலும் கை விட்டுருப்போம். பட் அவன் வந்து அது காமெடிக்கல் சென்ஸாவே அதை எடுத்துட்டு போயிருப்பான். அவனுக்கு வந்து அது எப்படி சொல்றது, அந்த அந்த இன்டர்வியூவர் வந்து ஒருத்தவனுக்கு அந்த வேலை கொடுக்கறத பத்தி ஒரு ஒரு சும்மா ஒரு மாக்கிங்கான ஒரு ஜோக் அது. பட் தென் லைக் அவர் வந்து ஹி மஸ்ட் ஹவ் ஹேட் அ நைஸ் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு அவன் அவரு. சொல்லுவான், நீ நினைச்சு பாரு, இப்ப நீ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற, உன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து ஒரு ஷர்ட் இல்லாம இந்த ஆமா, மாதிரி நடந்து வரான். அவனை நான் செலக்ட் பண்ணோம்னா என்னவா இருக்கும்னு நினைச்சு பாரு, நீயே சொல்லு. அதான் அதான் அப்படின்னா அவன் சூப்பர், அவன் பேண்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேண்ட் போட்டு வந்தானு நினைச்சிருப்பான்னு சொல்லுவான். ஆமா, ஆமா. அது ஒரு நல்ல இதுதான். அவனை அவனை மார்க் பண்றான். பட் நம்ம வந்து ஸ்டில் இருங்க, அவன் நம்ம வந்து ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ஒரு டிஸ்கஷன் ஸ்டோரி போன் பை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐயா நம்ம அப்புறமா ஃபுல்லா நம்ம ஸ்டோரியே அதுக்கு போக வேணாம் அப்படின்னு நுவான்சஸ் நினைக்கிறேன். பேசலாம். ஃபுல் ஸ்டோரி இல்ல வேணாம். ஸ்டோரியா கரெக்ட். போடலாம் போடுங்க. ஃபுல் ஸ்டோரி வேணாம். கிரீமி பாட்டு மட்டும் இப்ப அங்கங்க ஆமா. ஹைலைட்டா இருக்கும், அதை மட்டும் சொல்லு. இந்த படத்துல முக்கியமான விஷயம் தம்பி, இந்த த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம்னு ஒண்ணு இருக்கு. அது கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? நம்ம கூட என்ன சொல்லி சேல் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த அமெரிக்கன் ட்ரீம்னு. அமெரிக்காவுக்கு போனா நம்ம எப்படியாச்சும் பொழைச்சுக்கலாம்னு ஒரு இருக்கும். அமெரிக்கால இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு, ஆனா அங்க இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா, நீ நீ ஒரு வேலை இல்ல, நீ 2 பேர் இல்ல, அப்பா, அம்மா 2 பேரும் 2 வேலை பார்த்தாதான் உன்னால அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு ஆமா. இருக்கும். அங்க ஏன்னா வந்து அங்க இருக்கிறது ஆமா. சொல்லுங்க. ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. இல்ல என்னன்னா, நான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க. எனக்கு யூஎஸ் வந்து ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காத ஒரு கண்ட்ரி அது. நான் அந்த குழந்தையா இருக்கும்போது இருந்தே அது எனக்கு அந்த 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 ஊரே பிடிக்காது. அது அது என்ன ரீசனோ தெரியல. பட் போக போக அது மேல இந்த வெறுப்பு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு எனக்கு, அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரிய பார்த்தா மட்டும். அது ஏன்னு தெரியாது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஎஸ்ல இருக்கும்போது இனிஷியலா போகும்போது எல்லாம் ஊன்ட்டு போனானுங்க. அங்க போயிட்டு மச்சான் பிச்சைக்காரனோட மோசமா இருக்கு, சத்தியமா சொல்றேன் அப்படிதான் சொல்றாங்க என்கிட்ட. பிச்சைக்காரனோட மோசமா, அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அங்க லைஃப். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி லைக் பாட் பை அ கேஷ். நீ வந்து எல்லாத்துக்குமே கேஷ் வச்சிருக்கணும். நீ அங்க உனக்கு எதுவுமே ஃப்ரீ கிடையாது. உனக்கு இங்க நம்ம நம்ம கம்பேரிட்டிவ்லி அங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துதான் அவங்க இதுவே பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் இருப்பானுங்க லூஸ் பசங்க, இந்த மாகா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. பட் அவனுங்க இல்லாம நீங்க எவனா கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அவங்களுக்கு வந்து இந்தியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா, அவங்களுக்கு ஒரு ஒரு இல்னஸ் இருக்கு அப்படின்னாலும் ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட தாட்ஸ். இங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது அமெரிக்காங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்ட்ரி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்க போனா அது வெறும் குப்பை காடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கே சரி, நியூயார்க்கு ஒரு காலத்துல எல்லாம் வெறும் குப்பை காடு, குப்பைமேடு தான். அந்த குப்பைமேட்டை அப்படியே அப்படி டெவலப் பண்ணிட்டானுங்க. பட் ஸ்டில் இப்ப போனாலும் அந்த நியூயார்க் சிட்டில உங்களால நடக்கவே முடியாது. இட்ஸ் வெரி ஓவர் கிரௌடட் சிட்டி. நாத்தம் அடிக்கும் அந்த அந்த சிட்டிக்குள்ள நடந்தீங்கன்னா. அதுவும் இல்லாம ஃபுல்லா ஃப்ராட்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எவனையும் நம்பி எதையும் போய் பேச முடியாது. நம்ம நம்ம ஊர்ல வந்து இது பண்ற மாதிரிலாம் அங்க நீங்க ஜென்ரலா போய் இப்போ ஒருத்தன் ஹாய் சொல்றான் நைஸா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் போய் நைஸா இருந்தீங்கன்னா செத்தீங்க நீங்க. ஓப்பனா இப்போ சொல்றேன், செத்தீங்க. அங்க இன்னொரு விஷயம், மோசமான விஷயம் என்னன்னா, இந்த ஹெல்த் கேர் அப்புறம் இந்த பப்ளிக் என்ன சொல்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றீங்களே, இந்த கவர்மெண்ட்ஸ்ல இருந்து குடுக்குற எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ஆமா, கேர் எல்லாமே இன்சூரன்ஸ்னு சொல்லுவானுங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் இருக்கும், பெரிய பிரச்சனை ஆமா, இருக்கும். அதனால அது அது ஆமா. இன்சூரன்ஸ் பயந்துங்கன்னே நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகாம இருப்பானுங்க. அது ஒரு பிரச்சனைங்க. ஏன்னா நான் வந்து இல்ல ஒரு யூஜி படிக்கும்போது இன்சூரன்ஸ். இருங்க நான் சொல்லிடுறேன். நான் யூஜி படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போனப்போ, இந்த மெடிக்கல் பில்லிங் இருக்கும் யுஎஸ் கம்பெனிஸ்க்குலாம். யுஎஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து காச வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பே பண்ண வைக்கணும். அது நான் அந்த மாரி ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். இப்போ கூட நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க யுஎஸ் ஷிஃப்ட்ல. அந்த மாரி நான் வேலை பார்த்தேன். அப்பதான் எனக்கு இவனுங்க சிஸ்டமே தெரிஞ்சுச்சு. இவனுங்க என்னென்ன எப்படி பண்றானுங்க? எதற்கு எவ்வளோ சார்ஜ் பண்றானுங்க? ஒரு சின்ன ஆமா. ஒரு இன்சூரன்ஸ்க்கு எத்தனை டாலர்ஸ் பில் அடிக்கிறானுங்கன்னு பார்த்தேன். இன்னொரு விஷயம், அங்க மெட்டர்னிட்டி லீவுன்னே பெருசா கிடையாது. ஆர்கனைஸ் செக்டாருக்கோ, இன்ஆர்கனைஸ் செக்டாருக்கோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 1 வாரமோ, 4 வாரமோ இருக்கும். இட்ஸ் நாட் ஷூர். அப்படிதான் 4 வாரம்லாம் கேள்விப்பட்டேன். இல்ல. 4 வாரம் எங்க இருக்குது? 4 வாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி கம்பெனி குடுக்க மாட்டான். 4 வாரம்லாம் குடுக்குற மாரி இருந்தா நீ அவங்கள வந்து பெட்டு வேற போட்டு மாரி ட்ரீட் பண்ண ஆஃபீஸ்க்குன்னு ஆரம்பிச்சுருவான். சொல்லிருவானுங்க. ஆமா.
அந்த மாரி ஒரு நெலைம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அந்த மாரி ஒரு ஒரு வேல இல்ல 2 வேல ஒரு சேல்ஸ் ஃபீல்ட்ல இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு நல்லா வேல பார்த்துன்னு போற இடத்துல. அப்ப யாரோ ஒண்ணு சொல்லிருவாங்க. இந்த மாரி இந்த பொருள் ஒண்ணு இருக்கு. இத நீ வித்து இத இத நீ 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 கை காசு போட்டு நீ வாங்கி, நீ இத வித்தீன்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லிருவாங்க. என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க ஒரு ஸ்கேனர் மாரி ஒரு போர்ட்டபிள் ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாரி. அல்ட்ராசானிக்கோ எக்ஸ்ரே வாட்டெவர். அத நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் பிட்ச் பண்ணி நீ விக்கிற மாரி இருக்கும். அத நீ காசு போட்டு இத்தன வாங்குன்னு சொல்லுவானுங்க. அத நம்பி இருக்க காச போட்டு வாங்கி பெருசா அத யாரும் வாங்காம, அது ஒரு பிரச்சனை இல்லப்பா. ஒய்ஃப்ன்னு ஒரு வேல பார்த்துப்பாங்க. இவங்க எல்லாம் வேற வழி இல்ல. ஆப்வியஸா குழந்தைய டே கேர்ல விட்டு போவாங்க. அந்த அந்த சீனே ஒரு மாரி ரொட்டீனா போயின்னே இருக்கும். ஒன் ஃபைன் டே அப்ப ஒருத்தன் ஒரே நாள்ல அவனுக்கு வேலையே பெருசா இதுவாயிடுது. அந்த வேலைய வேலையில ஒரு பிரச்சனை. ஒய்ஃப் விட்டு போயிடுறாங்க. கையில ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்கான். உனக்கு வீடு நீ காலி பண்ணி வீடும் இல்ல உனக்கு தங்கறதுக்கு. உன்னால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ ஒரு ராக் பாட்டம் ஹிட் ஆயிட்டு, இதுக்கு மேல உன்னால வாழ்க்கையே ஒண்ணும் முடியாது. ஒரு சப்பர்பன்ஸ்லலாம் சப்வேலலாம் இருப்பாங்க அவங்க. சப்வே ரெஸ்ட் ரூம்ல கரெக்ட்டா? இந்த மெட்ரோ ரெஸ்ட் ரூம்ல. அந்த மாரி ரெஸ்ட் ஒரு யாரு? சீன் லைக் அவன் வந்து லைக் அந்த அவன் பையனோட தங்க வேற இடமே இல்லாம ரெஸ்ட் ரூம்ல இருப்பான். ஆமா, ஆமா. அப்போ ஒருத்தன் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒருத்தன் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். லைக் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சீனா இருக்கும் அத பார்க்கும்போது அது. அதெல்லாம் எனக்கு என்னய்யா இது இப்படி இருக்கேன்னு தோணும். அப்புறம் அவனுக்கு ஒண்ணு ஜாப் இன்டர்வியூ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வந்துருவான். அப்புறம் அந்த இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, "இது ஜாப் இன்டர்வியூ இல்ல. இது ஒரு இன்டர்ன்ஷிப் மாரி. நீ இத்தன மாசம் 1 மாசம் நீ வொர்க் பண்ணி நீ இதுல கரெக்ட்டா வொர்க் பண்ணா உன்ன பெர்மனன்ட்டா மாட்டுவோம்ன்னு" சொல்லுவாங்க. அப்போதான் அவன் உட்காந்து அவனுக்கு கிடைக்க ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண மாட்டான் அவன். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஒரு சும்மா போவான். அவன் போனப்போ என்ன பண்ணுவான், இந்த மாரி பேசி பேசி நேர்ல வர வச்சுருவான் அவன். அந்த பணக்கார வீட்டுக்கு போயிடுவான் இவன் பையனோட. போனதுக்கப்புறம் சொல்ல, "இல்ல நான் ஆக்சுவலி ஏதோ வாங்குற ஐடியா இல்ல எனக்கு. பட் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட. அதனால எனக்கு கால் பண்ணி யாராவது உன்ன சும்மா உன்ன கூப்பிட்டு ஏதோ சொல்லுவான். சரி நான் அந்த மாரி ஒரு ஃபுட்பால் மேட்ச்சோ, பேஸ்பால் மேட்ச்சோ நான் போறேன். நீ வேணா கூட வரியா என் கூட பார்க்கறதுக்குன்னு சொல்லும்போது, அவன் ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொல்லுவான். ஆனா பையன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அந்த அந்த பணக்காரன் கூட்டின்னு போயிடுவாரு. மேட்ச்சுக்கு வான்னு சரி பரவால்ல வா உன்ன விஐபி சீட் கூட்டின்னு போன்னு சொல்லி கூட்டின்னு போயிடுவான். இவன் அங்க போயிட்டு சும்மா இருக்க மாட்டான் அவன். சரி நம்ம சேல்ஸ் போயிடுச்சே. நமக்கு இவன் இந்த ஆள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விடமாட்டான் அவன். அங்க அந்த விஐபி கேலரிக்கு எல்லார்கிட்டயும் கான்டாக்ட் டெவலப் பண்ணி அங்க ஒரு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அந்த இன்டர்ன்ஷிப்ல பண்ற இது. ஐ திங்க் அவங்க ரியல் எஸ்டேட் தானே இல்ல ஸ்டாக் புரோக்கர்ஸாயா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. ஐ திங்க் ஸ்டாக் புரோக்கர்ஸ் நினைக்கிறேன் அவங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான். கரெக்ட். ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான். தான். ஓகே. அங்க வந்தவங்க எல்லாமே ஹை ப்ரொஃபைல் ஆளுங்க தானே! விஐபி கேலரில இருக்கிறவங்க. அவங்க கிட்ட ஆமா. பேசி அங்கேயே சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். எனக்கு எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சீன் எப்பவுமே ஒரு ஹோப் குடுக்குற சீனு எனக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னோட ரியல் லைஃப்ல சில விஷயங்கள நான் ஃபேஸ் பண்ண ஒரு கரியர் வைஸ்லயும் சரி, இல்ல என்ன ஒரு செட்பேக் ஆனாலும் நான் அந்த சீன மட்டும் ஸ்கிப் பண்ணி வச்சு போட்டு பார்ப்பேன். என்னன்னா, அந்த விபி கூப்பிடுவாரு. "நீ வா" சொல்லி அந்த இன்டர்ன்ஷிப்போட கடைசி நாள் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவாரு. "எப்படி இருக்கு உன்னோட இந்த 1 மாசம் எப்படி போச்சுன்னு?" சொன்னேன். ரொம்ப நல்லா போச்சு." ஆ ஏதோ ஒண்ணு சொல்லுவான் அவன். இந்த மாரி வொர்க் பண்ண இருந்துச்சுன்னு. ஓகே. வுட் யூ லைக் டூ கன்டின்யூ ஆஸ் அ பெ மெம்பர்ன்னு ஏதோ கேட்பான். அதுக்கு இவன் ஒரு ரியாக்ஷன் குடுப்பான் வில் ஸ்மித்து. சத்தியமா அவன் அவன் ஒரு மாரி அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனா ஒரு மாரி இது வந்துரும் அவனுக்கு. முட்டின்னு வந்துரும். ஆனா முன்னாடி அழ முடியாது. ஒரு இதுவா இருக்கு. அப்போ ஓகே. இஃப் யூ வாண்ட் டூ கன்டின்யூ யூ கேன் ஸ்டில் யூ கேன் ஆல்வேஸ் பி கன்டின்யூ சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் ஓகே நமக்கு வேலை கிடைச்சிச்சுன்ற ஒரு ஹோப் வரும் அவனுக்கு. அப்போ எந்திச்சு போம்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படின்னா இவன் கையில காசு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மிஷின் அந்த விக்கிற 2 மிஷின்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் ரிப்பேர்ல இருக்கும். அத மட்டும் எப்படியும் இவனே காசு போட்டு சரி பண்ணி வித்துட்டு அந்த காசு கையில வச்சிருப்பான் கொஞ்சம். அதுல $5 $10 என்னமோ இருக்கும். ஏன்னா அத வச்சு மாசம் ஃபுல்லா ஓட்டி ஆகணும். ஏன்னா இந்த இன்டர்ன்ஷிப்ல அவனுக்கு காசு கிடையாது அவனுக்கு. பையன் வேற இருக்கான். அப்பன்னா டக்குன்னு அந்த சீனியர் மேனேஜர் என் டாக்ஸி கட் பண்ணோம். என்கிட்ட காசு சேஞ்ச் இல்ல. உன்கிட்ட சேஞ்ச் இருந்தா குடுன்னு சொல்லிட்டு ஒரு $10 வாங்கிடுவாரு. $10 $5 அவன் வேற ஐயோ என்கிட்ட நான் ஓடி போய் எடுத்துட்டு வரேன். குடியா நான் திரும்பி குடுத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா இவனால இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீனியர் மேனேஜர் என்ன நெனச்சுப்பாரு நம்மள இருக்கிறத குடுத்துருவான். குடுத்துட்டு ஃபீல் பண்ணுவான். ச்சே இந்த காசும் போச்சே சொல்லிட்டு. அப்போ இந்த வேலை கிடைச்சிச்சு சொல்றப்போ, அந்த சீனியர் மேனேஜர் கூப்பிட்டு அந்த $10 திரும்பி குடுப்பாரு. நான் மறக்கல என்னைக்குமே சொல்லுவாரு. அத வாங்கிட்டு அவன் கீழ வந்துட்டு அந்த பாட்வேல ஒரு மாரி கைய மூடிட்டு ஒரு சிரிப்பான் அவன், அழுவான். என்னென்னவோ பண்ணுவான். எனக்கு பார்க்கவும் ரொம்ப ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேபி எவ்ரி செட்பேக்ஸ்க்கும் ஒரு கம்பேக் இருக்கு. அது ஆமாய்யா. அது அது அந்த அந்த பார்ட் உண்மையாலுமே செம்ம இதுவா இருக்கும். நமக்கு அது ஒரு ஹோப்பும் தரும். பிளஸ் நீ வந்து இது அது ஒரு லெசன் கூட ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து ஒரு
எப்படி சொல்றது? இன்னொருத்தவன் லைஃப்ல நடக்கும்போது நமக்கு இந்த போட்டு காமிச்சு, இந்த மாரி உன் லைஃப்லயும் இருக்கும். செருப்படி வாங்குவ. ஆனா அதுலருந்து கத்துப்ப அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அது. ஏன்னா அவன் அவன் வந்து அதான் நீங்க சொன்ன மாரி, அவன் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவனுக்கு வந்து லூஸ் பண்ணவே இஷ்டம் இருக்காது. நம்ம வந்து ஆ இப்ப நமக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நம்ம எதிர்பார்த்த மாரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? மனம் மனம் த ஒரு மாரி மனம் தளர்ந்து ஒரு மாரி வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவான். பட் ஆனா அவன் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், அத ஆப்டிமமா யூஸ் பண்ணணும். அவனோட பெஸ்ட்ட அதுல குடுக்கணும். நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னு தான் அவன் அதுல வொர்க் பண்ணியிருப்பான். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் ஒரு மொமெண்ட் அது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம பெர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, எதனா ஒரு பர்ட்டிகுலர் திங் நமக்கு நடக்கல, நமக்கு வந்து அது வெக்ஸிங்கா இருக்கு அப்படின்னா, டக்குன்னு எடுத்த நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கிவிங் அப். ஸோ டக்குன்னு அப்படியே விட்டுருவோம். அத பத்தி யோசிக்கிறது, யோசிச்சு யோசிச்சு வலிக்கும். ஆனா அந்த வலிய மட்டும் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அதுக்கு அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுத்திருக்க மாட்டான். ஆனா அவன் அப்படி இருக்கவே மாட்டான். அவனுக்கு வலிச்சிருக்கும். அந்த வலியோட அவன் வொர்க்கும் பண்ணுவான். அதோட அட்மோஸ்ட் அந்த ஃப்ரூட் தான் அந்த அட்மோஸ்ட் சக்சஸ் ஆன அந்த இதுதான் வந்து குடுப்பாங்க லாஸ்ட்ல. அவன் அத ரொம்ப அந்த அந்த வால் ஸ்ட்ரீட் முன்னாடி நிந்து அவன் அந்த அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ்ல அவன் இருக்கும்போது, நான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கண்ல தண்ணி வந்துச்சு. ஓப்பனா சொல்லலாம் அந்த லாஸ்ட்ல. அது சரியான சீன் அது. அது நமக்கு நமக்கே தெரியாம ஒரு அ நம்ம நம்ம பெர்சனலா ஜெயிச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி ஒரு ஒரு ஃபீல் அது. ஆமாய்யா. இதுக்கு முன்னாடி நெறைய படங்க நம்ம பார்த்திருப்போம். ஹீரோ வந்து கஷ்டப்பட்டுருப்பாரு. மோட்டிவேட் பண்ற மாரி, "பார்றா நான் மோட்டிவேட் பண்றேன் பார்றா" ஒண்ணுன்னு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கனெக்ட் ஆவாத மாரி இருக்கும். ஆனா ஜெயிச்சுட்டு என்னமோ நம்மளே ஜெயிச்ச மாரி ஒரு பெர்சனல் கனெக்ட் இருக்கும். ஆமா, அது எப்படி இருந்தா தெரியல ஆமா. இந்த படத்துல. அது ஒரு சூப்பரான ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலா அந்த அந்த படமே. அது பெர்சனலாவும் கனெக்ட் நம்மள பெர்சனலா கனெக்ட் பண்ணும். அது ஏன்னா, இவன் வந்து ஒரு பெரிய மத்த மத்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுல வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க. ஆ அவன் வந்து ஒரு காமன் மேன் மாரி இருக்க மாட்டான். அவன் வந்து எப்படின்னா, இப்ப தோனி படம் எடுத்தீங்கன்னா, அவரு வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அவரு என்னென்னலாம் கடந்து வந்தாரு. கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது பெர்சனலா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அது தாண்டி இருக்கிறவங்களால அத வந்து இதுவா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த படத்த. அவங்களால இது பண்ண முடியும். பட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல அவன் ஒரு காமன் மேன். அவன் வந்து ஒரு காமனா எப்படி இருக்கிறானோ, அதே மாரி ஒரு ஒரு மேன். அவனுக்கு வந்து ஒரு ஒரு புரோக்கன் லைஃப் இருக்கும். அந்த புரோக்கன் லைஃப்லருந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளிய வரான். அவன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகுறான் அப்படிங்கிறது தான் அந்த கதையே. ஸோ அது இந்த பெர்சனலா அது அதனால கனெக்ட் ஆகுதோ அதுவும் அது அப்படிங்கிறது. கரெக்ட்யா. இந்த டோனி, இந்த ஜெர்சி இந்த மாரி படங்கள்ல இந்த நார்மல் ஸ்போர்ட்ஸ் மூவியா இருக்கட்டும், இந்த மோட்டிவேஷனல் மூவியா இருக்கட்டுமே, அதுல மெயினா ஒரு விஷயத்த காட்டிருவாங்க. என்னன்னா, ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்கில்ஃபுல்லா ஒரு பெர்சனா ஆ இருந்துருவாங்க. ஆமா, ஆனா, இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படி காட்டல. இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கிற இந்த மெயின் கேரக்டர் இருக்கார்ல, அவன் நம்மள்ல ஒருத்தனா இருப்பான். அவன் அவன் ரொம்ப ஒரு குறைகள் நிறைந்த ஒருத்தனா இருப்பான் அவன். அவன் தப்பு ஆமா, பண்ணியிருப்பான், தப்பான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பான், வைஃப் அவன விட்டு போயிருக்கும், பையன ஒரு 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 மெயினாவே அவன் 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 ஒரு சாதாரண ஆளு. ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளாஸ். ஃப்ளார். ஆமா, அவன் அப்படி இருக்கும்போது, அவன் நம்மள்ல ஒருத்தனா காட்டுவான். ஆனா இந்த டோனி மாரி படம் காட்டும்போது, சரி டோனி என்னதான் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும், அந்த ஸ்கில் லெவல்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம டோனி ஆயிட முடியாது. அந்த லெவல்ல வேற எவனோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி மோட்டிவேஷன் வெளிய இருந்து வருதே தவிர, இது உள்ள இருந்து வராது நமக்கு. டோனி மூவியோ, ஜெர்சி மூவியோ, இல்ல எனி ஸ்போர்ட்ஸ் மூவியோ, ஏன் ராக்கியே பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்ல ஹீரோ வந்து ஒரு பயங்கர ஸ்கில்டான ஒரு பெர்சன். அவரு இஸ் a காட் சோசன் கிஃப்டட் அந்த மாரி காட்டிருவாங்க. ஆனா இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல அவன் நம்மள்ல ஒருத்தனா இருந்து காட்டுறாங்க அத. அதான் கனெக்ட் ஆவுது. ஆமா, ஆமா. இதுதான் சரி பர்சூட் ஆஃப் சூப்பர். ஹாப்பினஸ் பத்தி எங்களோட சமர்ப்பணம். அடுத்த படம் என்ன படத்த பத்தி யார் பேச போறாங்க முடிவு பண்ணுங்க. நான் அமைதியாயிட்டேன். என்னய்யா சத்தமே இல்லாம இருக்கு. யோ இருக்கீங்களா இல்லையாய்யா? மோனா நீங்க பேசுறீங்களா? ஐயா இருங்க. ஐயா ஏதோ ஷூரி ஏதோ ஐயா சொல்ல ஒரு வந்த நிமிஷம். மாரி இருக்கு. ஐயா சூரி சாரியா. ஓகே, மியூட்ல தான் ஓகே, இருக்காங்க. ஓகே. யோ இல்லையா ஷூரி இப்ப அன்மியூட் பண்ணியிருந்தாங்கய்யா. நான் பார்த்தேன்யா. ஐயா ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஷூரி ஐயா? பிளிங்க் டாய்ஸ். பிளிங்க் டாய்ஸா? ஓகே. சூர்யா இருக்கீங்களா? இருக்கேன். அன்மியூட் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். சூப்பருங்க. நீ சூப்பர்யா. பேசியா? நான் இப்பதான்யா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அதுக்குன்னு இப்படி ஓப்பனா சொல்லாதயா நீங்க. ஐயா படம் தான் சொல்லணுமா? இல்ல ஏதாவது ஏதாவது சீரிஸ் மாதிரி கூட சொல்லலாம்ல? ஓகே தாங்க. என்ன ஓகே வேணா தானே? சொல்லுயா. நீங்க மெட்டி வலி என்ன பத்தி கூட பேசலாம்? பேசுங்கயா. கருமம். இது நீ பேசியாமாண்ணா? நான் அப்படியே வந்துடுறேன். நான் வந்து ஒரு 3 வச்சிருக்கேன். ஒண்ணுன்னா சொல்லவா? மொத்தமா சொல்லிடவா? ஒண்ணு ஒண்ணா ஐயா சொல்லுங்கய்யா. ஒண்ணொண்ணா சொல்லுங்க. ஓகே. ஒண்ணொண்ணா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் பாட்காஸ்ட் குட்டியா டைம் இழுக்க முடியும்.
சூப்பருங்க, சூப்பர். ஐயா என்னன்னா லைக் இந்த படத்த பார்த்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட்ல பஸ் டிராவல் பண்றதே செம்ம பயமா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. யாராவது கெஸ் பண்ணுங்களேன் எந்த படம்னு? இங்கேயும் போடுமா? எக்ஸாக்ட்லி. அத பார்த்துட்டு எனக்கு பஸ் குலுங்கும் போதெல்லாம் ஐயோ அம்மா அப்புறமா தான் இருக்கும். அதான் எனக்கு நீங்க இப்படிதான் இம்பாக்ட். என்னதுங்க? இல்ல அது இல்ல ஒண்ணும் இல்ல. உண்மைதான். சாரியா. அது கொஞ்சம் மார்க்கிங்கா இருந்துச்சு. வேணாம். நீங்க சொல்லுங்க. இல்ல பரவால்ல. ப்ளீஸ் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. எங்கேயுமே அது போதும். சரி. கமான். அது வந்து ஜாங்கோக்கும் ரொம்ப பிடிச்ச படம் யாரு? அப்படியா? ஏன்? ஆமா. ஆமா அதுவும் ஆமாயா. அந்த 2 பஸ் மோதும்போது நடுவுல ஒருத்தன் மாட்டுவான் தெரியுமா? அந்த சீன் அவனுக்கு ஆமா. ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐயையோ! எனக்கு ஒரு லவ் ஜோடி பிரிஞ்சுச்சுல, ஜாங்கோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் எனக்கு வந்து பக்கத்துல உட்கார்ந்து காதுல கை வச்சு சந்தோஷமா இருப்பான் அவன். அது ஐயா. அது நம்மளுக்கு சரி. எப்பவுமே அந்த மாதிரி ஃபேவரட்னா ராஜா ராணி தாங்கியா. அந்த கார் இடிக்க, நசீரா பறக்க செம்மையா இருக்கு நசிராவா? பாட்டு. இல்லையா? நசீராவா யார் அந்த நசிரியாடா. யாரையா நசியா? யார் அந்த நசீரியா நசியா? நசிரியா. நசீரியா. நசிரியா. நல்லா பிறந்தாங்க அந்த அம்மா. அதுல இருந்து நான் டிக்கெட்லாம் புக் பண்ணேன்னு வைங்களேன், ஃப்ரண்ட்லயே புக் பண்ண மாட்டேன். எதர் கடைசியா இருக்கணும், நடுவுல இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் பின்னாடி வந்து இடிக்கும் பரவாயில்லையா? சாமி. அதுல அந்த சரி, மேல படத்த மேல பார்த்து சொல்லுங்க. அதான் அது ரொம்ப ரொம்ப ஹாரிஃபிக்கா இருக்குங்க. அந்த நசுங்கி சாவறதெல்லாம் ரொம்ப கோரா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து அதை விட பயந்த கொடுமை, புதுசா கல்யாணம் ஒருத்த பொண்டாட்டி ஊருக்கு போனா, ஐயோ! இன்னும் கொஞ்சம் நேரத்துல அங்க வந்துடுறேன், பாவமா இங்கேயே இருக்கும். இறங்கிடுறேன். எல்லாம் ரொம்ப ஐயா ஒரு ஒரு ஆக்சுவலா அந்த பஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சுவல் ம். இன்சிடென்ட் அது. ஐயய்யோ! ஐயா, இது வேறயா? அது அந்த ஜஸ்ட் பஸ் அனதர் ஆக்சிடென்ட் டியூஸ்டே இன் தமிழ்நாடுங்கய்யா. வார ஐயோ! ஏதாச்சும் மிஸ் அப்படி ஆகுங்கய்யா. வாரத்துக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுடியா நம்ம ஊர்ல. அது என்னமோ உண்மதான். ஆமாங்கய்யா. இப்போ ரீசென்ட்டா நாங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி இருந்தோம். அந்த பஸ்ஸ பத்தி ஒரு நியூஸ் வந்து ஒரு 2 வாரம்க்கு அப்புறம் வருது. இந்த மாரி இந்த பஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூட்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்டின்ட்டு. அத பார்த்துட்டு எந்த பஸ் எடுத்தாலும் நான் கொஞ்சம் பகீர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆகாதுங்களா? ஆமா. என்ன சுத்தி சரி ஆவணும்னு இருந்தா எதுல போனாலும் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பயத்த விட்டு பஸ்லயே போய் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப என்னைய வந்து மென்டலா வந்து ரொம்ப பயமுறுத்தி வச்ச படம்னா எங்கேயும் எப்போதும் தான். ரொம்ப இது பண்ணுச்சு. அப்புறமா லைக் நீங்க இப்ப பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் சொன்னீங்கல்ல, அதே மாரி வந்து லைக் ஒரு ஃப்ளாட் கேரக்டரே வந்து ஹீரோயினா வச்சு ஒரு சீரிஸ் வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து ஃப்ளீபேக்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த பாட்காஸ்ட் பேசலாம் அப்டின்ட்டு வரும்போது, நான் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கட்டுமா அப்டின்னு சொல்லி தான் கேட்டேன். பட் வந்து அது சில பல கிரைட்டீரியாஸ் மீட் பண்ணாததுனால என்னைய வந்து அந்த பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. என்ன பிரச்சனைனா அந்த நாங்க ஆ சொன்னோமா இல்ல நீ ஏன் வைக்கலையா? நாங்க தான் சொன்னோம். வைக்க வேணாம்னு சொல்ட்டாங்க என்ட்ட. நான் ஓ! ஏங்க எனக்கு அது வச்சா அந்த கேரக்டர் தான் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தேன். பட் அப்புறம் இல்ல அது வந்து அ கேரக்டர் ஆஃப் கலர் இல்ல அப்டின்ட்டாங்களா. அதனால சரி ஓகே கைவிடப்பட்டுருச்சுன்னு விட்டுட்டேன். அது எப்டின்னா லைக் ஒரு பொண்ணு லைக் என்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணியிருப்பா. லைக் வந்து ஒரு ப்ரீஸ்ட லவ் பண்ணுவா. ஓகேவா? அந்த ப்ரீஸ்ட் எப்டின்னா ப்ரீஸ்ட்லாம் லவ் பண்ண ஐ மீன் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது அவங்க பண்ணக்கூடாது. ஆமா. அது அவள அந்த மாரி ஒரு ப்ரீஸ்ட லவ் பண்ணுவா. அவ ஃப்ரெண்ட வந்து பிட்ரே பண்ணியிருப்பா. நெறைய லைக் அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆகுற மாரி இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அந்த ஸ்டெப் மதரே பிடிக்காது அவளுக்கு. ஸ்டெப் மதர்ன்னு சொல்ல முடியாது. லைக் அவங்க என்ன கல்யாணம் ஆயிருக்க மாட்டாங்க. பட் கேர்ள் ஃபிரெண்ட் மாரி இருப்பாங்க அந்த அப்பாவுக்கு. ஒரு மாரி லைக் என்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணுவா. லைக் ஒரு நார்மலா நம்ம இருப்போம். ஐயோ! என்ன சொல்லிட்டு அதான் இது அவங்க காட், அப்பாக்கு ஒரு ஸ்டெப் அஃபேர் மதர், இருக்கும். ஓகே. ஓகே. எப்புட்னா லைக் திருடுவா. எப்படி திருடுவான்னா, அ அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்டாச்சு மாரி லைக் ஏதோ சம்திங் ஏதோ அவங்க அம்மா ஞாபகமா ஒரு சவெனர் மாரி இருக்கும். அத வந்து அந்த ஸ்டெப் மதர் வந்து வச்சிருக்கும் போல. அத திருடிட்டு ஓடி வருவா. லைக் ரொம்ப ஒரு மாரி ஃப்ளாடான கேரக்டர் ஓகே. பட் அவள வந்து ரொம்ப வந்து நல்லா காட்டியிருப்பாங்க அந்த சீரிஸ்ல. ரொம்ப ரிலேட் ஆகுமா, எனக்கு அதனால இந்த ஃப்ளீபேக்ன்ற சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். Amazon Primeல இருக்கு. யாராவது சான்ஸ் கிடைச்சா போய் பாருங்க. லைக் அவ ரொம்ப எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு ப்ரீஸ்ட்ட லவ் பண்ணுவா. அந்த ப்ரீஸ்ட் அப்படின்னா லைக் 2 பேத்துக்குமே புடிச்சிருக்கும். பட் சின்ஸ் இஸ் எ ப்ரீஸ்ட் அவரால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, லைக் திருப்பி கல்யாணம்லாம் அவரால பண்ண முடியாதுல்ல. சோ தே ஹேட் டூ பார்ட் தேர் வேஸ். அதெல்லாம் ரொம்ப லைக் நார்மலா காட்டியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால ஃப்ளீபேக் நான் என் லைஃப்ப வந்து லைக் ஓரளவுக்கு ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்ண வச்சது வந்து ஃப்ளீபேக்குங்க. அப்புறம் எங்கேயும் எப்போதும். என் பார்ட்ல இருந்து இதுதாங்க. வேற யாருக்கு ஏதாவது சொல்லணும்னா அப்படியே கண்டிப்பா. நான் சொல்லவா? சொல்லு. ஓகேயா. ஸோ இந்த மூவி பத்தி நான் ஆல்ரெடியே சில ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த மூவி வந்து ஒரு லெபனீஸ் மூவிங்கயா. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பர் நாம். எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரியல. படம் பேர் வந்து கேப்பர் நாம். 2018 வந்துச்சு. இது வந்து ஒரு இது ஒரு ஃபீமேல் டேரக்டர் எடுத்தாங்க. அவங்க பேர் வந்து நடீன் லபாக்கி. ஓகேவா. ஸோ படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஒரு சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தான் இருக்குமே.
ஒரு 12 வயசு பையன், ஓகேவா? லைக் ஒரு அந்த லெபனான்ல ஒரு ஸ்லம்ல ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப விளிம்பு நிலை பாவர்ட்டில இருக்கிற ஒரு ஃபேமிலில பொறக்கிற பையன். அந்த பையனுக்கு அவன் அந்த ஃபேமிலில இருந்து வர அப்யூஸ், அவனுக்கு எப்படி ஒரு ஒரு குழந்தைய எப்படிலாம் வளர்க்கக்கூடாதோ, ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் அந்த வயசுல கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்காம ரொம்ப அப்யூசிவா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ற ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு 11 வயசு. ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் இருக்கிற ஒரு இதுல லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த அந்த பையனோட தங்கச்சிக்கு வந்து அந்த 11 வயசுலயே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அந்த குழந்தைய விட பெரிய ஆள் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அது அது பிடிக்காம அவங்க வீட்ல சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துடுறான் அவன். வீட்டை விட்டு வந்துட்டு அப்புறம் வெளியில இவனா சுத்திட்டு இருக்கான். லைக் அதுக்கப்புறம் ஒரு எத்தியோப்பியன் மைக்ரண்ட் ஒர்க்கர் அந்த ஊர்ல இருக்காங்க லெபனான்ல. அது மாதிரி இல்லீகலா எந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் இல்லாம சுத்துறவங்க. அவங்க வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த ஃபேமிலியில போய் சேருவான். இவன் அவங்க கூட ஹெல்ப்பரா இருந்துட்டு அப்படியே அந்த ஃபேமிலியோட ஸ்டிக் ஆன் ஆயிருப்பான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அந்த எத்தியோப்பியன் விமனையும் அந்த கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய இவன் பார்த்துப்பான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இதெல்லாம் வெளில வந்து லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து அவனுக்கு லைக் கடைசியில் அவன் எந்த அளவுக்கு போனா கிளைமேக்ஸ்ல அவங்க பேரண்ட்ஸே சூ பண்ணுவான். லைக் இது மாதிரி ரொம்ப அபியூசிவா இருந்தாங்க. லைக் ஏன் இந்த உலகத்துல என்ன கொண்டு வந்தீங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேரண்ட்ஸே சூ பண்ணுவோம். அந்த மூவி பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப பார்க்கவே லைக் அது மூவி மாதிரியே தெரியாது. ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலி அந்த பையனை வந்து லைக் கிட்டே அது உண்மையா நடக்கிற சம்பவத்தை ஒரு பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேமரா வச்சு ஷூட் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான ஒரு மூவி. லைக் அந்த பையன் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிக்கவே மாட்டான். எப்படி இந்த இதுல நம்ம இந்த படம் பேர் என்ன, ரெட்ரோல சூர்யா சிரிக்காம இருப்பானே, அந்த மாதிரி லைக் மேபி இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனாங்களான்னு தெரியல. அந்த குட்டி பையன் 12 வயசு பையன் சிரிக்கவே மாட்டான். லைக் கடைசி வரைக்கும் உருன்னு தான் வச்சுருப்பான். அவன் எந்த அளவுக்கு மோஸ்ட் பார்க்கனா அவன் பர்த்டே ரெஜிஸ்டர் ஆயிருக்காது அங்க. அபிஷியலா அந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான்றது ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. கிளைமேக்ஸ்ல தான் அவனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தருவாங்க. அந்த ஐடி கார்டுக்காக போட்டோ எடுக்கும் போது மட்டும்தான் அப்பதான் கிளைமேக்ஸ், அதாவது லாஸ்ட் சீன், அப்ப மட்டும் லைட்டா சிரிப்பான். அந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பா. லைக் அது லைக் த்ரூ த ஃபிலிமே உங்களுக்கு எப்படி சொல்றது, அது ஒரு மூவி மாதிரியே தெரியாது. லைக் அவங்க லைஃப் அப்படியே பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். லைக் செம்ம ஃபீல் குட் மூவி. எப்படி சொல்றது, ரொம்ப லைக் அதை பார்த்து கண் கலங்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த மூவிங்கயா. எனக்கு ரொம்ப டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்னா இதை சொல்லுவேங்கயா. ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு என்னைய. ஹலோ, சொல்லுங்க. இதுதாங்கயா. நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டோரிங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. சூரியா. ஓகே, பார்த்துட்டேன். 3 படம் இருக்கேன். ஒன்னொன்னாவே கண்டுகொண்டேன் சொல்லுங்கயா. கண்டுகொண்டேன். ஓகே, கண்டுகொண்டேன் ஃபர்ஸ்ட். ஐயா இது ஒரே வந்து நிமிஷம். சத்தமா கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் சத்தமா. சரி ஐயா, இதோ கொஞ்சம் இரு. ஐயா ஆமா மாட்டிக்க ஐயா, மாட்டீங்களே? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அமைதியா இரு, அதை கேட்கணுங்க. மாட்டிக்க மாட்டீங்களா இல்ல யாரும்? இல்ல 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 மாட்டிக்க ஓகே மாட்டேன். அது இப்போ கொஞ்சம் பயங்கர ஒரு பேசுங்க. செட்டப். அப்பாடா, அப்ப சரி கேட்டுக்க. சரிங்க இப்ப ஸ்டார்டிங்ல சொல்லுங்க. ஓகே, நான் பேசுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. பக்கா. சரியா? சரியா? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சொல்ற மூவி வந்துட்டு கண்டுகொண்டேன். இந்த மூவி வந்து ஒரு நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். மேரி ஆடன் எழுதின சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு நாவலு. அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான். இந்த அப்பாஸு, ஐஸ்வர்யா ராய், தபு, அஜித் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் மம்முட்டி. ஸோ இந்த மூவி வந்து 90s கிட் எல்லாமே பார்த்துருப்பாங்க. சன் டிவில போட்டு தேய்ன்னு தேய்ச்ச படம் தான். இதுல வந்துட்டு என்னன்னா, அந்த தபு, ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு அக்கா, தங்கச்சி. தபு வந்து கொஞ்சம் பொறுப்பான பொண்ணு. ஐஸ்வர்யா ராய் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா உள்ள பொண்ணு. அவங்க வந்து லவ் மேலலாம் அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு. தபு வந்து மூத்த பொண்ணு. பொதுவாகவே ஒரு மூத்த பொண்ணு ஒரு ஃபேமிலியில இருந்தா என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாளோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவா. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பணக்காரவங்களா தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் சொத்து வந்து அவங்க இன்னொரு ரிலேட்டிவ்க்கு போயிரும். அவங்க அப்படியே வந்து செப்பரேட் ஆயிடுவாங்க. இருக்கும்போது எல்லா குடும்ப பாரமும் தபு தலையில தான் விழும். தபுக்கு வந்து அப்பதான் வந்து மேரேஜும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவளுக்கு செட்டே ஆகாது. அவள வந்து எல்லாமே அதிர்ஷ்டம் கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஈவன் அவங்க அம்மாவே ஒரு லெவலுக்கு மேல சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இவ்ளோ உனக்கு மட்டும் ஏன்டி எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் இவ்ளோ அதிர்ஷ்டம் கெட்டவளா இருக்கா அவ? அப்படின்னு அம்மாவே சொல்லி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. பட் அது எல்லாத்தையும் வந்துட்டு அவ அக்செப்ட் பண்ணிட்டு
என்ன பண்ணிரும், அந்த மாரி பிரச்சனை வருங்கும்போது அவ தான் வந்துட்டு அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ தான் அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துவா. புதுசா ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணி அது மேல வந்து இப்படி வந்து இந்த லோர் போயிட்டுருக்கும். அப்போ வந்து அஜித் என்ட்ரி. ஆக்சுவலா படம் எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு வருவாங்க. அவ மாப்பிள்ளைன்னு நெனச்சுப்பா. ஸோ அப்படி வந்து 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகி அது போயிட்டுருக்கும். லவ் அந்த மாதிரியும் போகும். பட் ஒரு கட்டத்துல வந்து அஜித்துமே வந்து அவ ஒரு 4 மூவிஸ் சொல்லியிருப்பான் டைட்டிலு. அதுல அவ சொன்ன மூவி வந்து எடுக்க மாட்டான். ஸோ வந்து அஜித்துமே வந்துட்டு அவள வந்து ஒரு மாரி அன்லக்கியா பார்க்குறான் எனக்கு அப்படின்னு ஐயா தெரியுது. ஒரு மனி ம். இடைமறிக்க மன்னிக்கணும். இந்த படம் ஆ ஆக்சுவலி நல்லா ஓடுச்சா? இல்ல பெருசா ஓடலையா அந்த படம்? அது தெரியலைங்க. தெரியல ஐயா. தெர்ல. ஏன்னா, ஒரு லோடு இருக்கு. என்னன்னா, ஹீரோயின் இந்த பேரிங் வந்து செட் ஆவல. தபு ரொம்ப பெரியவங்க மாரி ஆமா. இருந்தாங்க அஜித்துக்கு. பேர மாத்தி ம். போட்டுனா படம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க சில பேரு. அது உண்மையான்னு தெரியல. ஆமா. அது அது அந்த தெரியல ஐயா. டைம்லயே அதுக்கு அடதான் ஐஸ்வர்யா ராய் மம்மூட்டிக்கு ஐஸ்வர்யா ராய் மம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தபுக்கு ஐ மீன் ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம்ல. ஐஸ்வர்யா ராய் வந்து அந்த அப்பதான் டைம்ல அவங்க பெரிய ஹீரோயின் கிடையாதுயா. அதான் உண்மைங்க. மம்முட்டி, ஐ- மோகன்லா மம்முட்டி, அவங்க தபு, வந்து அஜித் தான் அங்க பெரிய ஸ்டார்ஸாங்க. உண்மையா சொல்லணும்னா. ஐயா ஐயா அஜித் ஐயா கூட நடிக்க மாட்டேன். ஆ சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அந்த ஸ்டோரி தெரியும்ல. அஜித் கூட நடிக்க மாட்டேன்னு பண்ணனாலதான் அந்த என்ன சொல்ல போகிறாய் பாட்டுல ஒரு லைன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னது உலக அழகி உலக என்னது? அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. அதேதான். அந்த லைன் வந்து அதுக்காக தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவன் ஏன்? வந்து அவன் ஏன் நடிக்க சக்சஸ்ஃபுல்லான மாட்டாங்க? ஐயா அவங்க வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் இல்ல அப்போ அஜித். அவன் வந்து சரி. அவன் படம் எல்லாம் ஃப்ளாப். அவன் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு குடுத்த ஹிட் வந்து அந்த வாலி படம். அவன் அதுக்கு யா முன்னாடி இருந்த படம் வாலி எல்லாம் ஃப்ளாப். அதெல்லாம் அப்புறம் தான்யா கண்டு கொண்டேன் வந்துச்சு. ஆமாய்யா. அதுதான் சொல்றேன் நானும். அவன் அதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படமும் ஃப்ளாப். அவன் ஐயா வாலி திரும்ப படம் வந்து இப்ப ஐயா நடிக்கிற அது படமும் ஃபிளாப் தான். மேல பேசுங்க. சரி, அமைதியா இரு. அட எனக்கு சொல்லிக்கிட்டு ஏய் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஐயோ! ஐயா கன்டின்யூங்க. கண்டினியூ கண்டினியூ. ஐயா அனிருத் ஓகே. சொன்னா அதெல்லாம் நம்புறீங்களா அதெல்லாம் யாராவது? ஃப்ளாப்யா. ஆனா ஒருத்தர் வாரிசு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா எனக்கு? வாரிசா? வாரிசு ஏங்க ஒரு டூப் வாரிசு படம். நல்லா இருக்குன்னு சொன்னது? இதுதான் யாரு வேற அவன் யாரு? இதுதான். வாரிசு இல்ல. லியோ நல்லா இருக்குன்னு சொல்லிடணுமா? லியோ நல்லா தான் லியோ இருக்கு. ஓகே. பாத்துட்டாங்கல்ல. நல்லாலாம் இல்ல. லியோ ஓகே. கூட பரவால்ல. யோ யோ வாரிசு என்ன நல்லா நிறைய இருக்குன்னு வருது. அனில் சொல்லியிருந்தேன். யோ யோ அனில் நிறைய வருது. வலிமை என்ன? துணிவு இதெல்லாம் நடிச்சுட்டு லியோ பத்தி பேசலாமா? லியோ டேய், லியோ டீசென்ட் நல்லா படம். இருக்குன்னு கூச்சமே இல்லாம பேசுங்க பாத்தியா? ஐயா 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 லியோ ஐயா ஓகே இது என்னையா தான்யா. ஐயா என்னையா தலை வர்சஸ் தளபதி ஆயிடுச்சு டக்குன்னு. டேய் மவன உன்னாலதான் ஐயையோ! கொளுத்தி போட்டுன்னு இருக்கிற நீ வந்து எபிசோட் சரி அனிலாவே படமே எபிசோடா என்னதான் ஆனா ஆகுது. இவனுங்க வச்சிருக்கீங்க. 2மே பீன்னு ஒத்துக்க மாட்டானுங்க. ஐயே இது வெட்டர் பீங்க. பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லோவா கருமம். இருக்குன்னு சொல்லுவானுங்க. ச்சீ! ஐயா. இந்த கிராபிக்கலா இறங்கிட்டாரு இவரு. ஐயா அத விட்டுருங்கய்யா. எப்போ கதை சொல்லுங்க. லைவ் பீப்பா ஐயோ ஐயா. கதை சீரியஸா சொல்லுங்க. பேசியிருந்தாரு. நம்ம அதுக்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சிருந்தோம். நீங்க பேசுங்க. ஆக்சுவலா சூரிய ஐயா பேசவே விட மாட்டேங்கிறான். நம்ம இப்ப சாரி. சூரிய ஐயாவ தான் நசுக்கிட்டு சூர்யா இருக்கோம். கன்டின்யூ பண்ணுங்க. கன்டின்யூ பசத்துக்கு. பண்ணுங்க. ஆமா. எதுல சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. அந்த அவ வந்துட்டு ஐயய்யோ! இரு என்ன சரியா? என்ன நாய் பின் வச்சு சிரிக்கிறீங்களா? என்னங்கய்யா? கன்டின்யூங்கய்யா. வீரியா ஓகே. அஜித்துமே வந்துட்டு அவள அன்லக்கியா ஃபீல் பண்றாங்கும்போது, அவ ஒரு மாரி ரொம்ப பிரேக் ஆயிடுவா. பிரேக் ஆயிட்டா, அவ சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருப்பா. இது ஒரு லோரு. அடுத்தது வந்து ஐஸ்வர்யா ராய் கதை. அவ வந்து ஃபர்ஸ்ட்டு அப்பாஸ தான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பா. அவ எப்படின்னா வந்துட்டு இந்த ஃபேண்டஸியா இருக்கிற பொண்ணு. அவ தபு வந்து ரொம்ப பிராக்டிகலா இருப்பா. ஆனா இவ வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்ட்லயே இருப்பா ஐஸ்வர்யா ராய். இந்த லவ் இதுன்ட்டு. அவ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அப்பாஸ்க்கு வந்து பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் நொடிச்சு போயிடும். அதனால அவன் என்ன பண்ணிருவான், காசுக்காண்டி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பான். இவ பாட போகும்போது, இவன் இந்த மாரி வேற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சோனே ரொம்ப உடைஞ்சு, அது சாக்கடை மாரி இருக்கும். அங்க விழுந்துருவான். விழுந்ததுக்கு ஐயா அப்புறம் அது தான் ஐயா அது நம்ம அப்படி அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிட வேணாம். அது ஆக்சுவலா அவனுக்கு ம், வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்காது. ம், அவனோட ஆ அ இன்னொரு ஒரு பிசினஸ் மேன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவன் வந்து ஒரு மாரி சிட் கம்பெனி மாரி என்னமோ வச்சு நடத்திட்டு இருப்பான். அது ம், வந்து ம், பெரிய ம். ஃப்ளாப் ஆயிரும். அது அது வந்து ஓகே. பெரிய ஏதோ லாஸு. டக்குன்னு என்ன ஆயிடும்னா, அந்த டைம் பார்த்து எல்லாருமே வெளியில வந்து ஒ அந்த கம்பெனி ஃபுல்லா சூழ்ந்துருவாங்க. இவனுக்கு என்ன ம், பண்றதுன்னே தெரியாது. அப்ப வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேன் வந்து என்னன்னா, இந்த ஐடியா ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இந்த மாரி அவங்க பொண்ணு ம், இருக்காங்க. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா, அவங்க சொத்து கிடைக்கும். சோ அத வச்சு நீ வந்து உன் பிசினஸ ரிவைவ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான்.
இவனுக்கு வேற வழியே இருக்காது. இவன் ஃபர்ஸ்ட் ஆனா ரொம்ப ஹெசிடென்ட்டா தான் இருப்பான். பட் தென் லைக் வெளியில இருக்க கூட்டம், அவனுக்கு அந்த 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 டைம்ல இருந்த த்ரெட் இதெல்லாம் பேஸ் பண்ணி, அவனுக்கு வேற வழியே இல்லாம அந்த 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 சாய்ஸ் எடுக்கிற மாரி ஆயிடும். அவனுக்கு ரொம்ப ஹார்டான சாய்ஸ். பட் அவன் வந்து வேற வழி இல்ல. ஹில் ஹேவ் டூ மேக் இட் அப்படிங்கிற மாரி ஆயிரும். இது வந்து ஐஸ்வர்யா ராய்க்கும் தெரியும். தெரிய வந்த உடனே அந்த டைம் வந்து நல்ல ஒரு மழை டைமு. நம்ம இந்தியன் ரோடு எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அவங்களுக்கு வந்து தெரியாது போல. நேரா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பாத்தோடு ஏதோ யோசிச்சுட்டே என்னது போய் என்னது? விழுந்துருவாங்கல்ல. ஏதோ ஆமா யோசிச்சுட்டே ஆமா ஆமா, ஆமா. கவனிக்க ஒரு மாட்டாங்க. பாட்டு வேற யோசிச்சுட்டே செம்மையா ஒரு பாட்டு வரும் அந்த ஞாபகம் வயசுல இருக்குங்களா? அப்புறம் ரொம்ப இருங்க. அப்புறம் எங்கே அவங்களுக்கு எனது பேக் மழை. பிளேபேக் ம். சிங்கருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெளிய ஆமா. வருவா அவ. ஆமா. ம். கரெக்ட். ஐயா, யூ கன்டின்யூ நவ். அதாவது ஐயா குறுக்க பொழுது அது கடிச்சு வச்சுட்டு நான் you இல்ல continue இது பண்ணுங்க. இந்த படம் மாதிரியே இன்னொரு ஃபிளாப்பான அஜித் படத்தை பத்தி பேசுங்க. நான் வந்து காப்பாத்துறேன் உங்களை. கொண்டு அடிச்சு போடுவேன் உன்னைய. அம்மா அணிலு அவனை இப்படிதான் காப்பாத்துவியா? நீ தாப்பால காப்பாத்த வச்சு வந்து வேணாம் அனுப்போ. காப்பாத்துறேன் உங்களை. ஒரு அணில அடிச்சு கொல்ல போறேன். பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயா லியோவை யோ, பத்தி பேசுங்கய்யா. ஏன்யா நீங்க? லியோவா? யோ, டிக், லியோ டேய், வந்து நீ யார் வாழ்க்கையில இம்பாக்ட் ஆச்சோ இல்லையோ ஜாங்கோ, அண்ணா வாழ்க்கையில ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்குங்கயா. உன்னை சாவடிச்சு போட்டுருவேன் முன்னால பாடுறா. செகண்ட் நீ திருப்பி செகண்ட் வாயை ஹாஃப்ல திறந்தா படத்துல பிரச்சனை உட்கார ஆயிடுச்சு. முடியல. இவன் கூட உட்காந்து படம் பார்த்ததுக்கு செகண்ட் ஹாஃப்ல யோ, ஓ உட்கார முடியல. கோவிந்தா இவரு புரியா? தான் யோ, போனீங்களா? அவன் சூப்பர் கூட தான் சூப்பர். போனேன். உட்காந்து யோ, கசன்னு இருந்துச்சு. என்னடா புரியா? நடக்குதுங்கன்னு இருந்துச்சா? போதியா நீ அப்படியா? உட்காந்து அவனுக்கு இரியா இத பாக்குறேன் நான். இவன் உட்காந்து அப்படியே ஆன்னு பாத்துக்கிற செகண்ட் ஹாஃப். அது வா வாட்ட உம்மால இதான் சினிமான்ற மோடுக்கு போயிட்டான் இவன். நடுவுல கல்ப் 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 கல்ப்னு சத்தம் மட்டும் கேட்டிருக்கோம். எதுக்கு கொக்குன்னு வருது ஏன் சவுண்ட். பார்த்தா விஜய் அண்ணாக்கு வந்து அங்கிருந்தே ஓ குடுத்துக்கிறாரு. அது சரி. ஐயா ஐயா எல்லாம் கட்ல ஏய் போயிடும் எல்லாரும் என்னடா பிடிக்கலன்னு என்ன லோக்கி அடிக்கிறாங்க. எல்லாரும் லோக்கிக்கு ஹேட்டர் தான் வர்றாங்கடா. கரும். சூரி ஐயா ஐயோ, கண்டினியூங்க நல்லா ஐயா. இருந்துச்சுங்க. ஏய், நியூஸ் கம்முனு ஏய் அவங்க ஃபுல்லா ஸ்டோரி சொல்லி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ எதனா பேசு. அவங்கள காப்பாத்துட்டு வந்து இவ்வளவு பேசின்னு இருக்காரு. ஐயா சரி சொல்லுங்க. அவங்கள காப்பாத்துக்கிறான். உன்னை யார் காப்பாத்த போறான்னு பாக்கலாம். டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வராம நானே பிட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ தோன்றத பேசுங்க பேசுங்க. சரியா அடுத்து அந்த ஐஸ்வர்யா ராய் லோர் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா ராய மம்முட்டி பொண்ணு பார்க்க வந்திருப்பாருல. இல்லையா அவங்க பார்க்க தாய் வந்திருக்க மாமாயா மாட்டாரு. அவரு. ஐயா, அவங்க மாமா அதான் மாமா அவரு. அவங்க ஓ மாமா. ஓகே ஓகே. தாயமாவன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஐயா ஐயா இல்லையா அது அது தெரியாம அப்படிதானே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போகும். அதான் அப்படி இல்லை அவங்க சொல்றேன். மாமா அவருக்கு தான் பிடிக்கும். ஒரு மாதிரி ஏதோ பிடிக்கும். ம். பட் அவ வந்து லைக் இல்ல அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்கும். சொல்லுங்க அடுத்து. அதுலதான் சொல்லுவேன். அந்த ஒரு லைன் இருக்கும். நான் உங்ககிட்ட அதாவது உங்க மேல எனக்கு இருக்கிறது கருணை தான், காதல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி அது அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. பயங்கர ஃபேமஸ். ஆமா. அந்த சொல்லிருந்தோனே வந்துட்டு சரி அவனும் விலகி போயிருவான். பட் இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் மேல வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கணும். என்னன்னா வந்துட்டு அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஓகே. ஆனா அவ எனக்கு வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். எனக்கு அவ என் லைஃப்ல வரல. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் மம்முட்டி இருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது கூட அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் கூட தூங்கிட்டேன். அந்த மனுஷன் வந்து நைட் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்படின்னு சொன்னோனே நைட் ஃபுல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம். அப்புறம் அது ரொம்ப முடியாம கிடக்கும்போது சொல்லுவாரு. இதுவரைக்கும் நான் கடவுள வந்து நான் வேண்டுனதே இல்ல. என் கால் போனப்ப கூட நான் கடவுள வேண்டிப்பேன். ஆனா உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன். நீ சரியாயிடுவ அப்படிங்கிற மாரி ஒரு ஹோப் குடுப்பாரு. அந்த அம்மா வந்துட்டு அப்பதான் அதுக்கு புரியும். உண்மையான லவ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்பாஸ் அது மைண்டுக்குள்ள ஓட்டி பார்க்கும். அப்பாஸ் லவ்வையும், இவரு அந்த அம்மா மேல வச்சிருக்கிற லவ்வையும். அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து இந்த பொண்ணு சரியாயிடும். பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வருவாங்க. அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கு மறுபடியும் தபலா விக்கிற இப்போ யார லவ் பண்ற? போலோ பிளேயரா? தபலா வாசிக்கிறவனா? இல்ல எனக்கு என் லைஃப்க்கு இனிமே போலோ பிளேயரோ, தபலா வாசிக்கிறவனோ வேணாம். எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னான். என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வேணான்னு சொல்லும்போது இது நல்லா இருக்கும். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வினோத் போட்டிருக்கு அந்த பையன். வினோத்துக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு அழகு இல்லையா? அறிவு இல்லையா? முக்கியமா 2 கால் இருக்கு. அவனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்கும்போது நான் இது சொல்லும். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு நீங்க வேணும். அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோனே, ஃபர்ஸ்ட்டு அவன் ஹெசிடேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பச்சைக்கண்ணு தேவதைய வந்து பார்த்துக்க சொல்லி கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் அப்படின்னு சொன்னோனே, பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்க. அதோட அந்த லோர் முடிஞ்சிடும். எனக்கு அந்த லோர் ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா தபுக்கும் வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சு வந்து அந்த லோர் கொஞ்சம் யாராவது கண்டினியூ பண்ணுங்க. அந்த தபு, அது அஜித். என்னடான்னா, ம். அது எப்படின்னா லைக் அஜித் வந்து படம் எடுத்துட்டு இருப்பாருங்க. அதுக்கு ம். வந்து தபு கிட்ட தான் பேர் கேட்டிருப்பாரு. வேகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அம்மா. பேர் சொல்லிடுவாங்க. ம். சொல்ல அவங்க மாட்டாங்க. கரெக்ட் செலக்ட் பண்ண மாட்டேன், வேணான்னு சொல்லுவாங்க. நீங்க அப்போ ஆ டக்குனு அந்த எதுக்கு ஒரு சீட்ல கிக்கி கை பிக்கி பண்ணாரு? பட்டுரும். ஆ அதனால அவ யார் அந்த கிக்கி பிக்கி பண்றதுக்கு இல்ல போய் படம் பேர் அவ என்னது? வேகமா? ஐயா ஐயா அதுக்குதான் சுத்தில இருந்தா நினைப்போம். அனில் ஆஃப் பண்ணுங்கயா. எபிசோடுக்கு பேரு அன்லாம எபிசோட்னு வைங்க பேசாம. ஃபேவரட் ஃபிலிமுக்கு பதிலா. இது அந்த அணிலாமை இல்ல. டைலாக் ஜாங்கோ ஒரு படத்தை பற்றி பேச முடியாத முயலாமை வச்சுக்கலாம். பரவால்ல. அவர் படத்தை பற்றி தெரியாத இயலாமை. அது சரி. ஐயா அவங்க என்னால சம்திங் ஏதோ வேகம்னு அவங்க மூலியமா அந்த பேர் வந்துரும். ஓகேவா? படத்துல ப்ரொடியூசர் என்ன பண்ணிருவாருன்னா, அந்த பேர் ஏதோ ஒரு ப்ராப்ளமே வைக்க விட மாட்டாங்க. அது என்ன ஆயிரும்னா, லைக் படம் எப்படி டிராப் ஆயிடும். போயிரும்னா, இல்ல அந்த ஆ படம் டிராப் ஆயிடும். அதனால சம்திங் ஏதோ வேணாம்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் ஆயிரும் விட்டுருவாங்க. அது எப்படி ஆயிரும்னா, லைக் அஜித் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்ன்னு நெனச்சிருக்க மாட்டார். தபு நெனச்சுப்பாங்கன்னா, லைக் இவரும் நம்மள வந்து அதிர்ஷ்டம் கெட்டவ மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரோன்ற மாரி அவங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துரும். சோ அப்படியே அவங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் ஆகி அந்த படத்திலேயே ஒரு ஹீரோயின் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, அஜித் கூட க்ளோஸா இருக்கிற மாரி ஏதோ லைக் பத்திரிக்கையில தான் வந்துரும்னு நெனைக்கிறேன். சோ அது ஒரு மாரி ரொம்ப பில்ட் ஆயி பிரிய நிலைமைக்கு போயிருவாங்க. பட் லாஸ்ட்டா லைக் ஏதோ அவங்க சொன்ன பேர்ல ஏதோ ஐயா யாரு அது? தெரியல மாஃபியஸா? எனக்கு. ஹீரோ நான் ஹீரோயின் கூட இல்லைங்க. க்ளோஸா இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? ஐயா! ஆஹா! என்னத்த எடுத்தாலும் ரெஃபரன்ஸ் எடுத்தா என்ன பண்றதுங்க? ஓ ஓ அதாவது ஓ ஓகே அஜித் ஓகே. சாரி கண்டுகொண்டேன். சாரி நான் ரியல் லைஃப்னு நினைச்சிட்டேன். ப்ளீஸ் கன்டின்யூ பண்ணுங்க. ஐயா! அடிக்கிறாரே. ம். அதாவது கடைசில என்ன ஆகும்னா, லைக் ஃபர்ஸ்ட் ம், வேக அந்த செலக்ட் பண்ண ம், சொல்லுவா. என்னன்னா அந்த ஸ்டோரி ம், வந்து அவ ம், ஒரே ஒரே டேல நடக்கிற மாதிரி ஸ்டோரி. ஒரு ட்ரெயின்ல பாம் வச்சுட்டாங்க. பாம்ப டிஃப்யூஸ் பண்ணோம். ட்ரெயின நிறுத்தினா பாம் அடிச்சு ஸ்பீட் ஸ்டோரி தான். வேற எதுவும் இல்ல பெருசா. ஓ! ம். ஐயோ! புதுசா அவனுக்கு வச்சுக்கலாம் அவனுங்க. பஸ் ம், இங்க ட்ரெயின் அவ்வளவுதான். இப்போ வந்து அவன் ம். வந்து நீ டைட்டில் செலக்ட் பண்ணு சொல்லும்போது ஒரு 4 டைட்டில் பேக்ல கையில வச்சுப்பான். இல்ல வேணாம்னு சொல்லி கை தட்டும் போது அவனே வச்சுப்பான். ஓ நீ இத டச் பண்ணிட்ட. அப்ப இதுதான் சொல்லி எடுத்த படம் வேகமுக்கும் சரி ஓகே வச்சுட்டு போயிடுவான். அந்த படம் ஹீரோவோட சண்டை போட்டு அந்த படம் டிராப் ஆயிடும். சோ வந்து என்ன பண்ணன்னு தெரியாம தெலுங்குல போயிட்டு ஹீரோ இப்ப அங்க இப்ப ஆக்ஷன் இவங்க இருப்பாங்க தெரியுமா? ஆக்ஷன் ஹீரோயின்ஸ் மாரி ஹீரோயின் மெயின் கேரக்டர் ஓரியன்டட் பண்ற ஹீரோயின் மாரி ஒரு ஹீரோயின் கிட்ட போய் கதை சொல்லி கடைய எடுத்துருவான். படம் எடுத்து முடிச்சுருவான். எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க வீட்ல என்ன சொல்றது? தபு அவங்க வீட்ல வந்து ஆல்ரெடி நல்லா பழக ஆரம்பிச்சுரும் அஜித். சோ வந்து சாப்பிட்டுங்கும்போது தபு வந்து ஆஃபீஸ்ல வந்தோனே ரெடி ஆயிட்டு கிச்சன் உள்ள என்டர் ஆகும்போது பேசிப்பாங்க அவங்க அம்மா எல்லாரும். அப்ப சொல்லுவாங்க கேட்பாங்க ஐஸ்வர்யா கேட்பேன். என்ன படத்தோட பேர் என்ன? வேகமா மறுபடியும் கேட்பேன். ஐயய்யோ! இல்லங்க. நான் வந்து புரொடியூசர் வந்து ஒரு ஜோசியக்காரனுக்கு அனுப்பிச்சாரு. அவன் வந்து வெயில்ல பேர் வச்சா ஏதோ இது வேகம்னு பேர் வச்சா விளங்காது இனிமேலு. அன்றே கரெக்ட்டா தான் கணிச்சிருக்காங்க. சொல்லியிருக்கான் ஜோசியக்காரன். அப்பவே கேட்டுருக்கணும். சூப்பர். வீல சிரிக்காம பேர் வச்சா ப்ரொஃபசர். கரியரே க்ளோஸ் ஆயிடும். அதனால வேற ஒரு பேரு வேற லெட்டர்ல குடுத்தா அதுல வைக்க சொன்னா அதான் வச்சிருக்கானான்னு சொல்லுவானா? அப்படியா? ஆமாங்க. சரி. அவர் சொன்னா கரெக்ட்டா விவேகம். இருக்கும். அவர் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். நீ வைக்காத சொல்லு. இவன் இது தூரத்துல கேட்டேன்னா ஐயய்யோ! ஜோசியக்காரன்னு இவனும் நம்ப ஆரம்பிச்சுட்டான். நம்ம அஜித்த கெட்டவன்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு போயிடுவான். அப்ப கடைசில படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துருவான். அ அந்த அன் ஐ ஐ எனக்கு அந்த அந்த கடைசி கிளைமாக்ஸ்ல அந்த போர்ஷன் நடக்கும். இது வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. இவளுக்கு வந்து ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஆஸ்திரேலியா சம்திங். கிளம்புறதுக்கு ரெடி ஆவா ஃப்ளைட்டுக்கு. போகும்போது சொல்லிடுவா. கதவு கூட திறந்து பார்க்க மாட்டா. அப்போ வெளிய கீழ போயிட்டு சொல்ட்டாளே. எதுக்கு பால்கனிக்கு போயிட்டு எட்டி பார்க்கணும் அஜித்த. பால்கனில இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடக்கும். அதுக்கு பெரிய பாய் அருமையா மியூசிக் போட்டிருப்பாரு. அத முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஓடி வந்து திரும்பி சேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான். சரியான மியூசிக் அது ஆக்சுவலா. இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு வரைக்குமே அறிவு. அது டடடடடன்டன். வந்துட்டான். ஆத்தடி. வந்துட்டான். வேணாம். ஐயா! ஐயா! காரணம் சொல்லுங்க. வந்துட்டலாம். ஐயா செமையா இருக்கும். அந்த அந்த மியூசிக் செமையா ஐயா! உண்மையாலுமே செமையா இருக்கும். அதுதான்யா. அம்மா பாட்டு விஷயமே அத இல்ல. நாடகத்துல வேற போட்டிருப்பாரு கடைசியா. ஆமா. நல்லா இருக்கும். இதுவே இந்த காலத்துல சாய பயங்கரம்னா அது ஒரு அடுத்து என்ன சொல்ல போகிற நாதஸ்வரம் ஃபாஸ்ட் என்ன சொல்ல போகிற ஸ்லோ சைடு பின்னு விட்டுருப்பான். ஐயா, அந்த ஆள ரொம்ப அடிக்கிறீங்க. ம். நல்லதாங்க மியூசிக் போடுறான். ஏங்க இவ்வளவு வன்மை இருக்கீங்க அவன் மேல? இதுக்கு எது ஓஹோ! சொல்றீங்க? இந்த இடத்துல என்ன இது கரெக்ட்டா இந்த இது தொட்டாலே அனில் தொடுவான ஃபேன் ஃபேன் மட்டும் இல்ல 2K போல இது. என்பதை நிரூபிக்கிறார் ஐயா மோனா. நான் ஃபேன்லாம் என்னது? ஐயா இல்லைங்க. மோனா உண்மையிலேயே ஒரு அவன் 2K. ஐயோ! ஐயா இல்லைங்க. ஸோ நல்லா பாட்டு சாய ஐயா, பயங்கர ஐயா, பிடிச்சிருக்கு.
உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. வேகம்னு என்ன உண்மையா ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? விஜய் அஜித் ஃப்ளாப். படமா? எஸ்.வி. சேகர் பையன் நடிச்சதுங்க. எஸ்.வி. எஸ்.வி. சேகர் சேகரோட பையன் படம். பையன். அதனால போய் பார்த்தேன் இந்த ஜோசியக்காரர் வாஸ் ரைட். அந்த படம் ஃபிளாப். வேகமும் இங்க பாரு உங்க ஆளு ஜோசியக்காரன் வச்சு சுத்த. நீ ஜோசியக்காரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற. இவர் இப்ப பிலிக்ஸ் ஆயிட்டாரு. இவரு போன அந்த எபிசோட்ல படத்துல பிலிக்ஸ வந்து பத்தி பேசுங்க. ஜோசியக்காரர் சொன்னையாடா அது ஏதோ சரி. சொல்லிட்டு இருந்தாரு மைல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஃபெலிக்ஸா மாறிட்டு வரான் ஒருத்தன். அதான் ஃபெலிக்ஸா மாறிட்டு அதான் சாப்பிடவங்கள. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக மொத்தத்துல வேகமும் உருப்படல, இருக்கட்டுங்க ஃபெலிக்ஸ். விவேகமும் உருப்படல. இதான் பிளாட் ட்விஸ்ட். நெக்ஸ்ட் அது சரி. அடுத்து யாருங்க? ஐயா மார்பேஸ் என்ன படம் சொல்லல, அவர் சொல்லிட்டாருன்னா கரெக்டா இருக்குங்க. அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஐயா போஸ்ட் சொன்னீங்க. ஐயா அவரு சுமாரு சொல்லுவாரு மறுபடியும் சொல்லுங்க. ஓ, ஆமா என் கூட சேர்ந்து பர்சூட் பேசுறீங்க. ஆஃப் ஹாப்பினஸ் அது சொல்லிட்டாரு. வந்து நீங்க மைல்ஸ் ஐயா, பேசுங்க. அது மைல்ஸ் ஐயா, மைல்ஸ் சொன்னது. மைல்ஸ் சரியா ஐயா. சரியா நீ சொல்லியா. ஐயா மார்பேஸ் ஐயா எனக்கு சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 படங்கய்யா. ஒண்ணு வந்து ம், செம்ம இம்பாக்ட் இருக்க படம். ஒண்ணு எனக்கு ரொம்ப புடிச்ச படம். ம், ரொம்ப கொஞ்சம் எனக்கு பர்சனலா பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு ரொம்ப இம்பாக்ட் ஆன படம் வந்து இன்சென்டிஸ்னு ஒரு படம். இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரீக் மித். அது வந்து ஒரு பிளே. இது பிளேவை வந்து இந்த டியூன் படம் டைரக்டர் இருக்கால அந்த அந்த ஆள் பேர் நல்ல பேராச்சே. ஏதோ என்னமோ பேரு மறந்து போச்சு எனக்கு. பட் ஆனா டியூன் படத்தோட டைரக்டர் தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு. இன்சென்டிஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் லெபனீஸ் மூவி. பேசிக்கலி இது வந்து ஒரு அரப் அந்த அந்த லெபனான் அந்த சைட்ல நடக்கிற அந்த டைம்ல இது ரொம்ப ஒரே ஆனா ஒரு டவுட். அந்த 1+1=1 அந்த படமா? குட். ஐயையோ சூப்பர். பேசுங்க பேசுங்க. இட்ஸ் a வெரி எப்படி சொல்றது, பார்க்காதவங்க பாருங்க. பட் பாக்காதீங்க. ஆனா அது இல்ல கொஞ்சம் இல்ல பார்த்திருக்கேன் ஐயா. பாக்காதீங்க. ட்ராமா தயவு ஐயா. செஞ்சு நீங்க பாக்காதீங்க. வேணாம் நான் ஐயா. சொல்ற படத்தை என்ன படம்? பாக்காதீங்க. பேர் வேண்டாம். என்ன? பேர் என்ன? அலர்ட் படம் பேர் என்ன? குடியா, அலர்ட் குடியா. அலர்ட் கொடுத்துருங்க. ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்கும். வேணாம். ஐயா ஆமா. டெனிஸ் அந்த ட்ராமாவான படம் பேரு. படம். என்னது? என்ன? டெனிஸ். ஆமாமா டென்னிஸா? டெனிஸ் கரெக்ட். டெனிஸ் வென்யூ என்னமோ பேர் அவனுக்கு வீல தான் சாட்ல இருக்கும். டெனிஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஐயா, படம் பேர் என்னங்க? இன்சென்டிஸ். ஐயா சாட்ல போட்டிருக்கேன் அந்த படம் பேரு. என் டைரக்டர் பேரு. இன்செஸ்ட் ஐயா என்னது? மோனா அந்த இன்செஸ்ட். மூணு யோ, யோ, யோ. ஐயோ. ஏய், ஆனா கொஞ்சம் ஏய், யார கொஞ்சம் நீ சொல்றது அந்த மாதிரி தான் வரும் இந்த படத்துல. ஐயா அது அது லைட்டா. வந்து ஆமா. அது வந்து இப்போ வகையில கரண்ட்ல வந்து கரெக்ட் தான். அண்ணா பாப்பா லவ் பண்ணிங்கிறவங்களுக்கு சொல்றது. ஐயா இது ஐயா. வந்து டெனிஸ் வில்லனவ் அவன் பேரு. ஆமா கரெக்ட். இன்சென்டிஸ். ஓகே, ஆமா இன்சென்டிஸ். ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு பாக்காதவங்க பாக்காதீங்க நான் கொஞ்சம் சொல்லுவேன். டிஸ்டர்பிங்கான மூவி தான். ஓப்பனா சொல்றேன். இட்ஸ் டிஸ்டர்பிங் மூவி. இது என்னன்னா அந்த 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 பிளாட் வந்து இந்த 1+1=1 தான். அந்த அந்த ஆமா. அந்த இது இது நம்ம யாருக்குமே ஃபர்ஸ்ட் புரியவே புரியாது. கதை கதை ரொம்ப ஸ்லோவா போகும். யூ நீட் டு ஹேவ் அ பேஷன்ஸ் டு வாட்ச் த மூவி. இது என்னன்னா ஒரு மாதிரி இந்த 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 ஸ்டோரி வந்து எப்படின்னா ஒரு 2 பிரதர்ஸ், ஐ மீன் சாரி ஒரு பிரதர் ஒரு பிரதர்ஸா? சிஸ்டர். சாரி பிரதர் ஒரு சிஸ்டர். அவங்க வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க இருக்கும். ஐயா she wanted to நடுல கட் find. ஆயிடுச்சு. நடுல கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. இல்ல அதான் இது வந்து இவங்க இவங்க பிரதரு ஒரு சிஸ்டரு. அவங்க அம்மா வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து கனடால ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. தே grew up in கனடா. ஸோ அவங்க வந்து கெனடியன் சிட்டிசன் இந்த பிரதரும் சிஸ்டரும். அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மாவோட கடைசி விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைவேற்றணும். அந்த அந்த நிறைவேற்றுற இதை தான் வந்து இவங்க போவாங்க. இவங்க அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த இந்த லெபனான் ரீஜன் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வார் ரீஜன்ல வந்து அவங்க வந்து இதுவா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். சின்ஸ் இட்ஸ் முஸ்லிம் பேஸ்ட் கண்ட்ரி. அந்த டைம்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்வைட் பண்ணி அவங்களோட ரிலீஜன்லாம் புகுத்து ரொம்ப இதுவா இருக்கும். அது பெரிய சண்டை ஆயிட்டு இருக்கும். அந்த ஊர்ல பெரிய கலவரமே ஆயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த பையன் வந்து அவங்க வீட்ல இவங்க பிரெக்னென்ட்டாவும் இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வீட்ல வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரெக்னென்ட் ஆயிட்டான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட இருந்து விலக்கி இந்த பொண்ணை வீட்லயே வச்சு ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. டார்ச்சர் ஆசன் அந்த பையனை பார்க்க விடாம அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு. நான் ஃபுல் ஸ்டோரி சொல்ல பட் கிறிஸ்பா சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஷில் கிவ் பர்த் டு தட் சைல்ட். அவங்க அம்மா வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சின்ஸ் அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கிறிஸ்டியன் ரிலேட்டட் ஆரிஜின் இருக்கு அப்படிங்கறனால ஷி வாண்டட் த சைல்ட் டு பி டெட். ஐ மீன் ஃபர்ஸ்ட் அவங்க பிரதர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஷி வாண்டட் அந்த அந்த பர்டிகுலர் குழந்தை வந்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து அம்மாங்கிறனால
விட மாட்டா. அவளுக்கு அந்த விட்டு குடுக்க மனசு இருக்காது. ஸோ அவங்க அம்மா கிட்ட என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி, "நீ வந்து இந்த குழந்தைய காப்பாத்தனன்னா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன்." அப்படின்னும்போது அவங்க அம்மா வந்து, "சரி ஓகே. இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன். பட் நீ என் பேச்ச கேட்டு நீ நீ காலேஜ் போ, படி. அதுக்கப்புறம் நான் சொல்றவங்கள தான் நீ இது பண்ணிக்கணும்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா வந்து வாக்கு வாங்கிப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ருவாங்க, எ ஓகே சொல்லி அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டெசிஷன் அந்த டைம்ல. வெளிய ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. யார் எப்ப வருவாங்க, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. பட் இந்த மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு சத்தியமும் பண்ணி குடுப்பாங்க. அந்த பையன போட்டு தள்ளுருவாங்க ஆக்சுவலா. அந்த லவ்வர் கூட எஸ்கேப் ஆகணும்னு நெனைப்பாங்க. பட் போட்டு தள்ளுருவாங்க அந்த பையன. இந்த இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துறதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன பண்ருவாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட குடுத்துருவாங்க. அந்த குழந்தை அப்படியே அந்த அந்த குழந்தையோட ஆரிஜின் அப்படி போகும். இவங்க என்ன ஆ பண்ணுவாங்கன்னா, இந்த ஐயா அந்த குழந்தைய குடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தையோட கால்ல ஒரு டாட்டூ போட்டிருப்பாங்க. ஆமா, ஆமா. ஒரு 3 டாட்டூ போட்டு டாட். டாட் வச்சு டாட்டூ போட்டு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கன்டின்யூ ஏதோ பண்ணீங்க. மீனிங்ன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ மீனிங் சொல்லுவாங்க. நான் அந்த அத படம் பாருங்க உங்களுக்கு ப்ராபப்ளி புரியும். ஸோ ம். இது வந்து என்னன்னா, அதான் அந்த குழந்தைய வந்து குடுத்துருவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட ஆரிஜின் அப்படி கன்டின்யூ ஆகும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைய குடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ஷீல் கோ டூ காலேஜ், ஷீல் கெட் எஜுகேட்டட், ஷீல் கிராஜுவேட் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இவங்களுக்கு வந்து இப்ப அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தை வந்து போயிருச்சு. ஷி இஸ் லைக் செட்டில்ட் நவ். அ அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அவங்க வந்து இப்ப அந்த அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்களுக்கு. இப்போ அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இவங்க போவாங்க. அவங்க ஊர்லருந்து. பயங்கர ரிஸ்க் எல்லாம் எடுத்து போவாங்க. அந்த ரிஸ்க் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வார் ஜோனு. இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போனோம்னா நெறைய புரொடெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த சைட்ல வந்து நீங்க முஸ்லீம்ன்னு தெரிஞ்சா சுட்டுருவாங்க. இந்த சைட்ல கிறிஸ்டியன்னு தெரிஞ்சா சுட்டுருவாங்க. ஸோ ரொம்ப கொடுமையா ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. வேற ஒரு பஸ் ஃபுல்லா இவங்க வந்து ஊர் விட்டு ஊர் போவாங்க. அது வார்க்கு பயந்துகிட்டு தான் போவாங்க ஆக்சுவலா. இந்த ரீஜியன்ல இருந்து அந்த ரீஜியனுக்கு. அந்த பஸ்ல வந்து இவங்க யார் கிறிஸ்டியன் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுல எவனும் கிறிஸ்டியன் இல்ல அப்படின்னா, அவங்க பஸ்ஸே கொளுத்திருவாங்க. ஆக்சுவலா சுட்டு அந்த மென்னெல்லாம் சுட்டு கொன்னுடுவாங்க. குழந்தைங்கலாம் இருக்கும். பாரபட்சமே பார்க்காம சுட்டு கொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, அ இது இந்த அந்த எப்படி அந்த எப்படி பொண்ணு எப்படி இல்லன்னு கண்டுபிடிப்பாங்க? அதான் அது இவங்க ஏதோ வந்து கழுத்துல குருசு ஐ மீன் குருசுன்றான். இது பேர் என்னது? இது அந்த அ சிலுவ அந்த பிளஸ் சிலுவையா சிலுவ அந்த போட்டிருப்பாங்க. பிளஸ். ஆ. அதான் அந்த சிலுவ பயந்துட்டயா? போட்டிருப்பாங்க. அந்த வேற ஏதாச்சும் செக் பண்ணுவானுங்களா பயந்துட்டுனா கூட? யோ! அது யோ! மிஸ். யோ! சரி அந்த ஒண்ணும் இல்ல, மாரி ஒண்ணும் இல்ல. இல்லையா? அந்த மாரி இல்ல. சாரி. அதான் கழுத்துல வந்து அவங்க இந்த பொண்ணு கிட்ட அந்த இந்த இந்த இது இருக்கும். அந்த பிளஸ் இருக்கும். ஆக்சுவலி ஷி இஸ் ஃப்ரம் இதுதான். அ எப்படி சொல்றது? முஸ்லிம் ஆரிஜின் தான். பட் அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஷீல் கன்வெர்ட். அந்த மாரி ஒரு கழுத்துல வந்து இது போட்டிருப்பா. ஆ அது பேர் என்ன? பிளஸ் போட்டிருப்பா. அது வந்து அத சரி. வச்சு இவ என்ன பண்ணுவான்னா, அந்த டைம்ல இவளுக்கு வந்து அப்பயுமே வந்து அங்க ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய காப்பாத்தணும். அவங்க அம்மாவும் ஆக்சுவலா அந்த பஸ் இன்சிடென்ட்ல எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவாங்க. இவங்க அம்மா, இந்த பொண்ணு, அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன குழந்தை. இவங்க 3 பேர் மட்டும் தான் எஸ்கேப் ஆவாங்க. அவங்க அம்மா வந்து தெரிஞ்சிரும். அவங்க அம்மா செத்துருவாங்க அப்டின்ட்டு. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும்னா, இது என் குழந்தை தான் சொல்லிட்டு அந்த அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த நான் ஒரு கிறிஸ்டியனு அப்டின்னு சொல்லிட்டு அந்த பிளஸ் சிம்பல காமிச்சுட்டு, நான் இத பாருங்க என் கழுத்துல இருக்குது. இது நான் கிறிஸ்டியனு அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு, இந்த குழந்தைய மட்டும் இது பண்ணும். என்னதான் இருந்தாலும் அம்மாவாச்சே! ஸோ அந்த குழந்தை கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவ சுட்டுருவாங்க. இந்த குழந்தை குடுகுடுன்னு அம்மா அம்மான்னு ஓடும். அந்த குழந்தையும் சுட்டுருவாங்க. பாரபட்சமே பார்க்காம. சுட்டு அங்கேயே அவங்க எல்லாரையும் எரிக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கும். பட் இவ மட்டும் அங்கருந்து கிளம்பி இவ வந்து இவ குழந்தைய தேடிட்டு இருப்பா. இவ வந்து அப்படி குழந்தைய தேடி போம்போது, அது இன்னொரு பெரிய வார் ஜோன் அது. அந்த வார் ஜோன்ல இவ வந்து மாட்டிப்பா. மாட்டிக்கிட்ட உடனே இவள கொண்டு போய் இவள வந்து என்ன என்ன பண்ருவாங்கன்னா, அந்த அந்த ஊர் பிரசிடென்ட் அந்த அந்த கிறிஸ்டியன் இதுல இருப்பாங்க. எப்படி சொல்றது? அந்த கிறிஸ்டியன் மிஷனரி மாரி ஒருத்தன் இருப்பான். அவன் தான் லீடரு. அவன் தான் வந்து இந்த ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருப்பான். சப்போர்ட்டா இருப்பான். இவன கொன்னுட்டா இந்த பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படிங்கிற மாரி அவளுக்கு அந்த இது இருக்கும். அவ வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆள தேடிக்கிட்டு போவா. தேடி அவன்கிட்ட பெர்சனல் செக்ரட்டரி மாரி சேர்ந்துருவா. சேர்ந்து அவன் கூடயே சேர்ந்து சுத்திக்கிட்டு என்னென்னலாம் பண்றான், எங்க போறான், என்ன பண்றான், என்ன வரான் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இவன இவன இவங்களே போட்டு தள்ளிருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. போட்டு கையும் களவுமா மாட்டிக்கவும் செஞ்சுருவாங்க. ஏன்னா எல்லார் முன்னாடியும் தான் போடுவாங்க. ஸோ இவள புடிச்சுட்டு போய் என்ன பண்ருவாங்க, ஜெயில்ல போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் பண்றதுக்குன்னே ஒருத்தன அசைன் பண்ணுவாங்க. இந்த டார்ச்சர் பண்றவன் வந்து இவங்கள டெய்லி ரேப் பண்ணுவான். ஆ ஒரு மாரி இல் ட்ரீட் பண்ணுவான், அடிப்பான், ரொம்ப சித்திரவதை பண்ணுவான் அந்த லேடிய. அந்த லேடியால முடியவே முடியாது. ஒரு ஸ்டேஜ்லலாம் இந்த லேடி செத்துரும் அப்டின்ற மாரிலாம் நெனச்சுன்னு இருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான்.
பாட்டு பாடினே இருப்பா. ஒரு பர்ட்டிகுலர் பாட்ட பாடிக்கிட்டே இருப்பா அவ. அது ஒரு சிலருக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு மாரி இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். பட் தென் லைக் அவளுக்கு அதுதான் கோப்பிங் மெக்கானிசம். நீ என்ன சித்திரவதை பண்ணாலும், அதான் அந்த சாகுற நிலைமைக்கு போனாலுமே, இவ வந்து இந்த பாட்டு பாடுவா. அதுதான் அவளுக்கான ஹோப். இது இந்த மாரி இருக்கு. நான் வந்து என்னோட டெஸ்டினேஷன் அடையணும் அப்படிங்கிற மாரி ஒரு இது அது. அது ஒரு பாட்டு. அது சூப்பரா போயிட்டுருக்கும். இவ அத அடிக்கடி பாடிட்டே இருப்பா. சைக்கோ மாரி பாடினே இருப்பா. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாரி அது இன்னும் காண்டாகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவள காப்பாத்திருவாங்க. அவ மட்டும் எஸ்கேப் ஆயிருவா. இவ என்ன பண்ணுவான்னா, அங்கருந்து அந்த குழந்தைய தேடுற அந்த இதுல வந்து இவளால சக்சீட் ஆக முடியாது. அங்கருந்து கெளம்பி இங்க இருந்து கனடா போயிடுவாங்க. இவளுக்கு ரொம்ப பெரிய மென்டல் ட்ராமா இருக்கும். ஏன்னா, இவ வந்து அங்க ஒரு மோர் தென் 90 டேஸ் கிட்ட இருப்பா. ஏதோ எத்தனையோ வருஷம் இருப்பா அங்க கிட்டத்தட்ட. ஆ டெய்லி இதே மாரி ரேப்பு இந்த மாரி டெய்லி அவள வந்து அப்யூஸ் பண்றது, அடிக்கிறது, ஒரு மாரி கேவலமா எவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமோ, அவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்யூஸ்லாம் தாங்கிட்டு அவ ஒரு மென்டல் ட்ராமாலயே தான் கனடா போயிருப்பா. அங்க போய் அவங்க 2 பசங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி, அங்க 2 பசங்க அவளுக்கு வந்துரும். அந்த 2 பசங்கள வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க ஆக்சுவலா. ஆ இவங்களுக்கு வந்து ஆனா இந்த ஸ்டோரி தெரியும். இந்த 1+1 அப்படின்றத அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அது ஒண்ணுமே புரியாது. இவங்க அம்மா என்ன இவ்ளோ பெரிய பெரிய டீச்சரு. பட் என்ன 1+1 அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, அவங்க மென்டலு. அதனால தான் அப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனுக்கு அந்த மாரி ஒரு இது இருக்கும். பட் தென் லைக் அந்த அந்த இதெல்லாம் இல்ல. அது போக போக தான் அந்த கதை 1+1னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் அந்த அந்த கனடால போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு ஷீல் டை. அது அவ சாகும்போது அந்த ஒரு கையில ஒரு லெட்டர் வச்சிருப்பா. அவ பையனுக்காக, அந்த பையன் தொலைஞ்சு போன பையனுக்காகன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. இவ இவ ஒரு வேள அந்த பையன் கூட இருந்தான்னா, என்னென்னலாம் பண்ணியிருப்பா அந்த பையனுக்கு. அந்த மாரி என்னென்னமோலாம் இருக்கும். அதுல ஒரு பெரிய லெட்டர் அது. அந்த லெட்டர் இருக்கும். அதே மாரி 2 லெட்டர் எழுதியிருப்பா. ஒண்ணு வந்து பையனுக்கு, இன்னொன்னு வந்து அந்த மிலிட்டரி ஜெனரல் மாரி அவன். வார் மாங்கர் அவன். அந்த வார் மாங்கர வந்து இது பண்றது. அ அந்த வார் மாங்கருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. அது ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கும். ஆ ரூடான ஒரு ஒரு இதுல இருக்கும். இந்த இந்த 2 லெட்டர வந்துட்டு இது குடுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அந்த வார் மாங்கரையும் கண்டுபிடிக்க முடியாது. பையனையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா பெரிய வார் ஜோனு. வார் மாங்கர் செத்துட்டான் அப்படி இப்படின்லாம் நெனச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கனடால இவ என்ன பண்ணுவான்னா, ஸ்விம்மிங் பூல்ல இவங்க அம்மா, அந்த குழந்தைலாம் குளிச்சுட்டு வெளிய வரும்போது, கால்ல அந்த டாட்டூ வச்சிருக்க அந்த பையன பாத்துருவா. அவளுக்கு வந்து தெரிஞ்சிரும் இது என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகும்போது, முகத்த பாப்பா அந்த வார்மாங்கர் அது. பேசிக்கலி 1+1 1ங்கிறது வந்து அவங்க பையனும், அந்த வார்மாங்கரும் ஆக்சுவலா ஒருத்தவன் தான். அவங்க அம்மாவ ரேப் பண்ணதே அந்த பையன் தான். அது அந்த சீக்ரெட் அவங்க அந்த அ அந்த பொண்ணுக்கு தெரியும்போது, அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுகும். எனக்கு சொல்லும்போது புல்லரிக்குது ஒரு மாரி. அது எப்படி பயத்தினாலயா என்னன்னு தெரியல. ஒரு மாரி புல்லரிக்குது. பட் அந்த படம் அது நீங்க பார்க்கும்போது உங்கள வேற மாரி அஃபெக்ட் பண்ணும். நீங்க ஒரு 2 நாளைக்கு நீங்களாவே இருக்க மாட்டீங்க இருக்கும். ஸோ அந்த அதே மாரி மாரி ஒரு படம். அந்த 2 குழந்தைங்களுமே அந்த அந்த பையனோட குழந்தைங்க தானே? இ இல்ல, இல்ல, இல்ல. ஆமாமா கரெக்ட். அந்த பையன் ரேப் ஆமாயா. பண்ணி வந்த குழந்தைங்க. கரெக்ட். அது ரொம்ப அதாவது அவங்களோட அண்ணன் வந்து அவங்களோட அப்பா மாரி இருக்கும். ஐயோப்பா! அது ரொம்ப கொடூரமான ஒரு இது. அது ரொம்ப அந்த குழந்தையால அத அந்த பொண்ணால அக்செப்ட்டே பண்ணிக்க முடியாது. அந்த பையனுக்கும் அந்த மாரி தான் ஒரு தாட் போயிட்டே இருக்கும். அவங்க வந்து அவங்கள கடைசியில அந்த அந்த வார் மாங்கர மீட் பண்ருவாங்க. கனடால திருப்பி அவங்க கனடாக்கே வருவாங்க. கனடால இவனும் வந்து ஏதோ ஒரு ஒரு பங்க்ல வந்து ஏதோ வேல பார்த்துட்டு இருப்பான். இவனோட நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த வார் மாங்கர் அந்த அந்த வேலையெல்லாம் விட்டுருவான். இவன் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் எவ்ளோ கொடூரமானவன்னா, அந்த குழந்தைய பார்த்தா கூட கொன்னுடுவான் அப்படிங்கிற மாரி ஒரு கொடூரமானவன். பட் அவன் திருந்தி வாழ்றான் அப்படின்னும்போது, இவங்க வந்து இவன கண்டுபிடிச்சு அந்த லெட்டர் குடுப்பாங்க அவன்கிட்ட. குடுக்கும்போது அவன் அந்த லெட்டர படிச்சுட்டு அவனுக்கு இருக்கிற அந்த எமோஷன் வந்து அது எனக்கு எப்படி சொல்லணும்னு நான் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்க்கிறேன். அவன் 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 என்ன ஃபீல் பண்ணியிருப்பான் அந்த டைம்ல? எ அ என்ன என்ன நெனச்சிருப்பான்? அத அப்படியே கதை கரெக்ட்டா அங்கேயே முடிஞ்சிரும். அவன் வந்து உள்ள வருவான். அ ஒரு அவன் ஃப்ளாட்க்குள்ள என்டர் ஆக போம்போது, இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு வந்து, இந்த மாரி "நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வார் மாங்கரா இருந்த." அப்படி இப்படின்னு ஏதோ அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு, அந்த லெட்டர மட்டும் குடுத்துட்டு, "எங்க அம்மா இது வந்து உன்ட்ட குடுக்கணும்னு நெனச்சாங்க. பட் தென் ஷி பாஸ்ட் அவே. அதனால நாங்க குடுக்குறோம்." அப்படின்ற மாரி குடுத்துட்டு, தே வில் மூவ் அவே. அவன் அந்த லெட்டர் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க அம்மா யாருன்னு சொல்லும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். பட் தென் லைக் அந்த லெட்டர் படிக்கும்போது தான் அவனுக்கு ஆக்சுவல் உண்மை தெரியும். அதுதான் அவனோட அம்மாவும் அப்படின்றது. ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த இது.
அவன் அப்படியே நின்றுவான். உறைஞ்சு போய் நின்றுவான். அவனுக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. அப்படியே நின்றுருப்பான் அவன். அப்படியே படம் முடியும். அது ரொம்ப ஒரு மாரி கொடூரமா இருக்கும் அந்த படம். பட் தென் லைக் அந்த ஸ்டோரி கொண்டு போனது, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கும் அது. அது ஏன் லாஸ்ட்ல அவங்க அம்மா கல்லறையில போய் அவன் நிக்கிற மாரி தானே முடியும். இல்ல, இல்ல, இல்ல. எனக்கு ஒரே ஒரு இல்லையே. டவுட்டு. இந்த படத்துல வந்து அந்த அம்மாவோட விஷயம் வந்து தலைகீழா புதைக்க சொல்லியிருப்பாங்களா? ஏதோ ஆமா, ஆமா, வித்தியாசமா ஆமா, புதைக்க ஆமா. சொல்லியிருப்பாங்க. ஆமா. எப்படி புதைக்க வித்தியாசமா சொல்லுவாங்க? போயிருக்கு. ஆ ஆ அதான் ஏன் அது அது எனக்கு ஏதோ லைக் நான் வந்து நல்ல பொண்ணு ஏதோ சம்திங் நான் ஏதோ அவங்களே அவங்கள டிஸ்கிரேஸா பார்த்து புதைக்க சொல்ற மாதிரி தானே ஆமா, சொல்லியிருப்பாங்க அத. ஆமா, ஆமா. ஓகே, அது ஓகே. அதனால தான் அவங்க பையன் என்ன சொல்லியிருப்பான்னா, அவ மென்டல் அவங்க அம்மா. அதனால தான் அப்படிலாம் சொல்லிட்டு ம். போயிருக்காங்க. அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஷி இஸ் மென்டலி அஃபெக்டட். அவங்க ம். வந்து என்னென்னமோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் அவங்களோட ட்ரீம்லாம் என்னால பர்சூ பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லி ஆ அவங்க வந்து ரொம்ப இதுவா அவங்களுக்கு இருப்பான். நான் அந்த பையன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இதா நான் குடுப்பேன். அவங்க ஆ. சொன்னதுக்கு அந்த மாரி சொல்லிட்டு இருப்பான். மயில் சார் ஏதோ பேசுறீங்க? ஏன்னா ஒண்ணும் கேட்கல. மயில் இல்ல, சார்? இல்ல. இல்ல, பேசல, பேசல. இது பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. இது நான் சொல்லும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் அந்த படம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியலா ஹிட் ஆகும் அந்த படம். ஒரு மாரி அது அது எப்படி சொல்ல எனக்கு வார்த்தையால டிஸ்கிரைபே பண்ண முடியல. அது அது ஒரு மாரி படம் அது. உங்கள உண்மையா அந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு உங்கள வேற மாரி ஒரு வேற ஆங்கிள்ல இருந்து யோசிக்க வைக்கும். நான் வந்து 2 ஆங்கிள்லயும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த 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 லேடியோட தாட் என்னவா இருந்திருக்கும் இது தெரியும்போது, எவ்ளோ ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆ என்னென்ன மாரி ட்ராமாஸ்லாம் அவங்க இது ஃபேஸ் பண்ணி ஏன்னா அதுக்கப்புறமும் அந்த 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 பையன் இருக்கான். அவன் தான் வார் மாங்கர்ன்னு தெரிஞ்ச பிறகும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாங்க. பட் தென் ஷீல் ஸ்டார்ட் ஃபீலிங் சிக். அதுக்கப்புறம் தான் வந்து சாவாங்க. அது இதோட வெளிப்பாடு தான் அதா? அது என்னவா வச்சிருந்திருப்பாங்க? டெய்லி தூங்கி இருப்பாங்களா? என்ன நெனச்சிருப்பாங்க? என்ன மாரி வலி அனுபவிச்சிருப்பாங்க? ஒருத்தவங்க எப்படி சொல்றது? ஒரு யங்ஸ்டர்ல இருந்து சாகுற வரைக்கும் இவ்ளோ வலி அனுபவிக்கணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு தாட்டு. அந்த பையனோட சைட்ல இருந்து அதான் யோசிச்சு எனக்கு பார்க்கும்போது, புரியல. லைக் இப்போ வந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. பட் அதனால ஏன் அவங்கள கரெக்ட்டா அவங்க டிஸ்கிரேஸ்ன்னு நெனச்சு என்னைய அப்படி புதைங்கன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு புரிஞ்சுக்கவே ஐயா முடியல. அது ஐயா அது ஒவ்வொருத்தவங்களோட இது மாறுபடும்ல. அவங்க என்ன நெனச்சாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து ம். ப்ராபப்ளி ஷி வாஸ் நாட் அ ரைட் மதர் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்கலாம். ஓ! ப்ராபப்ளி அதனால ஓகே, அவங்க ஓகே. அவங்க அவங்க ம். வந்து அந்த குழந்தை கூட இருந்திருந்தா, அந்த குழந்தை அந்த மாரி வழியில போயிருக்காது அப்படின்னு ஆ. நெனச்சிருக்கலாம். அந்த ம். குழந்தை ஏன்னா அந்த குழந்தையோட இதுவுமே கோ த்ரூ பண்ணியிருக்கும். அந்த குழந்தையுமே என்னன்னா, யாருமே இல்லாம ஒரு மாரி தனியா வளர்ந்திருக்கும். அந்த அந்த ம். ஜோனே உங்களுக்கு காமிச்சிருப்பான் பார்த்திருக்கீங்களா? அந்த மாரி அவங்க வந்து ஒரு குழந்தை ஓடும். பசியில இருக்கும். அந்த அந்த சாப்பாடுலாம் தூக்கிட்டு ஓடும்போது கூட சுட்டுக் கொல்லும். கருணையே இல்லாம சுட்டுக் கொல்லுவான் அவன். ம். ஏன்னா அவனும் அந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல இருந்து தான் வந்திருப்பான் அவன். வந்திருக்கான். ம். அவங்க ஆமா. அவனுக்குமே வந்து அந்த உயிர்னா அந்த பயத்திலேயே வாழ்ந்திருப்பான். அந்த மாரி இது இருப்பான். அவனுக்கு அதுலருந்து அவனோட மிருகத்தனம் வெளிய வந்திருக்கும். ஆ நீங்க எனக்கு எனக்கு கருணை காட்டல, நான் எதுக்கு உங்களுக்கு கருணை காட்டணும்? அப்படிங்கிற மாரி ஒரு காட்டணும். பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கலாம். ம். சோ அதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா அப்படிங்கிற மாரி அவன் எடுத்திருந்திருக்கலாம். அதே மாரி அவங்க அம்மாவுக்கும் அந்த மாரி ஒரு கில்ட் இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது. சோ அதனால அவங்க டிஸ்கிரேஸ் அப்படி அவங்களே ஒரு டிஸ்கிரேஸ் அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்களோ எப்படின்னு தெரியல. ம். பட் அந்த இதுதான். படம் உண்மையா பார்த்து முடிக்கும்போது வேற லெவல்ல ஹிட் ஆகும். அது நான் இது ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் நான் சொல்லணும்னு தோணல. பட் தென் சின்ஸ் எவரிஒன் செட் லைக் எ ஹாப்பி திங், ஐ வாண்டட் டூ ஷேர் திஸ். இது ஒரு ஒரு சூப்பரான ஒரு படம். இன்னொரு ஒரு படம் வந்து ஐயா ஒரு பிரம்மயுகம். நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், அது இருங்க. இப்ப சொல்லுங்க. ஓகே. அது இன்னொரு படம் வந்து பிரம்மயுகம் சொல்லணும்னு நெனச்சேன். பிரம்மயுகம் வந்து அ எனக்கு நெறைய படம் இருக்கு. புடிக்கும். ரொம்ப காமெடிக்கல் அந்த எல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்ச படம்லாம் நெறைய இருக்கு. கமல்ஹாசன் படம் அந்த மாரிலாம் இருக்கும். பட் பிரம்மயுகம் வந்து அது அது வந்து ஒரு ஒரு வேற மாரியான ஒரு ஃபீல் குடுக்கும். ஆ அது நீங்க எப்படி பார்த்தாலும் அது செட் ஆகும் அந்த படத்துக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் செட் ஆகும். ஒருத்தவன் வந்து அவனோட ஃப்ரீடம்க்காக வொர்க் பண்றான். பட் அது என்ன ஆகும்? அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் செட் ஆகும் அந்த படத்துல. அதே மாரி அவன் அது அ வேற வேற ஆங்கிள்ல எனக்கு பார்க்க தோணுச்சு அந்த படத்த ஆக்சுவலா பார்க்கும்போது. நான் ஒரு ஆங்கிள்ல பார்த்தேங்கய்யா அது படத்த. பிரம்மயுகம் பார்த்தீங்களா? சூப்பர்யா! ஐயோ! சொல்லுங்கயா. என்னய்யா நம்மடாயா 3 பேரும் ஒண்ணா போய் பார்த்தோம். மறந்துட்டியா? போச்சு. ஆமால. சாரியா. நான் பார்த்த ஆங்கிள சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா. ஒருத்தன் அந்த பாகன் இருக்க அந்த அந்த பாட்டு பாடுறவன் இருக்கான்ல, ஆமா. பாணன், பாகன்ல பாணன். பாணன் பாணன். அவன் வந்து எப்படி சொல்றது? ஆ அந்த சமையல்காரன் இருக்கான்ல, அவன் எப்படி வந்து ஆமா. மோகன்லால், மம்முட்டி கிட்ட வந்து அடி வாங்கிட்டு, உட வாங்கிட்டு, கைய கட்டின்னு அமைதியா இருந்தானோ, பட் கடைசில அவனே தனக்கு பவர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு
தன்னோட சுய ஃபேஸ காட்டுனாங்க இல்லையா? ஐயா அந்த 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 ஆஸ்பெக்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க எனக்கு. ரியல் லைஃப் அப்ப ரொம்ப 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 கிரவுண்டட் டூ ரியாலிட்டியா இருந்துச்சு. அது அது வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒரு இது இருக்கு. அது அதோட ஸ்டோரி வந்து தெரிஞ்சதுன்னா, இன்னும் கொஞ்சம் அது வேற ஆஸ்பெக்ட்ல பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா என்ன கதைன்னா, ஆ கட க பிரம்மயுகம் கட பார்க்கும்போது கட யோ என்னைய கடை பை கடை போவாருன்னு சொல்லிட்டு இப்ப நீ கடைய போய் உட்காந்து கடை இல்லையா பேசிக்கிட்டு அதுதான் இருக்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க பிரம்மயுகம் பார்க்கலன்னா, தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஏன்னா இது டெஃபினட்டா ஸ்பாய்லர் தான். ஆ ஆமா. சோ எ எ எப்படி சொல்றது? இப்போ பிரம்மயுகம்ல வந்து அது கதையே ஒரு 3 பேர் தான். நடுவுல மட்டும் ஒரு கேரக்டர் போயிட்டு, போயிட்டு வரும். ஆ அ மொத்தமா 3 எபிசோட். கேரக்டர். அதான் மொத்தமா 4 கேரக்டர். அதுல ஒரு கேரக்டர் தான் வந்து போயிட்டு, போயிட்டு வரும். ஆ பாக்கி இருக்கிறது 3 கேரக்டர். அந்த 3 கேரக்டர வச்சு தான் படமே போகும். சூப்பர் படம் அது. ஆ ஒரு படத்துல ஒரு இந்தியால இப்படி ஒரு ஹாரர் மூவி எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு இட்ஸ் போல்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த படம். ஏன்னா நினைச்சு பாருங்களேன், படத்துல 3 பேரு. ஒரே வீடு பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் ஃபுல்லா. ஆமா. எப்படி உங்களால அந்த படம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண முடியும்? பண்ணாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அந்த மூவி. உங்களுக்கு படம் அது ஸ்டார்ட்டிங்லயே அத வந்து அது சீன் பை சீன் செதுக்கியிருப்பாங்க. அதுல வந்து மம்மூட்டி வந்து நான் ஐய்யய்யோ! அந்த மனுஷன் எனக்கு என்ன சொல்லனே தெர்ல. அந்த மனுஷன் வந்து அவ்ளோ பெரிய ஸ்டாரு. யாரும் வந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஷேட் பயங்கர நெகட்டிவ் ஷேட், ஈவில் ஷேட் இருக்க ஒரு ரோல் எடுக்கிறது வந்து யோசிப்பாங்க. இந்த ஆள் அ இதுவே இல்லாம எடுத்து அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி அத ஒரு மாஸ்டர் பீஸ் மாரி இது பண்ணியிருப்பாரு. இருங்க, இருங்க. இது ஆஃப் தகவல்டா. நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க. மம்முட்டி மைண்ட் வாய்ஸ் இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? நான் அடுத்து களம் காவல்னு ஒரு படத்துல ஒரு அது ஒரு அது பெர்வெர்டிக் சைக்கோ பயங்கரமா கில்லரா வரேன். இருக்கும் அது. அது நீங்க சொல்றீங்க. பயங்கரமா இருக்கும் அது. இதுவே நெகட்டிவா? நான் இதுக்கு அப்புறம் வேற ஒண்ணு குக் பண்ணிக்கிறேன். இருங்க காட்டுறேன். இல்ல அது அது இன்னும் பயங்கரமா இருக்கும் அது. அது அப்புறம் அதுவுமே வரலாம். அதுவும் இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் பம்மி கிட்ட பட் முடிப்போம். இப்போதைக்கு லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டூ த டாபிக். இப்ப என்னன்னா பிரம்மயுகம்ல வந்து ஆ அ அ அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு 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 ஸ்பிரிட் ஸ்பிரிட் பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு அந்த டைம்ல நடந்த ஒரு 1940ஸ் அந்த டைம்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. இதுல 1940ஸ்ல வந்து இல்லையா? 800s 80ஸ்லயா அது? ஐ மீன் அது ஏதோ 80ஸ். போர்ச்சுகீஸ் இல்லையா? போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ்லாம் வந்து 90 இதுயா ரொம்ப 600ஸ்ல. இல்லையா? அதான் அது ஏதோ காமிச்சிருப்பான். 600லாம் இல்லையா? அவனே ஐ மீன் நாட் சொல்லியிருப்பான்யா. 600 16 இல்லையா? 1600 கண்டிப்பா 1600 1600 1600 அந்த மாரி தான் இருக்கும். அதான் அந்த மாரி ஏதோ 1600 டைம் சொல்றேன். தான். அ ஆமா சரி 1600 அந்த மாரி ஏதோ டைம்ல இது இருக்கும். ஸோ இவங்க வந்து அ ரொம்ப பழைய ஒரு இதுல அவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு வாரு. இந்த போர்ச்சுகல் பீப்பிள்லாம் ஐ மீன் வாரியர்ஸ் ஐ மீன் இந்த ஆர்மிக்காரங்கலாம் வந்து அந்த இடத்த இன்வைட் பண்றாங்க. அங்க இருந்து ஒரு 2 பேர் தப்பிச்சு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒருத்தவன் ஃபர்ஸ்ட்டே செத்து போயிருவான். இன்னொருத்தவன் வந்து காஜில செத்து போயிடும்னு சொல்லுங்க. ஐயா அது ஆமாய்யா. அது அது ஒண்ணு இருக்கு. காஜ்ல செத்து போயிருவான். காஜ் இருந்தா செத்து போயிருவீங்க பாத்துக்கங்க. சோ இவன் வந்து அவன் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்கவனே செத்து போயிருவான். 2வது இருக்கவன் வந்து அவன் தான் தேவன். ஹி இஸ் அ பாணன். பாணன்னா அவன் பாட்டு பாடுறவன். பாட்டு பாடி அரசன மகிழ்விச்சு அவங்க கூடவே இருக்கிறவங்க. சோ அவங்கள வந்து சைடு லோவர் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் சைடு இன்ஃபர்மேஷன் அவங்கலாம் தலித்ஸ்ல வருவாங்க. அந்த அந்த ஆமா. கேரளா ஆமா. சோ அது வந்து கேவலமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் அதுதான் அங்க நடந்த ஒரு இது. அவங்க வந்து என்னன்னா, அந்த பாணன் வந்து தப்பிச்சு ஓடி, ஆ இது ஒரு பெரிய ஆத்த கடந்து அவங்க ஊருக்கு போகணும். இவன் கெட்ட நேரம் ஆறு ஃபுல்லா செம்ம தண்ணியா இருக்கும். இவனால கடந்து போக முடியாது. இவன் என்ன பண்ணுவான், திருப்பி வந்த வழியிலேயே வந்துருவான். வரும்போது ஒரு பெரிய அரண்மனை மாரி பார்ப்பான். அது பாழடைஞ்சு போய் மோசமா கிடக்கும். இவனுக்கு பசினா அவ்ளோ பசி. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சோ என்ன பண்றான், அந்த அரண்மனைக்குள்ள போவான். அது பாழடைஞ்சு போயிருக்கனால இவன் என்ன நினைப்பான், அங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு தான் போவான். உள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த இவன் நம்ம வெப்புக்காரன். அதாவது சமையல்காரன். சமையல்காரனோட இது வந்து இவன் என்ன யார்றா நீ? அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நான் திருடலாம் வரல. எனக்கு செம்ம பசி. அதனால எடுத்து சாப்பிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவான். டக்குன்னு அப்பதான் நம்ம மம்மூட்டியோட என்ட்ரி. மம்மூட்டி சூப்பரா அதுல இது பண்ணியிருப்பாரு. எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. அது அந்த சீன் போய் பாருங்க. அத நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. சோ நெக்ஸ்ட் அவங்க அப்படியே போவாங்க. இந்த ஐயா மம்முட்டி வந்து ஃபுல் ஸ்டோரி எதுக்கு? இல்ல அது அப்பதான் இவனுக்கு கதை இது பண்ண முடியும். அது என்ன எதனால ஓகே ஷார்ட்டா யாரு யாரு பவரு எதுக்காக அவன் பவர் யூஸ் பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம். படத்துல இருக்கிற நல்ல ஆஸ்பெக்ட்ஸ ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்படியே போயிடலாம். ஸ்டோரி சொல்லணும்னு அதான் அவசியம் இல்ல அதான்யா இப்ப உங்களுக்கு. ஸ்டோரி சொல்லயா.
நான் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டே, சூப்பரான ஆஸ்பெக்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க 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 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்ல வந்து சமையல்காரனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவனுக்கு வந்து புதுசா வந்தவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஸோ அவன் வந்து பொறுமையா கத்துப்பான். என்ன ஏது அப்படிங்கிறது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனோட ஆக்சுவல் ஈவில்னஸ் வந்து தெரியும். எப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, அவன வந்து அவன சுத்தி வச்சிருக்கணும். மம்மூட்டிக்கு வந்து இவன எங்கேயும் போக விடக்கூடாது. இவன் கூடயே இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்பான். நாட் இன் அ குட் சென்ஸ். இது ரொம்ப மோசமான ஒரு இது. அவனோட டைம் வந்து எழுதி வாங்குற மாரி விளையாட்டுல சீட் பண்ணி வாங்கிருவான். நீ இனிமே என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அவனோட ஃப்ரீடம் தேடி போவான். அவன அ அவன எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அங்க இருந்து போய் அவங்க அம்மாவ மீட் பண்ணணும். அதுதான் அவனோட ஒரே கோலு. மம்மூட்டிக்கு வந்து அவனோட மம்மூட்டிக்கு ஒரு ஹிடன் கோல் இருக்கும். அதே மாரி தான் இவனுக்கும் இருக்கும். அந்த சமையல்காரனுக்கும் அவனுக்குன்னு இவங்க 3 பேருக்குமே ஒரு தனி ஒரு கோல் இருக்கும். இவனோட பாட்டு பாடுறவனோட கோல் வெளிப்படையா தெரிஞ்சிரும். பட் மம்மூட்டிக்கும் அந்த சமையல்காரனுக்கும் ரொம்ப ஹிடன் கோல்ஸ் நெறைய இருக்கும். அத வந்து யாருமே இனிஷியலா ஷேர் பண்ண மாட்டாங்க. போக போக அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும்னா, மம்மூட்டி வந்து ஆக்சுவலா மம்மூட்டி கிடையாது. இவன் வந்து ஒரு 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 சாத்தான் இவன். ஒரு கெட்டது பண்ற ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாரி அவன இது பண்ணுவாங்க. அவன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரியில சொல்லுவாங்க. இவன் எங்கிருந்து வந்தான்? யாரு இவனுக்கு இது பண்ணது? இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எதனால இவன் ஈவிலா மாறுனான் அப்படின்பாங்க. இவன் வந்து அந்த அந்த மொமெண்ட்ல இருந்து இவனுக்கு வந்து அந்த டாமினன்ஸ் ரொம்ப புடிச்சிருக்கும். ஆ அதனால தான் பவர் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப இதுவா யோசிச்சு ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லன்னா, ரொம்ப மோசமான விளைவுகள் வரும். அதுதான் இதுல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, இவனுக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கும். அவன் வந்து டாமினன்ஸ சூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவன சுத்தி இருக்கிறவங்கள வந்து இவன் டாமினேட் பண்ணிட்டே இருப்பான். பட் வெளியில காட்டுற போர்ட்ரயல் வந்து வேற மாரியான ஒரு போர்ட்ரயல். புதுசா போறவங்க வந்து நம்பிருவாங்க. இவன் ஐயோ! ரொம்ப நல்லவன் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் லைக் ஆ பேக் ஆஃப் தி ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ இவன் வந்து ரொம்ப ஒரு மாரி ஈவிலான ஒரு ஒரு ஆ அவனோட டொமைன வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஒரு ஆள். ஒரு லேண்ட் லார்ட் மாரி வச்சுக்கோங்க. பட் தென் ஹி இஸ் அன் ஈவில் ஸ்பிரிட். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த 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 தேவனோட டைம் வச்சு இவன் விளையாட ஆரம்பிப்பான். ஆ இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது, அந்த வீட்ல என்னென்ன அதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் தேவனுக்கு வந்து அவனால பொறுக்க முடியாது. அவன் எஸ்கேப் ஆகணும்னு நெனைப்பான். அவன் எஸ்கேப் ஆகணும்னு நெனைக்கும்போது, அவன் என்னென்னமோ பண்ணுவான். என்ன பண்ணாலும் அவனுக்கு நடக்கவே நடக்காது. அவன் ஃப்ரீடம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ருவான், ரிஸ்க் எடுத்து ஓட ஆரம்பிச்சுருவான் அவன். ஓடுன உடனே ரத்தம் கக்கி திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்துருவான் அவன். வீட்டுக்குள்ள வரும்போது, ஆ மம்முட்டி வருவாரு. இந்த மாரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாரி தேவையில்லாம ரத்தம் கக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மன்னிச்சுக்கங்க. எனக்கு இந்த மாரி போறதுக்கு இது பெர்மிஷன் குடுங்க. ஐ வாண்ட் டூ லீவ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி கேட்டாலாம் பத்தாது. தாழ்மையா கேளு அப்படி சொல்லி அவன இது பண்ணுவாரு. தாழ்மையா கேட்க சொன்னோனே, அவன் கால தொட்டு கேட்பான். தயவு செஞ்சு எனக்கு போறதுக்கு சான்ஸ் குடுங்க. நான் போயிடுறேன். அப்படி இப்படின்னு கெஞ்சுவான். அவன் வாய் ஃபுல்லா ரத்தம் ஊத்தின்னு இருக்கும். அப்பயும் கெஞ்சுவான். தயவு செஞ்சு நான் போயிடுறேன். என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அப்போ அவனோட ஆக்சுவல் ஈவில்னஸ் வெளிப்படும். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு, இது மாரி உனக்கு போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. இங்கேயே கெட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அவன் மயங்கிருவான். தூக்கிட்டு போய் அவன வந்து அந்த சீன் அதுக்கப்புறம் செமையா இருக்கும்யா. உனக்கு போக அனுமதி அல்லன்னு ஆ சொல்லுவான். சரியான சீன் அது. ஆ அது அது அவன வந்து அது அந்த அந்த அவ்ளோ விக்கெடா இருப்பான் அவன். ஆ ரொம்ப விட்டியாவும் இருப்பான். விட்டி ஆஸ் இன் லைக் ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப இதுவா இருப்பான். அவன் அ எப்படி சொல்றது? அவன் 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 திங்கிங்கே வேற மாரி இருக்கும். அவனோட இதுவுமே வேற மாரி இருக்கும். அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவன் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி சொல்லுவான். இவன் யாரு? இவன் என்னங்க? அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு பயம் வந்துரும். ஆக்சுவலா அப்பதான் ஃபியர் கிக் இன் ஆகும். ஃபியர் கிக் இன் ஆகும்போது, அந்த இவன் இருக்கான் பாருங்க, சமையல்காரன். அவன் வந்து அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அவன் நெறைய கோ த்ரூ பண்ணியிருப்பான் போல. அவன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அகைன்ஸ்ட்டா நிப்பான். அவன் அகைன்ஸ்ட்டா நிக்கிறான உடனே, அவனோட டோனு, ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் தட் பர்ட்டிகுலர் சமையல்காரன் வந்து அப்படியே மாறிடும். அவன புடிச்சு அவன பிசிக்கலா அபியூஸ் தான் பண்ணுவான். லிட்டரலா பிசிக்கலா அபியூஸ் நாட் இன் ராங் சென்ஸ். பட் கழுத்த நெரிச்சு ரொம்ப இது பண்றது, அந்த மாரிலாம் பண்ண உடனே அவனுக்கு அந்த ஒரு பவர் நான் தான் இங்க பவர்ல இருக்கேன். நீ எனக்கு கீழ இருக்கவன். எனக்கு அகைன்ஸ்ட்டா போணும்னு நெனைக்காத அப்படிங்கிற மாரி அவன் வலைய பிடிச்சு நறுக்குவான். அந்த நெருக்குன உடனே அது பெர்சனலா நெறைய பேருக்கு செட் ஆகும். பட் தென் இதுதான் ஆக்சுவலான ஒரு இது. அந்த இடத்துல அவன் குரல் வலைய நெருக்கி அவன வந்து
அவன் பேச்சு கேட்க வச்சு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான். உன்னை கொல்லாம விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவன் திருப்பி போய் அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறதான் காட்டுவாங்க. இவன் வந்து இந்த பாணனுக்கு அப்பயுமே புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும். அப்புறம் தான் யார் இவன், எங்க இருந்து வந்தான், எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு கேட்கும்போது தான் மொத்த ஸ்டோரி வரும். அதுக்கு அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் பிளாட் பண்ணுவாங்க. ஓகே, பொறுத்தது போதும் பொங்கியலு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பிரிட்டுக்கு அகெயின்ஸ்டா பிளாட் பண்ணி அந்த ஸ்பிரிட்ட காலி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேருக்குமே ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட ஆக்சுவல் பிளான்னு காட்டுவாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும் ஆக்சுவல் பிளான் அது கிடையாது. இவனை வந்து இந்த பாட்டு பாடுறவனை வந்து இதுவா பெயிட்டா யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றான்னா அந்த அந்த சாத்தனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவன் வந்து அங்க ஒரு ஒரு ரூம்ல வந்து அணையாத விளக்கு இருக்கும். அந்த விளக்கு அணைச்சிட்டனா அது வீக் ஆயிடும். அதோட சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து அந்த அந்த இடத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா லைக் சாத்தன் இருக்கும். சாத்தனுக்கு எதிராக 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பிளான் பண்ணி அந்த கேப்ல கூட இவனுக்கு 2 பேர் அடிச்சுப்பாங்க. சாதிய காரணம் காமிச்சு நீ பானை நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறியான்னு சொல்லிட்டு இவன் அடிப்பான். மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அந்த கேப்ல ஐ திங்க் அந்த மோதிரத்தை அந்த சாத்தன் எடுக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மோதிரத்தை சாத்தன் அப்படி இல்ல ப்ரோ. அந்த சொல்றேன் அந்த என்ன சொன்னா அந்த 3 பேர்ல சாத்தன் ஜாதி பார்க்காது. இவனுக்கு 2 பேருக்குள்ளதான் ஜாதி பார்த்துப்பானுங்க. அத சொல்ல வரேன். சாத்தனுமே ஜாதி பார்க்கும். பட் ஆனா அது வந்து வேற மாதிரி பார்க்கும். அது வந்து ரொம்ப பாடியா பார்க்கும். மத்தபடி அவன் ஜாதியை பார்த்து உள்ளே சேர்த்திருக்காது சாத்தனு. இல்ல கரெக்ட் அதான் சொல்றேன். ஜாதி வைஸ் அப்படி பாக்காது. பட் தென் லைக் அது ஆனா ஜாதி பார்த்திருக்கும். அது ஆனா ஒரு மாதிரி அது எப்படி இல்லையா சாத்தனுக்கு எல்லாருமே எனக்கு அந்த மோட்ல இருக்கும். ஆமா அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அது வந்து அதுக்கு அது அது வந்து வேற மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மனுஷ பயலுக 2 பேரும் சேர்ந்துகிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவானா இவன் வந்து இவனை பெயிட்டா யூஸ் பண்ணியிருப்பான். அது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பாவம் இவன் போய் ஏதோ ட்ரை பண்ணும்போது இவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டுரும். இவன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட உன்னை போட்டு தள்ளுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சாத்தன் இது பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும் இந்த பையன் வந்து இன்னொருத்தவன் வந்து இவனை பெயிட்டா யூஸ் பண்ணி அந்த ரூம்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போய் அந்த விளக்கு அணைச்சிருவாங்க. அணைச்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். அதுலதான் வந்து இவங்களோட ஆக்சுவல் இன்டென்ஷன் வந்து வரும். ராகுல் சதாசிவம் அந்த அவன் லைக் எப்படி மூவிஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னா லைக் ஜம்ப்ஸ்கேர்ஸ் நம்பல ராகுல் சதாசிவம். ஓகேவா, லைக் அந்த மாடர்ன் ஆர்ல இப்போ எப்படி சொல்றது, மழை பெய்யும் பாத்தீங்களா? ஆமா 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 போகணும்னு சொல்லிட்டு மழை பெய்யுது ஏன் போறேன்னு சாத்தன் கேட்கும். அவன் மழை பெய்யல பார்த்தா அப்புறம் அவன் சொல்லுவான் அந்த இவனை அதுக்கு முன்னாடி மம்மூட்டி இருந்தப்போ சொல்லுவான் வந்து லைக் காலம் தெரியல நேரம் தெரியல அவனுக்கு. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். மழை வருஷ கணக்கா பெஞ்சதுன்னு சொல்லுவான். மாச கணக்குல பெய்யும். அது என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தவன் இருந்திருப்பான். இவன் பானனா இருக்கான். அவன் வந்து வேற ஒருத்தவனா இருந்திருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவான். அவன் வந்து சொல்றேன்னா லைக் வருஷ கணக்குல மழை பெய்யறதுங்கிறது ஒரு பீக் ஃபியர். அது அவங்க புரியுதா? வின்டர் டிப்ரெஷன் வரும் நம்மளுக்கு தெரியல, எனக்கு வரும் நார்மலா. அது பிரேக் பண்ணிருக்கோம் உள்ளயே. இல்ல கரெக்ட் தான். என்னன்னா அந்த ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, லைக் இத சொன்னா நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஆமா 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 எனக்கு லைக் ரொம்ப விட்டியா வேர்ட் பிளே பண்ணிருக்கோம். ரொம்ப விட்டியா வந்து இது பண்ணிருப்பாங்க. அந்த சாத்தனோட கேரக்டரே அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபியரை எப்படி இன்ஸ்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை அடிக்கிறது கொள்றதுலாம் வந்து தேர்டு. எடுத்த உடனே அவன் வேர்ட் பிளே பண்ணுவான். ஒரு மாதிரி ஏடாகுடமான வேர்ட் பிளேவா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன் அகெயின்ஸ்டா போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவான், ஒருத்தவன் இருந்தான் இவனுக்கும் அந்த சண்டை சமையல் செய்யறவனுக்கு என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்டிருப்பான். கேட்கும்போது அவன் வந்து இல்ல ஒரு சண்டையும் இல்லையே அப்படின்னோடனே அப்ப என்னை பத்தி என்ன சொன்னான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாத்தன் கேட்கும்போது இவன் வந்து அகெயின்ஸ்டா போக மாட்டான். இல்லையே ஒன்னும் சொல்லல அப்படின்னோடனே அப்புறம் வந்து அவன் சொல்லுவான், இல்ல இவன் வந்து ரொம்ப மோசமானவன் இந்த சமையல்காரன். இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான் டான்ஸ் ஆடுறவன். அவன் இங்க நல்லாதான் இருந்தான். ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான ஒரு ஆளு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஏதோ சொல்லி என்னை பத்தி தேவையில்லாதெல்லாம் சொல்லி அவன் பயந்து அது ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இந்த வீட்டோட ஆமா புடிச்ச உடனே அவன் என்ன சொல்லுவான்னா வேற வழி இல்ல அவனை போட்டு தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. அவனை போட்டு தள்ளி பின்னாடிதான் போச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு அப்பயே கொஞ்சம் ஃபியர் கிக்கின் ஆயிடும்.
இது ஆக்சுவலா பிரம்ம யுகம்னா பிரம்மனோட யுகம் இல்ல, அந்த சித்த பிரம்மை பிடிக்கிற யுகம் அதை மீன் பண்ணிருப்பாங்க. அதான் ஆமா ஆமா சித்த பிரம்மை பிடிக்கும், ஓப்பே இல்லாத ஒரு யுகம். இந்த லைக் ஹோப்பை வந்து கடவுளை நோக்கி பாடினாலும் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஏன்னா அது பிரம்ம யுகம். ஆமா சோ அந்த மாதிரி ஒரு கலியுகத்தோட முன்னாடி வேர்ஷன் தான் பிரம்மயுகம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருப்பாங்க. ஓகே சரி, ரொம்ப நாள் அதை பத்தி பேசணும், நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா? டெஃபினெட்லி. இரு அதை அப்ராப்ரியேட்டா அப்படியே முடிக்காம நீ பாட்டு ஜம்ப் அடிச்சா என்ன பண்றது? இருங்க சரி இருங்க இருங்க ஒரு முக்கியமான ட்ரிவியா சொல்லிடுறேன். நம்ம 3 பேர் படத்துக்கு போனப்போ இன்டர்வல்ல இருந்து கொஞ்சம் லேட்டா போன படத்துக்கு கரெக்டா ஆமாங்க. ஐயோ இன்டர்வல் முடிச்சுட்டு நான் இப்ப ரீசெண்டா நானு பெரிய மார்க் மேட்ரு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தேன் படத்தை நான். ரீவாட்ச் போட்டேன். அப்பதான் படத்தை தெரிஞ்சது ரீவாட்ச் இதே விட்டோம், போட்டேன். கேக்கல. நான் சொல்லி முடிச்சுட்டா நீ தான் சொல்லணும், உனக்கு நெட்வொர்க் இஷ்யூ. இல்ல எனக்கும் கேட்கலம்மா பேசு. ஐயோ இப்ப கேக்குதா? எனக்கு கேக்குது ப்ரோ. மைஸ் நீ சொல்றா பேசுறா. ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது அந்த சின்ன ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நம்ம ஆமா. அப்படி பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா வேற ஒரு படம். என்னன்னா அந்த 5 நிமிஷத்துல என்ன இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த பாட்டு பாடுற வந்து ஒரு இடத்துக்கு பின்னாடி போவா. பார்த்தா அந்த சமையல்காரன் எதையோ ஒரு பழத்தை தோண்டி புடைச்சிருப்பான். யாரா புடைக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா மம்முட்டியோட டெட் பாடி கிடக்கும் அங்க. இல்ல அதுதான் விட்டோம் நம்ம. அதான் விட்டோம் அதுதான் நம்ம. ஆமா ஆமா அதை விட்டோம். அப்புறம் தான் எனக்கே அப்பதான் கதையே லாஜிக்கலா புரிஞ்சுது. நான் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப இவன் ஆர்டிஸ்டிக்கா எடுத்திருக்கான் போல, புரியாத மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா சிம்பிளா தான் இருந்திருக்கு படம். நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு 5 நிமிஷத்துல. பரவாயில்ல வேற ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அது. நம்ம வேற படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப இல்ல அதுதான் மிஸ்டீரியஸா. ஏன்னா இந்த அந்த பிளாட் தெரிஞ்ச உடனே படத்தோட இதுவே வந்து டக்குன்னு மாறிடுச்சு, வியூவே மாறிடுச்சு. நம்ம அந்த பிளாட் பார்க்காம பார்க்கும்போது ஏன்னா படம் வேற மாதிரி இருந்துச்சு. அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரிஜினல் மம்முட்டிய மேல கட்டி போட்டு வச்சிருக்கான் சங்கிலியில போட்டு. ஆமா 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 சாட்டன். அதுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டு மொத்தமா கண்ட்ரோல் எடுத்திருக்கு. மம்முட்டியோட போட்டு ஃபார்ம் தள்ளுறது வந்துருக்கு. அவனா போட்டு தள்ளி இருக்க மாட்டான். அதுவா அவனா செத்துவான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அவன் செத்துட்டான். வயசாகி ஏதாவது அவன உடம்பு உடைச்சு சரியில்லாம செத்துருவான். உடம்பு சரியில்லாம செத்துருவான் அவன். ஏன்னா அவனுக்கு பித்து பிடிச்சிரும். அவனுக்கு வந்து அவன் எதுக்கு வந்தான் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி பித்து பிடிச்சு அப்படியே சுத்தின்னு இருப்பான். அவன் அதுக்கப்புறம் ஒழுங்கா சாப்பிடாம அப்படி இப்படின்னு ஆகி அப்படியே செத்து போயிடுவான் அவன். அது செமையா இருக்கும். அது ஆக்சுவலா அந்த அந்த சீன் ஐயோ செம்ம ஒரு மாதிரி ஹாரிஃபைங்கா இருக்கும். பட் தென் லைக் ஒரு மாதிரி கிரீப்பியா உங்களுக்கு ஃபியர் உள்ள எப்படி வரும் அப்படிங்கறது அங்கதான் காட்டு. அது நம்ம ஆக்சுவலா அந்த பிளேஸ்ல இருந்தோம்னா உண்மையா ஃபியர் அப்பதான் கிக்கின் ஆகும். அப்பா அது அதான் பொறுமையா அந்த ஃபியரை வந்து அவன் எப்படி இன்ஸ்டில் பண்றாங்கிறது தான் அந்த இதுவே. அந்த படம் வந்து அப்படி காட்டியிருப்பான் ஆக்சுவலா. ஸோ எனக்கு அந்த படம் வந்து பர்சனலா பிடிச்சதுக்கு ரீசன் வந்து அந்த படத்துல வந்து நிறைய நீங்க நிறைய ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். இது ஆங்கிள் சொல்ல ஆரம்பிச்சா பெரிய கதையா போயிடும். பட் தென் லைக் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஆங்கிள்ஸ்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியாம அது வேற ஒரு உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். ஸோ அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பர்சனலா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது. அடுத்து என்ன படம்? நெக்ஸ்ட் மினி வச்சிருக்கியா மைல்ஸ்? இப்போ நம்ம 2 பேர் ஐயோ இரியா அவங்க 2 பேர் இருக்காங்கயா, மோனா சூரி. மோனா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ரா. மோனா சூரி ஐயா இருக்கேன். தூங்கி எழுந்திருக்காங்க இப்பதான். நான் யாரு எங்க இருக்கேன்னு. இவர் யாரு உங்க வைஃபா? சரி நான் ஒரு படத்தை பத்தி சொல்லுவாங்கயா. சொல்லுங்கய்யா. ஓகே அப்புறம் பிரம்ம யுகத்துல இது ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ்ல வர சீன் ஐ திங்க் இந்த அப்போக்கலிப்டோன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த ஒரு இண்டிஜினியஸ் பீப்புளுக்குள்ள வச்சுப்பானுங்களே. ஆமா ஆமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அடிச்சுட்டு சுத்துவானுங்க, ஒருத்தன் தப்பிச்சு போகும்போது பார்த்தா கடைசியில அப்பதான் அந்த இவங்க வந்து நிப்பானுங்க, ஆமா அந்த இன்வெர்டர்ஸ் வந்து நிப்பானுங்க. அந்த ஒரு இது எனக்கு சிம்பிள் ஆச்சு அந்த பிரம்மயுகம் கிளைமேக்ஸ்ல. அந்த டச் பீப்புளோ போர்ச்சுகீஸ் வந்து நிப்பாங்களே அது. ஓகே ஐயா நான் வந்து என்ன படம் சொல்ல போறேன்னா இது வந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்த படம். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஹாரர். ஓகேவா, பேபடோக்னு. ஓகேவா, இது வந்து லைக் ஒரு ஹாரரா இல்லை இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராங்கிறத நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேயே விட்டுருவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக பற்றி சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் படத்தை ரீவாட்ச் பண்ணால் சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். ஹாரர்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அந்த மாதிரி தோணுங்கய்யா. சரியா, இதில் வந்து லைக் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஒரு 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 குழந்தை இல்லை குழந்தை பிறக்காது. லைக் என்ன ஆகும்னா ஒரு அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அந்த ப்ரெக்னன்சி அப்போ டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹஸ்பண்ட் இறந்துருவாரு. அன்னைக்கு தான் அந்த குழந்தையும் பிறப்பான். ஓகே, அந்த பையன் பேர் வந்து சாமுவல். என்னன்னா ஆக்சுவலி அந்த பையனை வந்து இந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதரா சிங்கிள் பேரண்டிங் பண்ணி லைக் ஒரு அம்மா பையன் மட்டும் வாழ்வாங்க.
ஸோ என்னன்னா லைக் அந்த 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 ப்ராசஸ் அந்த 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 பொம்பளை அந்த பெண்மணி அந்த கோத்ரூ பண்ற ஒரு டிப்ரெஷன், ஒரு கிரீஃப், இதை பத்தி தான் அது மோஸ்ட்லி இருக்கும்யா. ஓகேவா? கேக்குறீங்களா? ஹலோ? கேட்டுண்டா கூட கேட்டுதான் இருக்கும் சொல்லியா. என்னன்னா கேட்டுதான் லைக் இருக்கும். படம் எப்படி எப்படி கொண்டு போவாங்கன்னா, அந்த பேபடூக்குங்கிறது ஒரு ஆஸ்திரேலியன் லோர் அது. ஓகேவா? அது மாதிரி ஒரு பூச்சாண்டி மாதிரி அது. அந்த 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 அதுக்கு வந்து இந்த சின்ன பையன் பயப்படுவான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த அம்மா நம்ப மாட்டாங்க. பட் ஆனால் போக போக அதெல்லாம் உண்மை ஆகுற மாதிரி அந்த அம்மா ஃபீல் பண்ணும். அந்த பையனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுதான் கதை மாதிரி இருக்கும். பட் ஆனால் லைக் அதை மொத்த பெர்ஸ்பெக்டிவ்மே மாறும் எப்படின்னா லைக் இந்த இந்த அம்மா கோத்ரூ பண்ற பெயினை பார்க்கும்போது, அந்த அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். இந்த அந்த கூட இருக்கிற பையன் இருக்கால சாமல், அவன் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட். அவனால பல பிரச்சனை இந்த அம்மா ஃபேஸ் பண்ணும். ஸ்கூல்ல போட்டு எல்லாரையும் அடிச்சிருவான். நெய்பர்ஹுட்ல இருக்கிற கிட்ஸ் எல்லாம் அடிக்கிறதுனால யாருமே இந்த அம்மா கிட்ட பேச மாட்டாங்க. ரொம்ப ஐசோலேட் ஆயிருவாங்க. இந்த எப்படி சொல்லணும், இந்த அம்மாவாலையும் இந்த பையனை நிம்மதியா வச்சு நிற்க முடியாது. கோவமும் காமிக்க முடியாது. அதே நேரத்துல எப்படி சொல்றது, லைக் கம்முன்னு இருக்க முடியாது. ரொம்ப ஒரு டிப்ரெஷன் கோத்ரூ பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இழந்த ஒரு ஒரு கிரீஃப் இருக்கும். அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பையனை ஹேண்டில் பண்ணிட்டு இவன் எந்த அளவுக்கு ரொம்ப ட்ரபிள் மேக்கிங்கா இருப்பானா, இப்ப அந்த 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 இருக்காங்களா அந்த அம்மா, அந்த அந்த அவங்களோட செக்ஷுவல் நீட்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. செக்ஷுவல் கிரேவிங் இருக்கும். அந்த அப்ராட்ல எல்லாம் அந்த வைப்ரேட்டர் வச்சிருப்பாங்கல்ல மாஸ்டர்பேட் பண்றதுக்கு விமன், அதை வச்சு ஒரு நாள் மாஸ்டர்பேட் பண்ணலான்னு ஒரு எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் பிரச்சனையும் சமாளிச்சு நைட்டு வந்து பெட்ல படுத்து ஓகே லைக் நம்ம ஒரு அளவுக்காச்சும் இந்த ஒரு டிப்ரெஷனுக்காக வச்சு இந்த வைப்ரேட்டர் வச்சு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல் மாஸ்டர்பேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்குள்ள இந்த பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவா கதவெல்லாம் தட்டி திறந்து உள்ள வந்துட்டு அந்த அம்மா பதறி எழுந்து, அது உங்களுக்கு புரியுதா? லைக் ஒரு கிளைமேக்ஸை கூட ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதே நேரத்தில் அந்த ஹஸ்பண்ட் இந்த கிரீஃப், அந்த சுத்தி அந்த சொசைட்டி அவங்கள ஐசோலேட் பண்றது, இந்த பெயின் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லைக் அந்த அம்மாவே லைக் உண்மையாவே பேபடூக் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கும். ஒரு ஆலோசினேட் பண்ணோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தா ஆலோசினேட் பண்ணோம், அதை நம்போம். ஓகே, நம்பி லைக் அந்த பேபடூக் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல எப்படின்னா அந்த பேபடூக்கை வந்து எதுவும் பண்ணாம பேபடூக்கை தன்னோட பேஸ்மெண்ட்ல வச்சு அதை அங்கேயே வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதை ஃபீட் பண்ணி அங்கேயே அதை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி கதை முடியும். அது வந்து இன்டைரக்டா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த டிப்ரெஷன், அந்த கிரீஃப், அந்த பெயின்லாம் நம்மளை விட்டு போவாது. அந்த டிப்ரெஷன், அந்த கிரீஃப் தான் அந்த பேபடூக். ஓகேவா? கடைசி வரைக்கும் அந்த பேய் வந்து நம்மளை விட்டு போவாது. அது நம்ம கூடயே தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மோஸ்ட் டிப்ரெசிங் மூவி. அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளுக்கு அதை பார்க்கவே நம்மளுக்கு என்னடா இதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அது வந்து டிப்ரெஸ்டா இருந்தா பார்க்காதீங்க, அந்த மாதிரியான ஒரு படம் அது. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு விமன், ஒரு சிங்கிள் பேரண்ட் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்கன்றத காமிச்சதுங்கய்யா. சூப்பர். ஓகே, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹலோ. அவ்வளோதானா ஸ்டோரி எல்லாம்? என்ன அமைதி விட்டீங்க? ஓகே, இது சொல்லியாச்சு. உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா ஸ்டோரி படம்? ஒரு பிசாசு. பிசாசா? அதனால எல்லாவனும் கடைசியில ஹாரர் மூவிஸா சொல்லினே இருக்கீங்க. ஐயா, நான் சொன்னது கொஞ்சம் இதுதான். ஐயா, நான் அது வந்து ஏஸ்தட்டிக் ஹாரர். ஏஸ்தட்டிக் ஹாரரா? ஆமா, பிசாசு. மயில்கனி ஒண்ணுதான் சொன்ன, உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா? என்கிட்ட தானே. ஆமா, நீதான் இழுத்துற அந்த டாபிக் ஒழுங்கா சொல்லிடு. பிக்சார் மூவிஸ் இருக்கு இருக்கு இருக்கு. ஏன் பதறீங்க? இருக்கு. எத்தனை பேர் இந்த பிக்சார் மூவிஸ்லாம் பாத்திருக்கீங்க? அடுத்த டாபிக் எடுத்துறான்டா இப்ப. என்னடா? இல்ல என்ன டாபிக்? ஊழல் மூவிஸ் அனிமேட்டட் மூவிஸ் தானே சொல்ற பிக்சார். யோ, மூவிஸ்னு மொத்தமா பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்ன அனிமேட்டட் அது இதுன்னு. அவ்வளவுதான். மூவி தான் அதுவும். இல்ல இன்னொரு நாளை பத்தி தனியா பேசலாமா மொத்தமா? அதுவும் ஓகே தான். இல்ல இன்னொரு நாள் பேசலாம். அனிமேட்டட் தனியா இன்னொரு நாள் மில்க் பண்ணலாம். ஆமா. சோ எத்தனை பேர் இந்த டிக்டேட்டர் படம் பாத்திருக்கீங்க? ஐயா சூப்பர்யா. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கவே முடியலையா? அது பார்க்கணும். யா, அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன். ஆனா என்ன கொடுமைனா இப்ப நடிச்ச ஆக்சுவலா அந்த ஹீரோ அவனும் ரியல் லைஃப் ஜூடா. பட் ஹிஸ் நாட் அ ஜைனிஸ்ட். ஜூ இஸ் நாட் அ ஜைனிஸ்ட் சொல்லுவான். அந்த ப்ரமோட் இதுங்க சிரிச்சுக்கிறேன் நானு. ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துவானுங்க. அது என்னால இன்னும் கூட சின்ன ஷார்ட் கிளிப்டா. If you look up the Wikipedia in Israel, everything is it in the present tense. That is something they need to work on it சொல்லுவான். அவன் சொல்லிட்டுல அந்த இன்டர்வியூவர் சொல்லுவான், I'm Jewish சொல்லுவான். You are Jewish. Yes, I'm Jewish. You are Jewish. தூண் டுபிட்டே. Fine, no problem. டேய், அதை விட இந்த விஎஸ் பாபு அந்த கைய பண்ணுவார்ல, அதெல்லாம் அவர் அப்பயே பண்ணிட்டாரு.
அந்த ஜூவ வந்து காலி பண்ணுங்கன்னு ஒரு சொல்றம்போது, ம். அந்த ஐயோ! அந்த அது வேற ஒரு ஆக்ஷன் அவரு ஹோட்டல்ல பண்ணியிருப்பாரு. போவான்யா அவன். அவன் ஹோட்டல்ல போவான். போயிட்டு அந்த அமெரிக்கால அவன் மூஞ்சி மாடிட்டு ஹோட்டல்ல போனா, இவன் யார் யாரெல்லாம் கொல்ல சொன்னானோ எல்லாரும் யாருமே செத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே இருப்பானுங்க. ஆமா. அந்த சைன் அது அந்த ஒரு டிஷ்ஷு. ஆலிசன் பிளேட்ல பர்கர் தானே? ஆமா. ஒரு ஆ. பிளேட்ல ஒரு பீஃப் எடுத்துட்டு போவாங்க. அந்த பீஃப பாப்பான். ஓ! நீ நான் கொல்ல சொன்ன அடுத்தால ஐயோ! அது ஒரு அது சூப்பர் வேற படம் அது ஆனா. இட்ஸ் நாட் பாயிண்டி. தமிழ் ரவுண்ட் இஸ் டப்பிங்கும் நல்லா தான் பாயிண்டி. இட்ஸ் நாட் இருக்கும். ஸ்கேரி. ஆமா. தமிழ் டப்பிங்ல தான் நான் பார்த்தேன். தமிழுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த மக்கள் கிட்ட பேசுவானே, "We are only few weeks away from enhancing uranium, weapons grade uranium" சொல்லிட்டு அவன் சிரிப்பான். "We will use this only for peaceful purposes." அவனே சிரிப்பான். தாங்க முடியாது அவனால. "நாங்க வந்து யுரேனியத்த வந்து என்ஹான்ஸ் பண்ணி பீஸ்ஃபுல் சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு தான்டா யூஸ் பண்ணுவோம்னு நக்கலா சிரிப்பான் வேற. ஐயோ! எல்லாத்துக்கும் மேல டாப் நாட்ச்ன்னு அந்த கிளைமாக்ஸ்ல அவன் பேசுறத ஐ டோன்ட் நோ வை யூ கைஸ் ஆர் சோ ஆன்டி டிக்டேட்டர்ஸ்னு. இமேஜின் அமெரிக்கா ஆன்டி டிக்டேட்டர்ஸ்னா டிக்டேட்டர்ஷிப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவான். அந்த 10 பாயிண்ட்டுமே நான் ஆல்ரெடி நடக்கிற பேர் தான் டெமோக்ரஸின்ற பேர்ல. ஐயா ஆமாய்யா. அது அது ஆக்சுவலா நடக்கிற ஒரு விஷயம் அது. அது ரொம்ப மாக்கிங்கா இருக்கும். பட் தென் அவன் லைக் சொல்றா, அதுதான் உண்மை. நீ வந்து என்னமோ பெரிய ஃப்ரீடம் புடுங்கி மாரி எல்லாத்துக்கும் நோண்டிங்கிறல, எல்லா ஊர்ல டிக்டேட்டர்ஷிப் நோண்டிங்கிறியே. டேய் நீயே ஒரு பெரிய டிக்டேட்டர்ஷிப்லடா இருக்கேன்னு சொல்றான் அவன். அந்த அமெரிக்கன்ஸ பார்த்து. ஆனா அந்த மாரி ஒரு படம் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அதுக்கப்புறம். அப்புறம் அந்த அது ஒரு குழந்தை டெலிவரி பண்ற அருமை. சீனு. டெலிவரி சீனு. பெண் குழந்தை பொறந்திருக்கும். ஐயய்யோ! பெண் குழந்தை குப்பை தொட்டி எங்க? அப்படின்ட்டு போவோம். ஆமா, ஆமா. ஐயய்யோ! வேணாம், வேணாம். உங்களுக்கு இது வேணுமா? இல்ல எங்களுக்கு வேணும் குடுத்துருன்னு. ஓகே அப்படின்னு குடுத்துட்டு ஐயோ! அங்க போய் லவ் பண்ணிட்டு இருப்பாய்ங்கங்க. அந்த இதுல. அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள வந்து கைய கோத்துக்கிட்டு இருப்பாய்ங்க. ஐயோ! கொடூரம் அந்த சீன்லாம். நல்ல படம். அது ஒரு அது ஒரு அருமையான படம். டைம் கிடைச்சா போய் பாருங்க. ஆனா என்ன கொடுமைன்னா எனக்கு அன்சென்சார் வெர்ஷன் எங்க கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா ஐயா நான் பிரைம்லலாம் அன்சென்சார்ட் பார்த்தா வெர்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. தூக்கிட்டானுங்க எல்லாத்தையும். பைரேட் அதெல்லாம் பண்ணாச்சும் கிடைக்க டெலிகிராம்ல வாய்ப்பு இருக்கா? கிடைக்கும். டெலிகிராம்ல கிடைக்கும். வாங்க. டெலிகிராமே இருக்கு. தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஐயா அது 22 எப்பயோ திருப்பி வரைக்கும் தான் வந்துருச்சா? எடுத்தாச்சு. வந்துருச்சு. அது டெம்பரவரியா வந்துருச்சா? ஜூன் 22 வரைக்கும் வந்துட்டு வச்சிருந்தாங்க ஐயா. க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் நான்லாம் ஏழைகளின் ஓடிடில தான் படம் பார்ப்பேன். ஸோ அத நம்பி தான் அது இருக்கேன். ஏழைகளின் ஓடிடி. இது என்னய்யா அது புதுசா இருக்கு? அது டெலிகிராமுக்கு வந்து நிக்நேம். டெலிகிராம் தான் ஏழைகள் ஓடிடி. இந்த மாதிரி படம் அது பார்க்குறவன் சப்ஸ்கிரிப்ஷன் தப்பு இல்லையா? கட்டாம இஃப் ஓசில பையிங் வைப்போம். ஐயா இஃப் பையிங் இஸ் பைரசி. நாட் ஓனிங்னு ஐயா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சொல்றானுங்க. பையிங் இஸ் நாட் ஓனிங்கா. சரி ஓகேடா. அப்ப பைரேட்டிங் இட்ஸ் நாட் தி ஸ்டீலிங் டான்னு சொல்லிட்டானுங்க ரிப்ளை. எஸ் பைரசி தான். பட் ஆனா இவனுங்க காசு வாங்கி ஆடு ஓட்டுறானுங்க. அப்புறம் பார்த்தா பைரசி தப்பு இல்லைன்னு தான் தோணுது. தப்பு தான். ஆனாலும் தப்பு இல்லை. தான் இருக்கா. ஐயா இன்னொரு படம் சொல்லவா? சொல்லுங்க ஐயா. நல்லா டயர்ட் ஆயிட்டீங்களா? மெய்யழகனை இல்ல பத்தி ஆல்ரெடி சொல்லுங்க ஐஸ் சொல்லுங்க. பிரியாணில பெரிய பாட்காஸ்ட்ல போட்டிருப்பாரு. ம் மெய்யழகனை பத்தி பேசலாம். பட் மெய்யழகன் ஆல்ரெடி ஐஸ் பிரியாணி பெரிய பாட்காஸ்ட் போட்டாரு. ம். சரி, சரி. ஐயா இது வந்து ஒரு படம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மூவியா. இது நான் லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தது. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மூவி பேர். ஓகேவா? ரொம்ப இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் ஹாரர் மாதிரிங்க. ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு படம். இதோட ஐடியா என்னன்னா, இந்த ஐடியா சூப்பரா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு ஜெயில் இருக்குங்கயா. ஓகேவா? அந்த ஜெயில் எப்படின்னா லைக் ஒரு ஃப்ளோர்ஸா இருக்கும். 100, 200, 300 ஃப்ளோர் கிட்ட இருக்கும். அந்த ஜெயில ஒரே ஃப்ளோரா தான் இருக்கும் அது. அந்த ஃப்ளோர் அந்த ஜெயிலுக்கு வந்து ஹீரோ வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போறாரு. இன்டர்ன்ஷிப் போற மாதிரி போய் மாட்டிக்கிறாரு அந்த இடத்துல. ஓகேவா? அந்த ஜெயிலோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ 100 ஃப்ளோர் இருக்குன்னு வைங்களேன். அந்த 100 ஃப்ளோர்ல மேல இருக்கிற 100வது ஃப்ளோர்ல அந்த ஜெயிலுக்கு அந்த 100 ஃப்ளோருக்கும் இருக்க சாப்பாடு வந்து மேல இருக்கிற 100வது ஃப்ளோர்ல வைப்பாங்கயா. ஓகேவா? ஒரு பெரிய ஒரு படையல் மாதிரி போட்டு எல்லாமே இருக்கும் அதுல. லைக் கேக்கு, சிக்கனு, மட்டனு, பீஃப் எல்லாமே இருக்கும் அதுல. ஒரு படையல் மாதிரி போட்டு வைப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற படையல் தான் கீழே கடைசியில ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் லாஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரும். அந்த ஆக்சுவலா அந்த ஃப்ளோர்ல தாண்டி வர சாப்பாடு யாரு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை கீழே அனுப்புறாங்களோ, அந்த மாதிரி ப்ராசஸ் எப்போ கண்டினியூஸா நடந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் சாப்பாடு போகுதோ அப்பதான் அந்த ஜெயில இருந்து எல்லாரும் ரிலீஸ் ஆவாங்க. ஓகேவா? ஆனா இப்ப ப்ராப்ளம் என்ன, லைக் இந்த இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற கிரீடினஸ்னால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அது ஒரு 3-4 ஃப்ளோர் தாண்டதுக்குள்ளேயே
அந்த சாப்பாடெல்லாம் காலி ஆயிரும். அதாவது கடைசி வரைக்கும் அந்த ஜெயில இருந்து யாருமே வெளில போகாத மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி அது லைக் மோர் ஆஃப் ஒரு லைக் மெட்டாஃபர், ஒரு கம்யூனிஸ்ட் மெட்டாஃபர் இருக்கிற ஒரு மூவி மாதிரி. அது தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்காம லைக் அந்த ஹியூமன்ஸோட கிரீடினஸ்னால அது வந்து லைக் கடைசி ஃப்ளோர் வரைக்கும் அந்த சாப்பாடு போகாம நடுவுலயே காலி ஆகுறதுனால அவங்களாம் ஜெயிலே. அது கொஞ்சம் லைக் புதுசமா இருக்கும் படம். லைக் கொஞ்சம் பிளட் ஷெட் உள்ள படம் தான், கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒன்லைனும் அந்த லைக் அந்த படம் பார்த்து அந்த பிளாட்ஃபார்ம் 2 வந்திருக்கு இப்போ. பட் ஆனால் நான் இன்னும் அதை பார்க்கல. பிளாட்ஃபார்ம் 1 வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து டைம் கிடைச்சா பாருங்கயா. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்கும் அவைலபிளா. அது என்ன படம் திருப்பி சொல்லுங்க. பிளாட்ஃபார்ம். ஓகே. பிளாக் மிரர் பாத்துருக்கீங்களா? பிளாக் மிரரா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கையா? SVKல ஒரு எபிசோடே போட்டிருந்தாங்க. அதை சீரிஸா? பார்த்துட்டு போய் தான் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஐயா எதியா அந்த பிளாக் மிரர் பண்ணி கூட என்னய்யா? செக்ஸ் சொல்லுவான் அதுவாயா? அதான் அதேதான். இல்லையா, அது பார்க்கலையா? அது நிறைய இது போகும் ஐயா. அது SVK பார்த்துட்டு தான் போய் பார்த்தேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அதை பார்த்துட்டு 2-3 நாள் ட்ராமால கிடந்தேன். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஃபியூச்சர் வந்து இவ்வளோ கொடூரமா எவன்டா யோசிச்சான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மனதைரியம் உள்ளவங்க கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா இந்த ஒயிட் கிறிஸ்மஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூ, இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. அந்த டைட்டில் நான் மறந்துட்டேன். பட் ஆனா அந்த கதைலாம் ஞாபகம் இருக்கு. டிஸ்டர்பிங்கா இருக்கும். மனசை கல்லாக்கிட்டு அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா பாருங்க. ஃபியூச்சர் நான் வந்து பார்க்கிறேன். சரிங்க ஐயா. அப்ப வேணாம். இளைய மனம் படைத்தவர்கள் ஸ்கிப் பண்ணிருங்க தயவு செஞ்சு. அந்த பக்கம் வேணாம். டேக் டைவர்ஷன். நான் வேணா பிசாசு சொல்றேன். சும்மா ஒரு 2 லைன் மட்டும். அது எனக்கு படம் எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரியே நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தெரியும்ல, பிசாசு பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்துருப்பீங்க. ஹலோ. பார்க்கலையா? அது ஃபுல்லா பார்க்கல. ஓகே. அது ஐயா நான் ஒண்ணும் இல்ல. பார்த்திருக்கேன், ஃபுல்லா பார்த்திருக்கேன். சொல்லுங்க. அதான் அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த கதை ஆரம்பிக்கும். அந்த ஆக்சிடென்ட் சாரியா சொல்லியா? சொல்லுங்க. என்னமோ சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா சூப்பரா இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். அது சிரிச்ச மேனிக்கே கிடக்கும். இந்த மிஸ்கின் டச்சுன்னா இதான் போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆகி இந்த பையன், அந்த ஹீரோ வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அழைச்சிட்டு போவோம். போற வரைக்கும் அந்த பொண்ணு கையை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கு. இதான் ஸ்டார்டிங் சீனு. அந்த கையை கிரிப்பா விடவே விடாது. அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். ரத்தம் ஊத்தின்னு இருக்கும். பார்த்து சிரிச்சுன்னே இருக்கும். கையை கிரிப்பா பிடிச்சிருக்கும். அந்த ரூம்க்கு எமர்ஜென்சி வார்டுக்கு இழுத்துட்டு போகணும். விடுங்க கையை இழுப்பாங்க, இழுக்கவே முடியாது. அப்புறம் எப்படியோ பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்தோடனே வந்துட்டு அந்த பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துரும். இதான் ஃபர்ஸ்ட் சீனு. அதுக்கப்புறம் அந்த டெத்ஸ் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். ஒரு மாதிரி அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அவனுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சென்ஸ் பண்ணிடுவான். அந்த பொண்ணு சும்மா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் லேட்டராக தான் புரியும் அந்த பொண்ணு ஆக்சுவலாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது பேயாயும் வந்துட்டு அவனை ஒரு மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அதுக்கு ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அவனை ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போய் அது பேயானதுக்கப்புறமும் அவன் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவன் கூடயே இருக்கும். அவன் வந்து இந்த விரட்டுறதுக்காண்டி ஓட்டியை கூட்டிட்டு வருவான். பட் ஆனால் அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவளே அடிச்சு தாத்தி அவன் காசெல்லாம் மீட்டு கொடுத்துரும். அப்புறம் அவங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட்லாம் வலிக்கி விழுந்துருவாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து அதுதான் வந்து காப்பாற்றும். அப்புறம் இதுதான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு போய் திட்டுவான். திட்டினதுக்கப்புறம் திட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அது ஆக்சுவலாக என்னை காப்பாத்துச்சுடா, அது வந்து பேய் இல்லை, அது சாமி மாதிரி காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்னு தேடக்குள்ள ராதாரவியை மீட் பண்ணுவான். அவங்க பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உன் பொண்ணு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, வந்து நீயே பேசி அதை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது ராதாரவி வந்து அந்த இடத்துக்கு வருவார். இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சீன் செம்மையாக இருக்கும். இந்த இத்தனை வருஷம் அந்த ராதாரவியோட அந்த என்ன சொல்றது, பழையாள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்ல நடிச்சிருப்பாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணை இழந்த ஒரு அப்பா வந்துட்டு எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப அழகா நடிப்பு கொட்டி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு
சரி ஓகே இதுக்கு ஒரு எந்த முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இவன் வந்துட்டு ஆம், அதுக்கப்புறமா வந்து உட்காந்து சாரி சாரி குழப்புறேன். உட்காந்து பேசுவாங்க. அந்த மாரி பேசினதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு இவரு ப்ரொஃபஷன் பத்திலாம் விசாரிக்கும்போது, இந்த மாரி நான் வந்து வயலினிஸ்ட்டா இருக்கேன். அந்த மாரிலாம் சொல்லுவான். ஆ சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே. ஆ அப்படின்ட்டு நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, "உங்க பொண்ணு மட்டும் உயிரோட இருந்தா, உங்க கால்ல விழுந்தாவது உங்க பொண்ண வந்துட்டு எனக்கு எப்படியாவது கட்டி குடுத்துருங்க." அப்படின்னு நான் கேட்டுருக்கேன் சார். அ அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பதான் கடவுள திட்டுவாரு, "டேய் நல்லா வாழ வேண்டிய பிள்ளைங்கள வந்து இப்படி பிரிச்சிட்டியேடா கடவுளே! ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இப்ப என்னதான்ப்பா பண்றது?" அப்படின்னு கேட்கக்குள்ள, இந்த மாரி அம் எ அந்த பொண்ணோட வந்துட்டு உடம்பு வந்து எரிக்கணும் சார். நீங்க புதைச்சிருக்கீங்க. எரிச்சுட்டா சரியா ஐ மீன் அவங்க போயிருவாங்க. அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவரு சொல்லுவாரு. முன்னாடியே வந்துட்டு ஆக்சுவலா அவன் புதைச்சிருப்பாங்க. புதைக்கிற இடத்துல போய் அவன் உடைக்க போவான். அப்பதான் ராதாரவி வந்து தடுத்து நிறுத்தி அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போவான். அதுக்கப்புறம் வந்து தான் அவரு உண்மைய சொல்லுவாரு. அந்த ஒண்ணுமே நான் பண்ணல. என்னோட ஐஸ் ஃபேக்டரி இருக்கு. அதுல வந்து என் பொண்ணு உடம்ப போட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தேன். அதுல எப்படின்னா, அந்த இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பிரிய மனசு இல்லாம அவங்க உடம்ப பதப்படுத்தி அப்படியே வச்சிருக்காருன்னா, அந்த அந்த என்ன அது பிரிய முடியாம அப்படியே வச்சிருக்காருன்னா, எவ்ளோ பாதிச்சிருக்கும் அவங்கள. நம்மளே நெறைய நியூஸ்ல பார்த்துருப்போம்ல. அந்த இறந்த பொண்ணோட இருந்த அம்மா, அப்பா அந்த மாரி. ஸோ அந்த மரணம்ங்கிறது வந்துட்டு எப்படி ஒருத்தன வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அத நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஐஸ்லேருந்து எடுத்து அ எ எ எரிக்கலாம் அப்படின்னு போம்போது தான் வந்துட்டு அவனுக்கு உண்மை தெரியும். அ இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஐயா, இதுல என்ன ஹைலைட்னா, அந்த ம். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவன்தான்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆனா அது ஆமா அவனுக்கு தெரியும். இவனுக்கு தெரிய விடாம அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும். நீ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உன்னை நீயே வெறுத்துருவ. ஏன்னா என்ன கொன்னதுக்கு காரணம் நீ. என்ன கொன்னது நீதான்னு உனக்கு தெரியக்கூடாதான்னு சொல்லி அந்த சூசைட் பொண்ணு பண்ணிக்க கஷ்டப்படும் அந்த போவான். பேய். சூசைட் பண்ணிக்க போவான். அத தடுத்து தடுத்து நிறுத்தும். ஒருத்தன் எனக்கு இதான் எனக்கு புரியவே இல்ல. அவன் தான் உன்ன இடிச்சான். அவன் தான் உன்ன செத்ததுக்கு காரணம். அவன எப்படி உனக்கு பிடிக்குது? அதுதான் ஐயா, எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்றது? அந்த 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 லாஜிக்கல் ரீசனிங்கா லவ்ல நீங்க பண்ண முடியாதுங்கயா. அதான்யா. அவன் அதுதானே வேணும்னே எனக்கு பண்ணலையே! ஆச்சரியமா இருக்கு. இருங்க, 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 ஆமா. இருங்க, இருங்க. அவ அவ வேணும்னே அடிச்சு ஒருத்தங்க கொலை பண்ணல. அவ ம். நிஜமாவே தெரியாம பண்ணாலும் தான் அவன் அவ்ளோ கஷ்டப்படுறான் அந்த பொண்ண காப்பாத்த. அதனால தான் அந்த பொண்ணுக்கு தோணுது. அப்ப தெரியாமடா பண்ணியிருக்கான் போல. தெரியாம ம். ஒருத்தங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு அடிபட்டு போனப்ப இவ்வளோ ஹெல்ப் பண்றானே! இப்ப ஆனா ஆனா அந்த பொண்ண கொன்னதே அவன்தான்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவன் எவ்வளோ மனசு ஒடிஞ்சு போயிடுவான். அங்க பாருங்கயா, அந்த இடத்துல அவன் வந்து மனிதனை தாண்டி ஒரு படி மேலே கடந்து செல்கிறான். எப்படி இருக்குன்னு மேட்னஸ் சொல்லுங்க. தான்யா. அந்த லவ்வுலயே எனக்கு ரொம்ப புடிச்சது அந்த மேட்னஸ் தான். அந்த மேட்னஸ் இல்லாம ஒருத்தனால லவ்வே பண்ண முடியாதுயா. அது ஒரு மாரி எதுவுமே இல்லாம அப்படியே லவ் பண்றது. அந்த அவ நல்லா இருந்துட்டா போதும். அந்த பொண்ணுமே அதான் நினைக்கும். கண்ணு கொண்டேன்ல சொன்ன மாரி எப்படி அவ அவ ஐஸ்வர்யா ராய் தனக்கு இல்லனாலும் பரவால்ல. அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். அதே மாரி தான் அந்த பொண்ணும். இந்த இறந்து போன பொண்ணும் நினைக்கும். நான் செத்து போயிட்டேன். நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேட்னஸ தான் நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்ன தானே அழிச்சுக்கிட்டு, அது அப்படியே போயிடும். ஸோ அதுதான். ஐயா, அந்த ஏஸ்தட்டிக் ஹாரர். பிசாசு தயவு செஞ்சு படத்துல ஏதாச்சும் ஒண்ணு மொக்கையா சொல்றதா இருந்தா சாவடிச்சுடும் உன்னைய இப்போ. இல்ல இல்ல அந்த பிசாசு படத்துல அந்த பேய் மூவ் எதையாச்சும் ஆகுறது ரொம்ப கிரீப்பியா இருக்கும்யா. ஆமாய்யா! பயங்கரமா இருக்கும்யா. லைக் ஆக்சுவலா பேய் ஃபுல்லா மூவ் ஆகுறத காமிச்சிருக்க மாட்டாப்புல மிஸ்கின். லைக் அது போயிட்ட பிறகு அந்த ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் காமிச்சிருப்பான். நல்லா இருக்கும் அது. ரொம்ப கிரீப்பியா ம். நல்லா இருக்கும். அதுவும் பட் ஆனா இந்த தலைகீழா பேய் வந்து ஆ ராதாரவிய அப்படியே கண்ணத்துல புடிச்சுக்கும் பாருங்க. அதெல்லாம் அல்லு இல்ல எனக்கு. நல்லா அந்த இருக்கும். சிம்னில இருந்து வந்து ஆறுதல் படுத்தும். ம். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, யாரு யாருங்க? இல்ல இல்ல பேய் வந்து பழி வாங்குறது, ராகவா லாரன்ஸ் மாரி ஆ. பேய் வந்து பண்றது, இதெல்லாம் பெரிய டர்ன் ஆஃப்ங்கயா. அது சத்தியமா நல்லா இருக்க மாட்டேங்குதுயா. பேய் எதுக்குடா இழுக்குறீங்க? பேய் அதெல்லாம் பண்ணாதடா. கம்முனு இருங்கடா. அதான் இன்னொரு ஒரு கொரியன் மூவி கூட பார்த்துருக்கேன். ஒரு பேய் வந்து ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து குடி வருவா. அந்த பேய் வந்து அந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த பொண்ணும் அந்த பேய லவ் பண்ண ஆரம்பிச்சுரும். எது? அந்த மாரி ஆமாயா. அது ஒரு கொரியன் படம்யா. நான் மனுஷனா ஐயோ! இருந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு அது அது ஒரு காமெடி. நான் மட்டும் பொம்பளையா அத பாத்துதானே பொறந்திருந்தானே சர்வம் மாயா. உதட்டுக்கு அடிப்பானே அந்த மாரி பண்ணியிருக்கு அந்த பேய். அதேதான், அதேதான். அது சர்வமும் மாயா. ஸ்லாங் சர்வம் மாயாவா? இல்லையா அது ஏதோ ஒரு கொரியன் படம். சும்மா ஒரு சீன் தான் பார்த்தேன். காமெடியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இந்த மேட்னஸ் வந்துட்டு அழகா ப்ளே பண்ணியிருப்பாங்க படத்துலயுமே. ஸோ அதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அ அதுதாங்க ஐயா.
அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னு சஜஷன், நித்தம் ஒரு வானம் படம் பார்க்கலன்னா பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது நல்லா இருக்கும் அந்த படம். அது 2 ஸ்டோரி வரும். அது பாதி பாதியா வந்துட்டு அது ஃபிளாஷ்பேக் மாரி ஆந்தாலஜி மாரி இருக்கும் படம் தான். அந்த ஸ்டோரியோட எண்ட தேடி ஹீரோ போற மாரி, ஹீரோவும் ஹீரோயினும் போற மாரி இது பண்ணியிருப்பாங்க. ஆ 2 பேர் இருக்கும். மதி அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபீல் குட்டாவும் இருக்கும். அது என்னய்யா? லவ் படமா? லவ் தான். பட் ஆனா அத தாண்டி அது ஒரு ஹோப் குடுக்கும். அது 2வது படம் தான் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த 2வது ஆந்தாலஜி. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கும். அது எப்படின்னா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க அப்பா வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன். நீ லவ்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ வந்து என்ன சொல்ற? அவரு ஓகே தான் அவருக்கு. பட் ஆனா இது வந்து லவ்லெஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. அவன பிடிக்கல அப்படின்ட்டு அப்படியே போயிரும். இவன பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்புறம் அவனையும் பிடிக்கலன்ட்டு போயிட்டேன். நீ என்னதான் சொல்ல வரேன்னு அவங்களுக்கு ஃபன்னியா தான் இருக்கும் அந்த படம் ஃபர்ஸ்ட், செகண்ட் இது. அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டு போய் ரோட்ல உட்காந்துரும். அந்த சீன் கூட பயங்கர இதா இருக்கும். பத்திரிக்கையாளவங்கலாம் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. மறுபடியும் வந்துட்டு அவங்க அப்பா வந்து கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரு. இது வெளில குதிச்சு ஓடிரும். வெளில குதிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கார் வரும். கார நிறுத்தும். கார நிறுத்தும்போது பார்த்தா அசோக் செல்வன் வந்துட்டு, எங்கங்க போயிட்டுருக்கீங்க? இந்த மாரி எனக்கு வந்து லவ் ஃபெயிலியருங்க. சரி, அதான் விஷத்த குடிச்சிட்டு அப்படியே கார ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். என்னது உன் கார்? இந்த வடிவேல் படம் மாரி தான் இருக்கும். எத்தனையோ வண்டி இருக்கு. நான் உன் கார்லயா வந்து ஏறணும்? அப்படிங்கிற மாரி. அப்புறம் அந்த பொண்ணே வந்து இவன தள்ளி விட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துரும். சேர்த்துட்டு அப்ப அவங்க அப்பாலாம் வந்துருவாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, இவங்க 2 பேரும் லவ் பண்றாய்ங்க போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இவங்களுக்கு இங்கேயே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். இவன தானே லவ் பண்றான், இவனுக்கே நான் கட்டி வச்சுர்றேன். தயவு செஞ்சு நீ கல்யாணம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கக்குள்ள அவன் சொல்லுவான். இந்த மாரி அப்பதான் வந்துட்டு 2 பேரும் மியூச்சுவலா ஷேரே பண்ணிப்பாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சீன பாருங்க. அத எக்ஸ்பிளைன் பண்ணா கூட எனக்கு ஒழுங்கா பண்ண மாட்டேன். அது ரொம்ப ஃபன்னியா நல்லாருக்கும். அ உங்கள நீ என்ன பண்ற, எங்க அப்பாவெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு என்னைய தூக்கிட்டு போடு. உங்கள எப்படிங்க தூக்கிட்டு போட முடியும்? அப்படின்ட்டு சொல்றது பாடி ஷேமிங் காமெடி தான். பட் அதுல கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து கல்யாணம் தாலி கட்டும்போது அந்த பொண்ணு மயங்கி விழுந்துரும். அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிரும். அந்த ஸ்டோரியோட எண்ட தேடி ஹீரோ போவான். அந்த மாரி இருக்கும். ஆனா இது ஃபைனலி ஹோப் குடுக்குற மாரி தான் இருக்கும். ஒரு இழப்பு வரும். ஒரு மரணம் அப்படின்னு வரும்போது, ஆ நம்ம கையில இல்லாத விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத விட்டுருங்க. அது போக்குல. கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்த மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அப்படிங்கிற மாரி ஒரு படம். ஹோப் அது ஒரு எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ஹோப் குடுக்குற படம். நல்லாருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா பாருங்க. அண்டர் ரேட்டட் மூவி. இது ஒரு இது. அவ்வளோதான். அவ்வளோதாங்கய்யா. அவ்வளோதாங்கய்யா. முடிச்சுக்கலாமா எபிசோட? ம், ம். வச்சுக்கலாம். யோ இருக்கீங்களா? ஆஃபீஸ். பெண்டிங் நோட் குடுத்துரு. இருக்கியா? ஓகே. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் லைக் எங்களுக்கு பிடிச்ச லைக் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான மூவிஸை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லைக் எனக்கு சப்போர்ட் பண்ணோன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஷோ ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.